ദൈവത്തിന്റെ അതിപരിശുദ്ധ നാമം വാഴ്ത്തപ്പെടുമാറാകട്ടെ. കർത്തരുடைய பரிசுத்த നാമத்துக்கு സ്തോത്രം ഉണ്ടാകട്ടെ. നിരാത്രിയിൽ കർത്താവിന്റെ പാദപീഠത്തിൽ ആഗതരായിരിക്കുന്ന എല്ലാവർക്കും കർത്താവായ യേശുക്രിസ്തുവിന്റെ നിസ്തുല്യമായ നാമത്തിൽ ഞങ്ങളുടെ സ്നേഹവന്ദനത്തെ അറിയിച്ചുകൊള്ളുന്നു. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மாசற்ற அன்பின் நாமத்தின் நிமித்தமாக இங்கே கடந்து வந்திருக்கிற எல்லாருக்கும் நாங்கள் ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். നമ്മുടെ കർത്താവായ യേശുക്രിസ്തുവിന്റെ മടങ്ങി വരുവിന് മുൻപ് വീണ്ടും ഒരിക്കൽ കൂടെ കർത്താവിന്റെ പാദപീഠത്തിൽ കടന്നു വരുവാൻ സ്വർഗം നമുക്ക് ഇങ്ങനൊരു വിലപ്പെട്ട അവസരം നൽകിയതോർത്ത് ദൈവത്തെ സ്തുതിക്കുക. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகைக்கு முன்பாக தேவனுடைய சமூகத்தில் இப்படி கூடி வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் ஒருக்கல் கூட கர்த்தர் தந்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ജീവിതത്തിന്റെ വളരെ തിരക്കുള്ള ഈ നാളുകളിലും കർത്താവായ യേശുവിനോടുള്ള സ്നേഹത്താലും സുവിശേഷത്തോടുള്ള ദാഹത്താലും കർത്താവിന്റെ പാദപീഠത്തിൽ കടന്നു വന്ന നിങ്ങളെല്ലാവരെയും കരുണാസമ്പന്നനായ ദൈവം അനുഗ്രഹിക്കട്ടെ. வாழ்க்கையிலே பலவிதமான தொந்தரவுகள் இருக்கிறதான இந்த நாட்களிலே சுவிசேஷத்தின் நிமித்தமாக சத்தியத்தை கேட்கும்படியாக நீங்கள் வாஞ்சியோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள். ஆகையால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. അനന്ത നിത്യതയുടെ കവാടം തുറക്കുന്ന ആ നല്ല ദിനത്തിൽ നിങ്ങളുടെ എല്ലാവരുടെയും മുഖം കണ്ടെത്തുവാൻ സ്വർഗം നിങ്ങളെ സഹായിക്കട്ടെ. அந்த நித்தியத்தினுடைய வாசலை கர்த்தர் திறக்கும் பொழுது உங்கள் எல்லார் முகமும் அங்கே காணப்படும்படியாக கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்வாராக. നമ്മുടെ മീറ്റിംഗിന്റെ പ്രാരംഭ നിമിഷം തുടങ്ങി ഇതുവരെയും സർവശക്തനായ ദൈവത്തിന്റെ സാന്നിധ്യം നമ്മൾ ആത്മാവിൽ അനുഭവിച്ച് അറിഞ്ഞുകൊണ്ടേയിരുന്നു. நம்முடைய கூட்டத்தை தொடங்கினது முதல் இதுவரைக்கும் தேவனுடைய மாற்றமில்லாத தேவனுடைய சமூகத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ദൈവത്തെ പാടി സ്തുതിപ്പാനും നമ്മുടെ പ്രത്യാശയെ പുതുക്കുവാനും നമ്മുടെ രക്ഷകന്റെ കാൽവറി ക്രൂശിനെ ആ സ്നേഹത്തെ ധ്യാനിപ്പാനും സ്വർഗം നമുക്ക് അവസരം നൽകി. கர்த்தரை பாடி துதிக்கவும் அவரை ஆராதிக்கவும் கர்த்தருடைய கல்வாரி அன்பை நினைக்கவும் அதில் மகிழவும் கர்த்தர் இந்த வாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். തുടർന്നും കർത്താവിന്റെ സാന്നിധ്യം നമ്മുടെ മധ്യ ഉണ്ടാകട്ടെ. ദൈവം നമ്മെ സിയോനിൽ നിന്ന് അനുഗ്രഹിക്കും. தொடர்ந்தும் தேவனுடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கும். கர்த்தர் സിയോനിൽ നിന്ന് നമ്മை ஆசீர்வதிப்பாராக. സംഭവബഹുലമായ ഒരു കാലഘട്ടത്തിലാണ് ഇന്ന് ഞാനും നിങ്ങളും ജീവിക്കുന്നത്. எத்தனையோ காரியங்கள் நம்மை சூழ்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தான் நாம் ஜீவித்து வருகிறோம். അനേക വിശുദ്ധന്മാർ തങ്ങളുടെ പ്രവർത്തികളെ തികച്ച് നിത്യവിശ്രാമത്തിലേക്ക് പോയിക്കൊണ്ടേയിരിക്കുകയാണ്. எத்தனையோ பரிசுத்தவான்கள் அவர்களுடைய வாழ்க்கையை ஜெயத்தோடு முடித்து அவர்கள் நித்தியதைக்கு பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். എന്നാലും കർത്താവിന് നമ്മിൽ എന്തൊക്കെയോ ചെയ്യുവാനുണ്ട്. നാം കർത്താവിന് വേണ്ടി എന്തൊക്കെയോ ചെയ്യുവാൻ അവശേഷിക്കുന്നു. അതുകൊണ്ട് നമ്മുടെ ആയുസ്സിനെ ദൈവം നീട്ടി തന്നുകൊണ്ടിരിക്കുക. ஆனால் நம்முடைய ஆயுசை கர்த்தர் நீட்டி தந்திருக்கிறார். காரணம் என்னவென்றால் நீங்களும் நானும் கர்த்தருக்காக இனியும் சில காரியங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதற்காகத்தான் കർത്താവ് നമ്മളെല്ലാവരെയും അനുഗ്രഹിക്കട്ടെ. கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. മുൻപ് നമ്മുടെ പക്കൽ ലഭിച്ചിരുന്ന പ്രചരണ മാധ്യമത്തിൽ കൂടെ നമ്മുടെ ഈ വർഷത്തെ പഠന വിഷയം മനുഷ്യനെ ദൈവം വിളിക്കുന്നു എന്നുള്ളതാണ് എന്നറിഞ്ഞിട്ടുള്ളവരാണ് ശ്രോതാക്കളിൽ ഏറിയ ഭാഗവും. இங்கே வந்திருக்கிற சகோதரர்கள் எல்லாரும் நமக்கு கிடைத்திருக்கிறதான அந்த கைப்பகுதியிலே எந்த விஷயத்தை நாம் கேட்க போகிறோம், தியானிக்க போகிறோம் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். പാപം ചെയ്ത് പറുദീസ നഷ്ടപ്പെട്ട ശാപയോഗ്യനായ മനുഷ്യനെ തേടി ഏദനെന്ന പറുദീസയിലേക്ക് ചെന്ന് ആദാമേ ആദാമേ നീ എവിടെയെന്ന് വിളിക്കുന്ന ഒരു ദൈവത്തിന്റെ ശബ്ദം നമുക്ക് പ്രാരംഭ ഭാഗത്ത് കാണാൻ കഴിയും. பாவம் செய்த அந்த கர்த்தர் அவனுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்ததான அந்த பரதேசை நஷ்டமாக்கி விட்டதான அந்த ஆதாமை நோக்கி கர்த்தர் ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று அவனை நோக்கி கூப்பிடுகிற அந்த சத்தத்தை நாம் முதலாவது கேட்க முடியும். അന്ന് തുടങ്ങി ദൈവം മനുഷ്യനെ വിളിച്ചുകൊണ്ടേയിരിക്കുക. அன்றைக்கு முதல் இன்றைக்கு வரையும் கர்த்தர் மனிதனை பார்த்து கூப்பிட்டு அழைத்துக் கொண்டிருக்கிறார். ഭക്തനായ ഒരു സങ്കീർത്തനക്കാരൻ പാടിയിരിക്കുന്നു, സൂര്യന്റെ ഉദയം തുടങ്ങി അസ്തമനം വരെയും ദൈവം വിളിച്ചുകൊണ്ടേയിരിക്കുക. பக்தனாய பரிசுத்தவானாக ஒரு சங்கீதக்காரன் அவன் இப்படி சொல்லுகிறான், சூரியன் உதயம் ஆகும் முதல் சூரியன் அஸ்தமாகும் வரை கர்த்தர் ஜனத்தை பார்த்து அழைத்துக் கொண்டிருக்கிறார். സൂര്യന്റെ ഉദയം തുടങ്ങി അസ്തമനം വരെയും ദൈവം മനുഷ്യനെ വിളിച്ചുകൊണ്ടിരിക്കും. சூரியனின் உதயம் முதல் சூரியனின் அஸ்தமனம் முதல் வரைக்கும் கர்த்தர் மனிதனை பார்த்து அழைத்து கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். ഇന്നും ആ ശബ്ദം ഭൂമിയിൽ മുഴങ്ങിക്കൊണ്ടേയിരിക്കുക. அந்த சத்தமானது இன்றைக்கும் பூமியிலே அது முழங்கிக் கொண்டிருக்கிறது. ഈ ദിനങ്ങളിൽ നമുക്ക് ചിന്തിക്കേണ്ട ചിന്താവിഷയം, ദൈവം മനുഷ്യനെ എന്തിനാണ് വിളിക്കുന്നത്? இந்த நாட்களிலே நாம் சிந்திக்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால்,
தேவன் மனிதனை எதற்கு கூப்பிடுகிறார் ഈ രാത്രിയിൽ ഈ പന്തലിനുള്ളിൽ ഇരിക്കുന്നവർ, ഈ ശബ്ദം കേൾക്കുന്നവർ ആരും യാദൃച്ഛികമായി ഇതിൽ വന്നിട്ടുള്ളവരല്ല. இந்த சத்தத்தை கேட்கிற இந்த பந்தலின் கீழ் வந்திருக்கிற நீங்கள் யாருமே நீங்கள் தற்செயலாக வந்துவிட்டீர்கள் என்று யோசிக்காதீர்கள். കാലാകാലങ്ങളിലായി സുവിശേഷത്തിന്റെ വെളിച്ചത്താൽ വിളിക്കപ്പെട്ടവരാണ് ഇവിടെ ഇരിക്കുന്ന എല്ലാവരും. ஆண்டுகள் தோறும் சுவிசேஷத்தின் மூலமாக கர்த்தர் நம்மை அழைத்தும் இருக்கிறார். ഈ ദിനങ്ങളിൽ പരിശുദ്ധാത്മാവിന്റെ സഹായത്താലും ദൈവത്തിന്റെ കൃപയാലും വിളിക്കുന്ന ദൈവത്തെക്കുറിച്ചും വിളിച്ച ദൈവത്തിന്റെ ദൈവിക പദ്ധതികളെക്കുറിച്ചും നമുക്ക് ചുരുക്കമായി പഠിക്കാം. இந்த நாட்களிலே தேவனுடைய கிருபை குறித்தும் இந்த சுவிசேஷமானது எதற்காக நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்தும் கர்த்தர் எதற்காக நாம் அழைத்தார், அதனுடைய நோக்கம் திட்டம் என்ன என்பதை குறித்து நாம் தியானிப்போமாக. സന്നിധിയിൽ ആഗതരായിരിക്കുന്ന നിങ്ങൾ എല്ലാവരും പ്രാർത്ഥനയോടുകൂടി ആയിരിക്കണമേ എന്ന് അപേക്ഷിക്കുക. தேவ சமூகத்திலே கூடியிருக்கிற நீங்கள் எல்லாரும் ஜெபத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ഈ വചനം മുൻകാലത്തെ മുൻഗാമികളായ അനേക വിശുദ്ധന്മാരിൽ കൂടെ നിങ്ങൾ കേട്ടിട്ടുള്ളവരാണെന്ന് ഞാൻ പൂർണ്ണമായി വിശ്വസിക്കും. இந்த வசனங்களை ஏற்கனவே இருந்த பூர்ண பரிசுத்தவான்களை அவர்களிடத்திலிருந்து அநேக வசனங்களை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ഞാൻ മുൻപ് പല വിശുദ്ധന്മാരിൽ നിന്ന് കേട്ടിട്ടുള്ളതും എന്റെ ആത്മാവ് എനിക്ക് ഉണർത്തി തന്നിട്ടുള്ളതുമാണ് ഈ തിരുവെഴുത്തിന്റെ ഭാഗങ്ങൾ. இந்த வசனத்தின் பாகங்கள் நானும் ஏற்கனவே கேட்டதும் பரிசுத்தவான்களிடத்தில் கேட்டதும் ஆவியானவர் எனக்கு உணர்த்தின காரியங்கள் மாத்திரம்தான். നമുക്ക് നമ്മുടെ ശ്രദ്ധയെ തിരുവെഴുത്തിലേക്ക് കൊണ്ടുവരാം. நம்முடைய சிந்தையை தேவனுடைய வசனத்திற்காக திருப்புவோமாக. 50-ാം സങ്കീർത്തനത്തിന്റെ പ്രാരംഭ വരികൾ ദയവായി വായിച്ചാൽ. 50-ஆம் சங்கீதம் அதன் முதலாவது வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். வல்லமையிலும் தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധ നാമം വാഴ്ത്തപ്പെടുമാറാകട്ടെ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். നാം ഇപ്പോൾ ഇവിടെ ഒരു തിരുവെഴുത്ത് വായിച്ചു കേട്ടു. സൂര്യന്റെ ഉദയം തുടങ്ങി അതിന്റെ അസ്തമനം വരെ ദൈവം വിളിച്ചുകൊണ്ടേയിരിക്കുക. இந்த இடத்திலே ஒரு வசனத்தை நாம் வாசித்தோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் பூமியை கூப்பிடுகிறார். ഒരു സൂര്യൻ ഉദിച്ചു, അന്ന് തുടങ്ങി വിളി ആരംഭിച്ചു. ആ സൂര്യൻ അസ്തമിക്കും, ആ നിമിഷം വരെയും വിളി തുടരുകയാണ്. ஒரு சூரியன் உதைத்தது அன்றைக்கு மனிதனை பார்த்து கூப்பிட்ட ஆண்டவர் சூரியன் அஸ்தமனம் ஆகும் வரைக்கும் மனிதனை அழைத்து கொண்டிருக்கிறார். ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധ നാമം വാഴ്ത്തപ്പെടുമാറാകട്ടെ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். അപ്പോസ്തലനായ പൗലോസ് കൊരിന്ത്യർക്ക് ലേഖനം എഴുതുമ്പോൾ താൻ ഒരു വാക്ക് ഇങ്ങനെയാണ് എഴുതിയിരിക്കുന്നത്. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே அவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 1 കൊരിന്ത്യർ 1-ാം അധ്യായം 19-ാം വാക്യത്തിൽ വരുമ്പോൾ 1 കൊരിന്ത്യർ 1-ാം அதிகாரம் 19-ാം വചനത്തെ വാസിക്കും പൊഴുது അദ്ദേഹം പറയുന്നു, ഈ കൂട്ടായ്മയിലേക്ക് നിങ്ങളെ വിളിച്ച ദൈവം വിശ്വസ്തനാണ്. இந்த ஐக்கியத்தில் கொண்டு வந்தாரே அந்த தேவன் உண்மையுள்ளவர் என்று சொல்லுகிறார். ഈ കൂട്ടായ്മയിലേക്ക് നിങ്ങളെ വിളിച്ച ദൈവം വിശ്വസ്തനാണ്. இந்த இப்படிப்பட்ட ஐக்கியத்தில் கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறாரே அவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லுகிறார். വിശുദ്ധ പത്രോസ് തന്റെ ലേഖനത്തിൽ ഇങ്ങനെയാണ് എഴുതിയിരിക്കുന്നത്. பரிசுத்த பவுல் நிருபத்திலே இப்படிதான் அவர் எழுதுகிறார். നിങ്ങളെ വിളിക്കുന്ന ദൈവം വിശുദ്ധനാണ്. உங்களை அழைக்கிறவர் அவர் பரிசுத்தவான். ആകയാൽ വിളിച്ച ദൈവം വിശ്വസ്തനും വിശുദ്ധനുമാണ്. உங்களை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், அவர் பரிசுத்தவானமாக இருக்கிறார். ആത്മാവിൽ ആ വചനങ്ങളെ നമുക്ക് ഹൃദയത്തിൽ എഴുതി ചേർത്തുകൊണ്ട് നമുക്ക് ഈ തിരുവെഴുത്തിന്റെ ആഴങ്ങളിലേക്ക് പോകാം. ஆவியிலே நம்முடைய ஆவியிலே இப்படி இந்த வசனங்களை எழுதி கொண்டு நாம் ஆவியிலே நாம் இந்த வசனங்களை தியானிப்போமாக. ആത്മാവിൽ ആ വചനം നമുക്ക് ഹൃദയത്തിൽ എഴുതി നമ്മുടെ അധരം കൊണ്ടൊന്ന് ഏറ്റു പറയാം. ஆவியிலே இந்த வசனங்களை நம்முடைய ஹிருதயத்தில் ஆவியினால் எழுதி நம்முடைய ஆவியினாலே நம் வசனத்தை நாம் அறிக்கை செய்வோமாக. ഈ വിശുദ്ധന്മാരുടെ കൂട്ടായ്മയിലേക്ക് എന്നെ വിളിച്ചു കൊണ്ടുവന്ന എന്റെ ദൈവം വിശ്വസ്തനാണ്. இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே என்னுடைய தேவனை கொண்டு வந்தாரே அவர் உண்மையுள்ளவர். സാഹചര്യം കൊണ്ടും സമ്മർദ്ദം കൊണ്ടും സ്വഭാവം ത്യജിച്ചു കളയാൻ കഴിയാത്ത ദൈവത്തിന്റെ വിശ്വസ്തത നിത്യത വരെ എനിക്ക് പരിചയം ഫലകയുമായിരിക്കും. സ്വഭാവം മാറാതെ എന്തെன்றைக்கும் நிலைத்தில் இருக்கக்கூடிய மாறாத இயேசுவுடைய സ്വഭാവத்தினால் அவருடைய குணத்தினால் என்னை அழைத்திருக்கிறார். அவர் உண்மையுள்ளவர். നിത്യത വരെയും എനിക്ക് പരിചയം ഫലകയുമായിരിക്കും. அவர் நித்திய வரைக்கும் அவர் எனக்கு பரிசையும் கேடகமாக இருக்கிறார். എന്നെ വിളിക്കുന്നവൻ വിശുദ്ധനാണ്. உன்னை அழைக்கிறவர் அவர் பரிசுத்தர். ആകയാൽ വിശുദ്ധനും വിശ്വസ്തനുമായ ഒരു ദൈവമാണ് നമ്മെ വിളിച്ചിരിക്കുന്നത്. ஆகவே பரிசுத்தரும் உண்மையுமான தேவன் தான் உன்னை அழைத்திருக்கிறார். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. கர்த்தருக்கு மகிமை ഈ உண்டாகட்டும். ദിനങ്ങളിൽ നമ്മൾ ഈ തിരുവെഴുത്ത് പഠിക്കുമ്പോൾ இந்த നാட்களிலே நாம் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது ഒന്നാമത് വിളിച്ച ദൈവത്തെക്കുറിച്ച് ഒരു ശരിയായ അറിവ് നമുക്കുണ്ടാകണം. முதலிலே நம்மை அழைத்த தேவன் அவரை குறித்து சரியான அறிவு நமக்கு தேவை. നമ്മളാരും ഒരു പ്രത്യേക സാഹചര്യത്തിൽ ഈ മാർഗത്തിൽ വന്നവരല്ല. ஏதோ ஒரு நல்ல சூழ்நிலை நிமித்தமாக இந்த ஐக்கியத்திற்கு நாம் வந்தோம் என்று சொல்ல முடியாது. നീതി സൂര്യനായ യേശു ഉദിച്ച ദിനം തുടങ്ങി സുവിശേഷത്താൽ നമ്മെ വിളിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. நீதியின் சூரியனாகிய இயேசு உதித்தது முதல்
സുവിശേഷത്തിൻ നിമിത്തமாக നമ്മை கூப்பிடுகிறார். ആ കൃപയുടെ സൂര്യൻ ഉദിച്ചപ്പോൾ മുതൽ സുവിശേഷത്താൽ നമ്മെ വിളിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. அந்த கிருபையுடைய அந்த சூரியனாகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷ நிமித்தமாக நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். ആ വിളിക്കുന്ന ദൈവം വിശ്വസ്തനാണ്. நம்மை அழைக்கிற தேவன் உண்மை உள்ளவர். നാം അവിശ്വസ്തരെങ്കിലും നമ്മെ വിളിക്കുന്നവൻ വിശ്വസ്തനാണ്. நாம் உண்மை இல்லாதவர்கள் ஆனாலும் நம்மை அழைக்கிற தேவன் உண்மை உள்ளவர். ദൈവത്തിന് ഒരിക്കലും തന്റെ സ്വഭാവം ത്യജിപ്പാൻ സാധ്യമല്ല. தேவன் ஒருபோதும் அவருடைய സ്വഭാവத்தை அவருடைய குணத்தை மாற்றி கொள்ள முடியாது. നമ്മെ വിളിക്കുന്ന ദൈവം വിശുദ്ധനാണ്. நம்மை அழைக்கிற தேவன் அவர் பரிசுத்தர். ആകയാൽ നമ്മെ കുറിച്ചുള്ള ദൈവിക പദ്ധതിയും വിശുദ്ധിയാണ്. ஆகவே நம்மை குறித்துள்ள அந்த தேவனுடைய திட்டமானது அது பரிசுத்தமாகவே இருக்கின்றது. ആകയാൽ നമ്മെ വിളിച്ച വിളിക്ക് യോഗ്യമാമണ്ണം നമുക്ക് ജീവിക്കാം. ஆகவே நம்மை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பின் அந்த திட்டத்திற்கு உண்மை உள்ளவர்களாக നമ്മെ ஜீவிப்போமாக. വിളിച്ച വിളിക്ക് യോഗ്യമാമണ്ണം നമുക്ക് ജീവിക്കാം. கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாரே அந்த அழைத்திற்கு உண்மை உள்ளவர்களாக யோகியமானவர்களாக ஜீவிப்போமாக. അടുത്തത് ദൈവം നമ്മെ എന്തിനാണ് വിളിച്ചിരിക്കുന്നത്? அடுத்ததாக கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? നമുക്ക് എല്ലാം വിശദമായി ചിന്തിപ്പാൻ സമയം പോരാ. இதை விரிவாக படிப்பதற்கு நமக்கு நேரம் போதாது. എങ്കിലും ദൈവം നമ്മെ വിളിച്ചതിന്റെ ഒരു ചെറിയ രൂപരേഖ നിങ്ങളുടെ മനസ്സിൽ വരയ്ക്കാം. என்றாலுமோ கர்த்தர் எதற்காக நம்மை அழைத்தார் என்பதை குறித்து சுருக்கமாக நான் சொல்லிக் கொடுக்கிறேன். ഒരു ചെറിയ രൂപരേഖ നമ്മുടെ മനസ്സിൽ വരയ്ക്കാം. ஒரு ரூபத்தை நான் வரைத்து உங்கள் மனதில் வரைத்து காண்பிக்க ദൈവം போகிறேன். നമ്മെ എന്തിനായി വിളിച്ചിരിക്കുന്നു? தேவன் எதற்காக நம்மை அழைத்திருக்கின்றார்? നാം തിരുവെഴുത്തിന്റെ ആഴങ്ങൾ പഠിക്കുമ്പോൾ, நாம் தேவனுடைய வசனத்தின் ஆழத்தை படிக்கும் பொழுது നമ്മുടെ മുൻഗാമികളായ വിശുദ്ധന്മാരെ ഒക്കെ ദൈവം വിളിച്ചതാണ്. நமக்கு முன்பாக இருந்ததான பரிசுத்தவான்களை கர்த்தர் தாமே அழைத்தார். വേദപുസ്തകത്തിൽ ദൈവം വിളിച്ച അനേകരെ നമുക്ക് കാണാം. வேத புஸ்தகத்திலே கர்த்தர் தாமே அழைத்த अनेक பரிசுத்தவான்களை படிக்கிறோம். പ്രാരംഭ ഭാഗത്തേക്ക് വരുമ്പോൾ ദൈവം ആദാമിനെ വിളിക്കുന്നത് നമുക്ക് കാണാം. முதலிலே ஆதாமை கர்த்தர் அழைத்ததாக நாம் பார்க்கின்றோம். ആദാം ദൈവത്തിന്റെ മകനായിരുന്നു. ஆதாம் தேவனுடைய மகனாக இருந்தான். ആദാം സൃഷ്ടികളിൽ ഉന്നതനായിരുന്നു. அவன் சிருஷ்டியிலே ஒரு உன்னதனாக இருந்தான். ആദാം ദൈവത്തിന്റെ സ്വരൂപമുള്ളവനായിരുന്നു. ஆதாம் தேவனுடைய அந்த சொரூபம் பெற்றிருந்தான். ആദാം ദൈവത്തിന്റെ തേജസ് ധരിച്ചിരുന്നു. ஆதாம் தேவனுடைய மகிமையை சாயலை பெற்றிருந்தான். ആദാം ദൈവത്തിന്റെ പരദീസയിൽ വാണിരുന്നു. ஆதாம் அந்த தேவனுடைய பரதீசையிலே அவன் வாழ்க்கை செய்தான். എന്നാൽ ഒരു ദിവസം ആദാമിന് സകലതും നഷ്ടപ്പെട്ടു പോയി. ஆனால் ஒரு நாளிலே ஆதாமுக்கு எல்லாம் நஷ்டமாய் போய்விட்டது. പിശാചിന്റെ വഞ്ചനയിൽ അവൻ അകപ്പെട്ടു പോയി. பிசாசுடைய வஞ்சனையில் அவன் அகப்பட்டு போய்விட்டான். അവൻ ദൈവത്തെക്കാൾ അധികം പിശാചിനെ അനുസരിച്ചു. தேவரை விட பிசாசை அதிகமாக அவன் கீழ்ப்படிய தொடங்கினான். അവന് ഒരു വലിയ തകർച്ച സംഭവിച്ചു. ஆகவே ஒரு பெரிய விழுகை அவனுக்கு உண்டானது. എന്നാൽ തകർന്നു പോയ മനുഷ്യനെ ദൈവം തള്ളിക്കളഞ്ഞില്ല. என்றாலுமோ விழுந்து போன மனிதனை கர்த்தர் தள்ளிவிடவில்லை. ദൈവം മനുഷ്യനെ തേടി ഏദനിലേക്ക് വരികയാണ്. மனுஷனை தேடியதோ தேவன் ஏதேன் தோட்டத்துக்கு வருகிறார். ആദാമേ ആദാമേ നീ എവിടെന്ന് വിളിക്കാൻ തുടങ്ങി? ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று ആദാം പറഞ്ഞു, നിന്റെ കാലൊച്ച കേട്ട് ഞാൻ പേടിച്ചുപോയി. உன்னுடைய நீர் வருகிற சத்தத்தை கேட்டு நான் பயந்து போனேன் என்று சொல்லுகிறார். തലേ ദിവസം വരെയും ആ ശബ്ദം കേട്ട് ആനന്ദിച്ച ആദാം அந்த முந்தின நாள் வரைக்கும் அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்டுட்டு மகிழ்ச்சியாக இருந்த ஆதாம் ഇപ്പോൾ ദൈവത്തിന്റെ കാലൊച്ച കേട്ട് പേടിക്കുക. இதோ கர்த்தர் வருகிற அந்த சத்தத்தை கேட்டுட்டு இதோ அஞ்சுகிறான். ആദാമേ നീ എവിടെന്ന് വിളിക്കുന്നു? ஆதாமே நீ எங்கே என்று അപ്പോൾ அழைத்தான். ആദാം പറഞ്ഞു, ഞാൻ നഗ്നനായി പോയി. അപ്പോൾ ஆதாம் சொல்லுகிறான், நான் நிர்வாணியாக നിന്റെ மாறிவிட்டேன். കാലൊച്ച കേട്ട് ഞാൻ പേടിച്ചുപോയി. உன்னுடைய நீர் வருகிறதான அந்த பாதத்தின் சத்தத்தை கேட்டு நான் பயப்படுகிறேன். ദൈവം സ്നേഹത്തോടെ ചോദിക്കുന്നു, கர்த்தர் அன்பினால் அவனை கேட்கிறார், ആദാം നീ നഗ്നനാണെന്ന് നിന്നോട് പറഞ്ഞത് ആരാണ്? ஆதாமே நீ நிர்வாணி என்று உனக்கு சொல்லிக் கொடுத்தது யார்? നിന്നോട് നഗ്നനാണെന്ന് പറഞ്ഞത് ആരാണ്? நீ நிர்வாணி என்று உனக்கு சொல்லிக் கொடுத்தது നീ யார்? എന്റെ അടുക്കിലേക്ക് വരിക. நீ என்னுடைய அருகில் வா. ആദാം ഏറ്റവും ഭയപ്പെട്ടു പോയി. ஆதாம் அதிகமாக அவன் பயந்து போனான். പക്ഷേ ദൈവം ആദാമിനെ തള്ളിക്കളഞ്ഞില്ല. ஆதாமனை கர்த்தர் தள்ளிவிடவில்லை. ദൈവത്തിന്റെ സ്നേഹത്തിന്റെ രൂപം അവിടെ പ്രകടമായി. தேவனுடைய அன்பின் அந்த ரூபத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். ദൈവത്തിന്റെ നീതി ആദാമിൽ ദൈവം വരച്ചു കൊടുത്തു. தேவனுடைய நீதியை இதோ ஆதாமிலே அவர் வரைத்து காண்பிக்கிறார். ദൈവം ആദാമിന് തോൽ കൊണ്ടുള്ള ഒരു ഉടുപ്പുണ്ടാക്കി കൊടുത്തു. தேவன் ஆதாமுக்கு தோலினால் உண்டானதான ஒரு வஸ்திரத்தை ஆடையை ഉണ്ടാക്കി തരുகிறார். മാത്രമല്ല ആദാമിന് വീണ്ടെടുപ്പ് കൽപ്പിക്കുവാൻ ഒരു സന്തതി ഭൂമിയിൽ വരുമെന്ന് ആദാമിന് വാഗ്ദത്തം കൊടുത്തു. ஆதாமிடத்திலே வரப்போகிற ஒரு தலைமுறையை நீ பெற்றெடுப்பாய் என்று ஒரு நம்பிக்கையை கர்த்தர் அவனுக்கு ஊட்டுகிறார். മൂന്നാമതായി ആദാമിന്റെ മനസ്സിൽ മനസാക്ഷി എന്നൊരു ദീപം കൊളുത്തി കൊടുത്തു. அதன் பிறகு ஒரு தீபம் ஆகிய விளக்காகிய மனசாட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளை ஆதாமிலே வைக்கிறார். അതിലുപരിയായി ഈ പാപശരീരം വിട്ടൊഴിയുവാൻ മരണം എന്നൊരു പ്രതിഭാസം ആദാമിന് കൊടുത്തു. அதற்கு பிறகு நீ மரணத்திலிருந்து நீ രക്ഷപ്പെടുம்படியாக அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். പലപ്പോഴും മരണത്തെ കുറിച്ച് കേൾക്കുമ്പോൾ നാം ഭയപ്പെടാറുണ്ട്. எத்தனையோ நாட்களில் மரணத்தை குறித்து கேட்கும் பொழுது நாம் பயந்து போகிறோம். ക്രൈസ്തവ സഭകളുടെ ഉപദേശ
ഇതിഹാസം പഠിച്ചാൽ ഈ മുൻപിരുന്നതാണ് സഭയിനുടേതാണ് வரலாறை പഠിക്കും பொழுது അതിലുള്ള പിതാക്കന്മാർ സഭാ ചരിത്രത്തിൽ എഴുതിയിരിക്കുന്നത് പിതാക്കന്മാർ അവர்கள் സഭയിനുடைய வரலாற்றை குறித்து ഞാൻ பேசும்போது ഒരിക്കൽ യാദൃശ്യമായ ഒരു ശവസംസ്കാരത്തിൽ പോകുമ്പോൾ நான் ஒரு இடத்துல ஒரு அடக்க ஆராதனைக்கு போகும் பொழுது ഒരു യാക്കോബ സുറിയാനി സഭയിലെ പുരോഹിതന്റെ വാക്ക് ഞാൻ കേട്ടു. யாக்கோப சிறிய சபையில் இருக்கிறதான ஒரு ஆசாரியனுடையதான அந்த பிரசங்கத்தை நான் கேட்டேன். അദ്ദേഹം ഇങ്ങനെ പറയുകയാണ്, அவர் இப்படி சொல்லுகிறார், ദൈവമേ നിന്റെ നീതിയും കരുണയും ഹേതുവായിട്ടല്ലോ നീ മനുഷ്യനും മരണം കൊടുത്തത്. கர்த்தாவே உம்முடைய கருணை நீதி பெரியது, ஆகவேதான் மனுஷனுக்கு மரணம் என்பதை நீ கொடுத்திருக்கிறீர். മനുഷ്യന് മരണം എന്നൊന്നില്ലായിരുന്നെങ്കിൽ അവന് വീണ്ടെടുപ്പെന്ന് പറയുന്നൊന്നില്ല. மனிதனுக்கு மரணம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லை என்று சொன்னால் மீட்பு என்று சொல்லக்கூடியது இல்லை. ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ദൂതന്മാരെ ദൈവം സൃഷ്ടിച്ചു, தூதன்மாரை கர்த்தர் உண்டாக்கினார். അവരോട് മരണം എന്നൊരു കാര്യം പറഞ്ഞിരുന്നില്ല. அவர்களுக்கு மரணம் என்பதை சொல்லிக் கொடுக்கவில்லை. ആയതുകൊണ്ട് എന്ത് ചെയ്തു? അവരുടെ വീഴ്ചയ്ക്ക് അവർക്കൊരു വീണ്ടെടുപ്പുമില്ല. ஆகவே அவர்கள் விழுந்து போனார்கள், ஆனால் அவர்களுக்கு மீட்பு இல்லை. ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. கர்த்தருக்கு மகிமை എന്നാൽ உண்டாகட்டும். ആദാമിന് ദൈവം മരണം കൊടുത്തു. ஆனால் ஆதாமுக்கோ கர்த்தர் மரணத்தை கொடுக்கின்றார். മരണത്താൽ ആദാമിന് ഒരു വീണ്ടെടുപ്പുണ്ടായി. அந்த மரணத்தின் மூலமாக அவனுக்கு ஒரு மீட்பை அவன் பெறுகிறார். ആദാമിനെ വിളിക്കുകയാണ്, ஆதாமை கர்த்தர் அழைக்கின்றார். അവന് വിളിച്ചൊരു നല്ല വസ്ത്രം കൊടുത്തു, நல்ல വസ്ത്രத்தை அவருக்கு தருகிறார். വീണ്ടെടുപ്പിനായി ഒരു മകനെ നിനക്ക് തരാമെന്ന് വാഗ്ദത്തം കൊടുത്തു. மீட்பிற்காக ஒரு குமாரனை உனக்கு தருகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். അതിലുപരിയായി മനസാക്ഷി എന്നൊരു ദീപ മനസ്സിൽ കൊളുത്തി കൊടുത്തു. அதற்கு மேலாக ஒரு விளக்கை, மனசாட்சி என்று சொல்லக்கூடிய விளக்கை அவர் ஏற்றுகின்றார். അതിലുപരിയായി ഭൂമി വിട്ടു പോകേണ്ടതിന് മരണം എന്നൊരു പ്രതിഭാസം കൊടുത്തു. அதன் பிறகு மரணத்திற்கு பிறகு உனக்கு வாழ்க்கை இருக்கிறது, மரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். കാലങ്ങൾ പലത് കടന്നുപോയി. எத்தனையோ காலங்கள் உருண்டு ஓடின. ഇതാ ദൈവം മറ്റൊരുവനെ വിളിക്കുന്നു. இதோ மனிதன் கர்த்தர் വേറൊരുത്തരെ അழைக்கிறார். അവന്റെ പേര് നോഹ എന്നാണ്. அவனுடைய பேர் நோவா. ദൈവം നോഹയെ വിളിക്കുന്നു. நோவாவை கர்த்தர் அழைக்கிறார். എന്തിനു വേണ്ടി? எதற்காக அழைத்தார்? ഭൂമിയുടെ മേലൊരു വലിയ ന്യായവിധി വരാൻ പോകുകയാണ്. பூமியிலே ஒரு பெரிய நியாய தீர்ப்பு வரப்போகிறது. ആകയാൽ ന്യായവിധിയിൽ നിന്ന് ആ നീതിമാന്റെ കുടുംബം രക്ഷ പ്രാപിക്കണം. அந்த நியாய தீர்ப்பிலிருந்து நீதிமானுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். ഭൂമിയിലെ ജീവജന്തുക്കൾ രക്ഷിക്കപ്പെടണം. பூமியிலே ஜீவ ஜலங்கள் அது ரட்சிக்கப்பட வேண்டும். ദൈവം നോഹയെ വിളിക്കുകയാണ്. நோயை கர்த்தர் அழைக்கின்றார். ദൈവത്തിന്റെ വിളി നോഹയിൽ കേൾക്കുമ്പോൾ நோய்க்கு கர்த்தருடைய அந்த அழைப்பு அவன் பெறும் பொழுது ആയതോടുകൂടെ ദൈവത്തിന്റെ കൃപ നോഹയ്ക്ക് ലഭിച്ചു. அவன் தேவனுடைய அழைப்பை பெற்ற பொழுது தேவனுடைய கிருபையும் அவன் பெற்றான். നോഹയ്ക്ക് ദൈവത്തിന്റെ കൃപ ലഭിച്ചു. நோவாவுக்கோ தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொண்டான். ആ കൃപയുടെ പിന്നിലാണ് നോഹ വിശ്വസിച്ചത്. அந்த கிருபையின் மேலே தான் அவன் விசுவாசிக்கின்றான். ആ കൃപയുടെ പിന്നിലാണ് നോഹ പെട്ടകം ഉണ്ടാക്കിയത്. அந்த கிருபையின் அந்த அழைப்பின் நிமித்தமாக ஒரு பேழையை அவன் ആ உண்டாக்குகின்றான். കൃപയുടെ പിന്നിലായിരുന്നു അവൻ പൂർണ്ണമായി അനുസരിച്ചത്. அந்த அவனுக்கு கிடைத்ததான கிருபை நிமித்தமாகத்தான் அவன் கீழ்ப்படிகின்றான். നോഹയ്ക്ക് ദൈവത്തിന്റെ കൃപ ലഭിച്ചു. நோய்க்கோ தேவனிடத்திலிருந்து கிருபை ആ பெற்றான். കൃപയാൽ നോഹ ദൈവത്തിന്റെ വാക്കുകളെ വിശ്വസിച്ചു. அந்த கிருபை நிமித்தமாக தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நோவா ആ விசுவாசிக்கின்றான். കൃപയാൽ നോഹ പൂർണ്ണമായി അനുസരിച്ചു. அந்த கிருபை நிமித்தமாக நோவா பூர்ணமாக கீழ்ப்படிகிறான். ഓ ആ കൃപ നിമിത്തം നോഹ ദൈവം പറഞ്ഞതുപോലെ പ്രവർത്തിച്ചു. அந்த கிருபையின் மூலமாக நோவா கர்த்தர் என்னென்னலாம் நோவாவுக்கு சொன்னாரோ ஆ, கிருபையா- அதன்படியே அவன் ആ செய்கிறான். കൃപയാൽ നോഹയും കുടുംബവും രക്ഷ പ്രാപിച്ചു. அந்த கிருபை நிமித்தமாக நோவாவும் அவனுடைய குடும்பமும் ரட்சிப்பு பெற்றுக் கொண்டார்கள். കാലങ്ങൾ പലത് കടന്നുപോയി. காலங்கள் பலதும் உருண்டு ஓடின. ഇപ്പോൾ ദൈവം അബ്രഹാം എന്നൊരുവനെ വിളിക്കുക. இப்பொழுது ஆபிரகாம் என்று ஒருவரை கர்த்தர் அழைக்கிறார். അബ്രഹാം കൽദേരുടെ പട്ടണത്തിലായിരുന്നു. ஆபிரகாம் கல்தேய பட்டணத்தில் இருந்து അപ്പോൾ வந்தார். യഹോവയായ ദൈവം അബ്രഹാമിനെ വിളിച്ചു. அந்த இடத்திலே யெகோவா தேவன் அவனை அழைக்கிறார். അബ്രഹാമിന് ദൈവം പ്രത്യക്ഷനായി. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வெளிப்பட்டார். 3 പ്രാവശ്യം ദൈവം പ്രത്യക്ഷനായി. 3 മുறைகள் கர்த்தர் வெளிப்படுகிறார். ഒരിക്കൽ തേജോമയനായി പ്രത്യക്ഷനായി. ஒரு முறை மகிமையின் தேவனாக வெளிப்படுகிறார். അബ്രഹാം ദൈവത്തിന്റെ തേജസ് കണ്ടു. ஆபிரகாம் தேவனுடைய மகிமையை கண்டார். ഉടനെ അവൻ ജന്മദേശത്തെ വിട്ട് യാത്രയായി. அவனுடைய சொந்த நாடை விட்டு அவன் புறப்படுகிறார். പിന്നെ അവന്റെ മനസ്സിൽ വലിയൊരു ഭാരമുണ്ടായി. அதன் பிறகு அவனுடைய ஆத்மாவிலே மனதிலே இருதயத்திலே பெரிய பாரம் வந்தது. കർത്താവേ ഞാൻ സകലതും വിട്ടല്ലോ. கர்த்தாவே உமக்காக எல்லாம் நான் விட்டு விட்டேனே. ഞാൻ ഏകനായി പോയോ. நான் தனிமையிலே விடப்பட்டிருக்கிறேன். ഉടനെ ദൈവം അവന് പ്രത്യക്ഷനായി. உடனே கர்த்தர் அவருக்கு ரூபம் கொடுத்தார். ദൈവം പറഞ്ഞു, അബ്രഹാമേ ഞാൻ നിത്യ ദൈവമാണ്. ஆபிரகாமே நான் நித்தியனான தேவன். ഞാൻ നിത്യ ദൈവമാണ്. நான் நித்தியனாக தேவன். നിത്യത വരെ ഞാൻ നിന്നോട് കൂടെയുണ്ട്. நித்தியதை வரைக்கும் நான் உன் கூட இருக்கிறேன். പിന്നെയും അബ്രഹാമിനിൽ ഭയം തട്ടി. என்றாலும் ஆபிரகாமினுடைய இருதயத்திலே பயம் കർത്താവേ வந்தது. ഞാൻ മുൻപോട്ട് യാത്ര ചെയ്യുമ്പോൾ கர்த்தாவே நான் முன்பாக பயணம் செய்யும் பொழுது അനേക ജാതികളും രാജാക്കന്മാരുമുണ്ട്. அநேக ராஜாக்களும் அநேக ஆசாரியர்களும் இருக்கிறார்கள். ആരെന്നെ സൂക്ഷിക്കും?
யார் என்னை பாதுகாப்பார்? ആരെന്റെ ആടുമാടുകളെ സൂക്ഷിക്കും? என்னுடைய ஆடுகளும் மாடுகளும் யார் பாதுகாப்பார்? എന്റെ ഭാര്യയും ദാസീദാസന്മാരെയും ആര് സൂക്ഷിക്കും? என்னுடைய மனைவியும் என்னுடைய அடிமைகளையும் என்னுடைய மனிதர்களையும் யார் பாதுகாப்பார்? പെട്ടെന്ന് യഹോവ അബ്രഹാമിന് പ്രത്യക്ഷനായി. உடனே கர்த்தர் ஆபிரகாமுக்கு வெளிப்படுகிறார். അബ്രഹാമിനോട് പറഞ്ഞു, അബ്രഹാം, ഞാൻ സർവശക്തനായ ദൈവമാണ്. ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறார், இதோ ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். അബ്രഹാം, I am Almighty Lord. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். I am Almighty Lord. நான் சர்வ வல்லமை உள்ளவர். ഞാൻ സർവശക്തനായ ദൈവമാണ്. நான் சர்வ வல்லமை உள்ளவர். തേജോമയനായ ദൈവം പ്രത്യക്ഷനായപ്പോൾ மகிமை உள்ள தேவன் வெளிப்பட்ட பொழுது അവൻ കൽദേറ പട്ടണത്തെ വിട്ടുപോയി. அவன் கல்தேய பட்டணத்தை விட்டுவிட்டான். നിത്യനായ ദൈവം പ്രത്യക്ഷനായപ്പോൾ நித்தியனாகிய தேவன் வெளிப்பட்ட பொழுது അവന്റെ ഏകാന്തത അവനെ വിട്ടുപോയി. அவருடைய தனிமை உணர்வு அவனை விட்டு போய்விட்டது. സർവശക്തനായ ദൈവം പ്രത്യക്ഷനായപ്പോൾ இதோ சர்வ வல்லமையுள்ள தேவன் வெளிப்பட்ட பொழுது അവന്റെ ഭയം അവനെ വിട്ടുപോയി. அவனில் இருந்த பயம் அவனை விட்டு மாறிவிட்டது. അബ്രഹാമും ദൈവവും തമ്മിൽ സ്നേഹിതരായി. ஆபிரகாமும் தேவனும் அவர்கள் நண்பர்களாக மாறினார்கள். അബ്രഹാമിന് ദൈവം ദർശനങ്ങളെ കൊടുത്തു. ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனங்களை தருகிறார். നോഹയ്ക്ക് ദൈവം കൃപയാണ് കൊടുത്തത്. நோவாய்க்கு கர்த்தர் கிருபையை தந்தார். എന്നാൽ അബ്രഹാമിന് ദൈവം ദർശനത്തെ കൊടുത്തു. ஆனால் ஆபிரகாமுக்கோ கர்த்தர் தரிசனத்தை தருகிறார். അബ്രഹാമിന് 4 ദർശനങ്ങൾ ഉണ്ടായിരുന്നു. ஆபிரகாமுக்கு 4 தரிசனங்களை கர்த்தர் ഒന്ന് தருகிறார். കനാൻ ദേശത്തെ കുറിച്ചുള്ള ദർശനം. ஒன்று கானான் தேசத்தை குறித்துள்ள தரிசனம். മനോഹരമായ കനാന്റെ ദർശനം അവനുണ്ട്. இந்த கானானின் தேசத்தை குறித்த ஒரு தரிசனம் அவனுக்கு இருக்கிறது. അവൻ കൽദേറ പട്ടണം വിട്ടു പോകുകയാണ്. அவன் கல்தேய தேசத்தை விட்டு புறப்படுகிறான். അവൻ ആടുമാടുകൾ ദാസീദാസന്മാരോടൊപ്പം പോകുകയാണ്. ஆடுகள் மாடுகள் தாசர்கள் அவர்கள் இருந்ததால் மனிதர்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு அவன் புறப்படுகின்றான். കുറച്ചു ദൂരം ചെല്ലുമ്പോൾ அவன் கொஞ்ச தூரம் போன ഈ பொழுது ആടുമാടുകളൊക്കെ ക്ഷീണിക്കുമ്പോൾ ஆடு மாடுகள் தளர்ந்து போன பொழுது പെട്ടെന്ന് കൂടാരം അടിച്ച് അവർ വിശ്രമിക്കും. உடனே அவர்கள் கூடாரம் வைத்து அங்கே അപ്പോൾ தங்கி விடுவார்கள். ഇദ്ദേഹത്തിന് ഒരു പ്രൈവറ്റ് സെക്രട്ടറി ഉണ്ട്, ഒരു അസിസ്റ്റന്റ് ഉണ്ട്. அங்கே பிரைவேட் ஒரு அசிஸ்டன்ட் துணை உதவி செய்யக்கூடிய ஒரு ஆள் இருக்கிற நபர். അദ്ദേഹത്തിന്റെ പേര് എലിയസർ എന്നാണ്. அந்த நபருடைய பேர் எலியேசர். വിശ്വസ്തനായ ഒരു സെർവന്റ് ആണ് எலியாசர். அவர் ஒரு உண்மையான தாசன். അപ്പൊ അബ്രഹാം ഇങ്ങനെ പോവാണ്. അബ്രഹാം ഉണ്ട്, സാറായുണ്ട്, ദാസീദാസന്മാരുണ്ട്, ലോത്ത് എല്ലാം ഇങ്ങനെ പിന്നിലുണ്ട്. ஆபிரகாம் இருக்கிறார், அவருடைய மனைவி இருக்கிறார், அவருடைய வேலைக்காரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். லோத் இருக்கிறார், லோத்துடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள். ഓരോ സ്ഥലത്ത് ചെന്ന് കൂടാരം അടിക്കുമ്പോൾ ஒரு இடத்துல அவர்கள் சென்று கூடாரத்தை அடித்து அங்கே தங்குகிற അപ്പോൾ பொழுது ഈ സെർവന്റ് വന്ന് ചോദിക്കും, அவருடைய தாசன் வந்து கேட்பான், യജമാനനെ, எஜமானனே, അങ്ങയുടെ ദൈവം സ്വർഗത്തിൽ ആ ദർശനത്തിൽ കാണിച്ചു തന്ന കനാൻ ദേശം ഇതാണോ? கர்த்தர் உங்களுக்கு தரிசனத்திலே கானான் தேசத்தை காட்டி தந்தாரே, அந்த தேசம் இதுதானா? അബ്രഹാം തലപൊക്കി ചുറ്റും നോക്കും. அப்போ ஆபிரகாம் தலையை சுற்றி பார்த்து നോ பார்ப்பார். എലിയസർ, இல்ல 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 இது அல்ல ഈ எலியேசர். സ്ഥലമല്ല എലിയസർ, இது அல்ல எலியேசர். ഇതല്ല എലിയസർ. இல்ல இல்ல இது இல்லை. അടുത്ത സ്ഥലത്തേക്ക് പോകണം. அடுத்த இடத்திற்கு நாம் புறப்பட்டு போக வேண்டும். അടുത്ത സ്ഥലത്ത് ചെല്ലും. அடுத்த இடத்துக்கு போவார்கள். അപ്പോൾ എലിയസർ വന്ന് ചോദിക്കും, പിന്നെ அவர் எலியேசர் வந்து கேட்பார், യജമാനനെ, எஜமானனே, അങ്ങ് കണ്ട ദർശനത്തിലെ ദേശം ഇതാണോ? நீர் தரிசனத்தில் பார்த்ததான தேசம் இதுதானோ? അപ്പോൾ അബ്രഹാം ചുറ്റും നോക്കും. அப்போ ஆபிரகாம் சுற்றி சுற்றி നോ, பார்ப்பார். എലിയസർ ഈ ദേശമല്ല. எலியேசரே இது அல்ல என்று ഓ, சொல்லுவார். അവന് കനാന്റെ ഒരു ദർശനം ഉണ്ടായിരുന്നു. அவனுக்கு கானானை குறித்து ஒரு தரிசனம் இருந்தது. ദൈവം അബ്രഹാമിന് പ്രത്യക്ഷനാകുമ്പോൾ, தேவன் ஆபிரகாமுக்கு வெளிப்படும் பொழுது, ദൈവം അബ്രഹാമിനെ വിളിക്കുമ്പോൾ, தேவன் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது, അബ്രഹാമിൽ കൂടെ ദൈവത്തിന് വലിയൊരു പദ്ധതി ഉണ്ടായിരുന്നു. ஆபிரகாமை குறித்து கர்த்தரிடத்திலே பெரிய திட்டம் இருந்தது. ആ പദ്ധതി എന്തായിരുന്നു? அந்த நோக்கம் தான் என்ன? വിശ്വാസത്താൽ നീതീകരിക്കപ്പെടുന്ന ഒരു ജാതി അബ്രഹാമിൽ കൂടെ രൂപപ്പെടണം. விசுவாசத்தால் ஒரு பெரிய ஜாதி அவர்கள் நீதிகரிக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கம் தான். ദൈവം അബ്രഹാമിനെ വിളിക്കുമ്പോൾ, தேவன் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது അബ്രഹാമിനോട് ദൈവം പറയുകയാണ്, ஆபிரகாமோடு கர்த்தர் சொல்லுகிறார், അബ്രഹാമേ, ഞാൻ നിന്നെ അനുഗ്രഹിക്കാം. ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதிக்கின்றேன். ഞാൻ നിന്നെ ഒരു അനുഗ്രഹ പാത്രമാക്കി തീർക്കാം. நான் உன்னை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக നിന്നെ மாற்றுகிறேன். അനുഗ്രഹിക്കുന്നവനെ ഞാൻ അനുഗ്രഹിക്കാം. உன்னை ஆசீர்வதிக்கிறவன் നിന്നാൽ ஆசீர்வதிக்கப்படுவான். ഞാൻ സകല ജാതികളെയും അനുഗ്രഹിക്കാം. உன் நிமித்தமாக சகல பூமியை நான் ஆசீர்வதிப்பேன். ഞാൻ നിന്നെ അനുഗ്രഹിക്കാം. நான் உன்னை ஆசீர்வதித்து നിന്നെ അനുഗ്രഹിക്കുന്നവരെ ഞാൻ അനുഗ്രഹിക്കാം. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் നീ ஆசீர்வதிப்பேன். എല്ലാവർക്കും ഒരു അനുഗ്രഹ പാത്രമായിരിക്കും. நீ எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம் ഓ, பாத்திரமாக നിന്നാൽ இருப்பாய். ഞാൻ സകല ജാതികളെയും അനുഗ്രഹിക്കും. உன் நிமித்தம் சகல ஜாதிகளையும் நான் ஆசீர்வதிக்கவே ദൈവത്തിന് ஆசீர்வதிப்பேன். മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. கர்த்தருக்கு மகிமை അപ്പോൾ உண்டாகட்டும். ദൈവം അബ്രഹാമിനെ വിളിച്ചു. இதோ கர்த்தர் ஆபிரகாமை 3 அழைக்கிறார். പ്രാവശ്യം ദൈവം പ്രത്യക്ഷനായി. 3 முறைகள் கர்த்தர் வெளிப்படுகிறார். അതിലുപരിയായി 4 ദർശനങ്ങളെ കൊടുത്തു. அதற்கு மேலாக கர்த்தர் 4 தரிசனங்களை தருகிறார். ഒന്ന് കനാന്റെ ദർശനമാണ്. ஒன்றாவது
அதிலே கானானின் தரிசனமாக இருக்கிறது. അദ്ദേഹത്തിന്റെ കൂടെ ഒരു വിശ്വാസി ഉണ്ടായിരുന്നു. அவன் கூட ஒரு விசுவாசியும் வந்தார். അദ്ദേഹത്തിന്റെ പേര് ബ്രദർ ലോത്ത് എന്നായിരുന്നു. அவரை குறித்து அவருடைய பெயர் லோத்தாக இருந்தது. ബ്രദർ ലോത്ത്, பிரதர் லோத், சகோதரன் லோத். ബ്രദർ ലോത്തിന്റെ കുട്ടിക്കാലത്ത് തന്നെ അദ്ദേഹത്തിന്റെ അപ്പച്ചൻ മരിച്ചുപോയി. லோத் சகோதரன் அவருடைய சிறிய பிராயத்திலே அவருடைய பிதா மரித்து போய்விட்டார். പിന്നെ ഈ ചിറ്റപ്പൻ അല്ലെങ്കിൽ കൊച്ചപ്പനാണ് ഇദ്ദേഹത്തെ വളർത്തിയത്. சித்தப்பா தான் இவனை வளர்த்து கொண்டு வருகிறார். അപ്പൊ കൊച്ചപ്പന്റെ കൂടെ നിന്ന് കുറെ കാര്യങ്ങളൊക്കെ പഠിച്ചിട്ടുണ്ട്. சித்தப்பா கூட அவர் இருந்த சில காரியங்கள் எல்லாம் படித்து விட்டிருக்கிறார். ദൂതന്മാരെ കണ്ടുടനെ ഓടി വിളിച്ച് വീട്ടിൽ കൊണ്ടുപോയി ചായയും കാപ്പിയൊക്കെ കൊടുക്കാൻ പഠിച്ചിട്ടുണ്ട്. தூதன்மாரை பார்த்த உடனே அழைத்து சென்று சாய காப்பி எல்லாம் கொடுப்பார். ലോത്ത് നീതിമാനായിരുന്നു. லோத் ஒரு நீதிமானாகவே இருந்தான். പക്ഷേ ലോത്തിന് ദർശനമില്ല. ஆனால் லோத்திற்கோ அவனுக்கு தரிசனம் என்பதே இல்லை. ലോത്തിന് കനാന്റെ ദർശനം ഇല്ലാത്തതുകൊണ്ട് லோத்துக்கு கானானுடைய தரிசனம் இல்லாத நிமித்தமாக സോദോം കണ്ടിട്ട് പറയുന്നു ഏദൻ പോലെ ഇരിക്കുന്നെന്ന്. அவன் சோதோமை பார்த்து சொல்கிறான் ஏதேன் தோட்டத்தை போலவே இருக்கிறது. അവൻ പറയാണ് ആ ദേശം ഏദൻ പോലെ ഇരിക്കുന്നു. இந்த தோட்டம் ஏதேனை போலவே இருக்கிறது என்று சொல்லுகிறான். പാപത്താൽ ദൈവ ന്യായവിധി വരുന്ന ആ പട്ടണത്തെ ദൈവപരദീസയായിട്ടാണ് ലോത്ത് കണ്ടത്. பாவத்தின் நிமித்தமாக தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்த வரக்கூடியதான அந்த தேசத்தை பார்த்து சொல்லுகிறான் இது ஏதேனை போல ஏதேனின் தோட்டம் போல இருக்கிறது. അവൻ തലപൊക്കി നോക്കി സോദോം ഏദൻ പോലെ കണ്ടു. அவன் தலை உயர்த்தி பார்த்த பொழுது சோதோமை தேவனுடைய தோட்டமாகவே காண்கிறான். കാരണം എന്താ? அதனுடைய காரணம் என்ன? അവന് കനാന്റെ ദർശനമില്ല. அவனுக்கோ கானானின் தரிசனம் இல்லாமல் போனது. അബ്രഹാമിനെ പോലെ പരിച്ഛേദനേറ്റിട്ടില്ല. ஆபிரகாமை போல அவன் விருத்த சேதனம் செய்யப்படவில்லை. അബ്രഹാമിനെ പോലെ ദൈവത്തിന് ഒരു യാഗപീഠം പണിതിട്ടില്ല. ஆபிரகாமை போல ஒரு பலிபீடத்தை அவன் செய்யவில்லை. അവൻ അബ്രഹാമിനെ പോലെ മൽക്കിസദേക്കിന് ദശാംശം കൊടുത്തിട്ടില്ല. ஆபிரகாமை போல மெல்கிசேதேக்கு தசமபாகம் கொடுக்கவில்லை. പക്ഷേ അവനും നീതിമാനാണ്. ஆனால் அவனும் நீதிமானாகவே இருக்கிறான். ബൈബിൾ പറയുന്നു ലോത്ത് നീതിമാനാണ്. லோத் ஒரு நீதிமான் என்று வேதம் പക്ഷേ சொல்கிறது. ഒടുവിൽ അവൻ വലഞ്ഞുപോയി. ஆனால் அவன் பயந்து போய் விட்டான், கலங்கி விட்டான். വലഞ്ഞുപോയി. அவனோ திக்குமுக்கலாய் விட்டான். അവന്റെ ജീവിതം തകർന്നുപോയി. அவனுடைய வாழ்க்கை இதோ தளர்ந்து போய் விட்டது. എന്താണ് അതിന്റെ കാരണം? அதனுடைய காரணம் என்ன? അവന് കനാന്റെ ദർശനമില്ല. அவனுக்கு கானானின் தரிசனம் இல்லை. അവൻ ദൈവത്തിന്റെ പ്രമാണം ശരീരത്തിൽ ഏറ്റിട്ടില്ല. தேவனுடைய பிரமாணத்தை அவன் சரீரத்தை உட்கொள்ளவில்லை. അവൻ ദൈവത്തിന് വേണ്ടി ഒരു യാഗപീഠം പണിതിട്ടില്ല. தேவனுக்காக அவன் ஒரு பலிபீடத்தை செய்யவில்லை. അവൻ മഹാപുരോഹിതനായ ആ ശാലേം രാജാവിന് ദശാംശം കൊടുത്തിട്ടില്ല. அவன் மகா ஆசாரியனாகிய அந்த மெல்கிசேதேக்கு அவன் தசமபாகம் கொடுக்கவில்லை. എങ്കിലും അവൻ നീതിമാനാണ്. தேவன் அவர் நீதிமானாகவே இருக்கிறார். ദൂതന്മാരെ കണ്ടുടനെ தூதன்மாரை பார்த்த பொழுது ഓ യജമാനന്മാരെ എന്റെ വീട്ടിൽ വരണമേ എന്ന് പറഞ്ഞു. യജമാനர்களே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். രണ്ടുപേരും നീതിമാന്മാരാണ്. இரண்டு பேர்களும் நீதிமான்கள் தான். ലോത്തിന്റെ തലമുറ നീതി നഷ്ടപ്പെട്ട് അവസാനിച്ചു. ஆனால் லோத்தினுடைய தலைமுறைகளோ அவர்களோ நீதியை நஷ்டப்படுத்தியவர்கள். എന്നാൽ അബ്രഹാമിന്റെ തലമുറ വിശ്വാസത്താൽ നീതീകരിച്ച് ഇന്നും ഭൂമിയിൽ ആ തലമുറ ജീവിക്കുന്നു. ஆனால் ஆபிரகாமுடைய சந்ததியார் அவர் விசுவாசத்தால் நீதிக்கப்பட்டவர்களாக இன்றும் அவர்கள் ஜீவித்து வருகிறார்கள். ദൈവം അബ്രഹാമിന് ഒരു കനാന്റെ ദർശനം കൊടുത്തു. ஆகவே ஆபிரகாமுக்கு கர்த்தர் கானானின் தரிசனத்தை தருகிறார். ദൈവം അബ്രഹാമിന് ഒരു സന്തതിയുടെ ദർശനം കൊടുത്തു. இரண்டாவது ஆபிரகாமுடைய அவருக்கு வருகிற தலைமுறையை குறித்து ஒரு தரிசனத்தை தருகிறார். അബ്രഹാമിന് 75 വയസ്സ് പ്രായമുള്ളപ്പോൾ ஆபிரகாமுக்கு 75 வயது ஆன பொழுது ദൈവം പറയാണ് നിന്റെ പേര് അബ്രഹാം എന്നാണ്. கர்த்தர் அவரை பார்த்து சொல்லுகிறார் உன் பேர் ஆபிரகாம். മുൻപ് എന്തായിരുന്നു പേര്? முன்பு அவருடைய பேர் என்னவாக இருந்தது? ஆபிரகாம். ശൂന്യനായ മനുഷ്യൻ. ஒன்றுமில்லாமை சூன்யம். ഈ ശൂന്യനായ മനുഷ്യൻ சூன்யனாக ஒன்றுமில்லாமை வட்ட பூஜ்யமாக இருக்கிற ഒരു മനുഷ്യനാണ്. ஒரு மனிதன் ദൈവം വിളിച്ചിട്ട് പറയുകയാണ് கர்த்தர் அழைத்து சொல்லுகிறார் അനേക ജാതികളുടെ പിതാവാണ്. நீ അനേക ജാതികൾക്ക് പിതാവാக മാറ போகிறாய். അതെങ്ങനെ സംഭവിക്കും? அது எப்படி முடியும்? ദൈവം പറഞ്ഞു ഞാൻ നിനക്കൊരു സന്തതിയെ തരാം. நான் உனக்கு குழந்தை பாக்கியத்தை தரப்போகிறேன். അബ്രഹാം വയോധ്യനായി പോയി. ஆபிரகாம் வயசானவனாக மாறிவிட்டான். സാറായുടെ ശരീരം നിർജീവമായി പോയി. சாராளுடைய சரீரமோ அது மரித்து போய் விட்டது. ഇനി ഒരു സന്തതി ജനിക്കുക സാധ്യമല്ല. இனி ஒரு குழந்தை பெற முடியும் என்பது முடியாத காரியம். എന്നാൽ വാഗ്ദത്തം ചെയ്ത ദൈവം വിശ്വസ്തനത്രേ. வாக்குத்தத்தம் செய்த தேவன் உண்மை உள்ளவர். അവന് 99 വയസ്സ് പ്രായമുള്ളപ്പോൾ 99 വയது ആன பொழுது വീണ്ടും ദൈവം അബ്രഹാമിനോട് പറയുക மறுபடியும் ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் அழைக்கிறார். ഒരു സന്തതി ഉണ്ടാകും. உனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் நீ பெறுவாய். അതാണ് നമ്മുടെ ജയജീവിതം. அதுதான் நம்முடைய ஜெய നമുക്ക് അസാധ്യമാണ്, പക്ഷേ നമ്മുടെ ദൈവത്തിന് സാധ്യമാണ്. நம்மால் கூடாதது நம்முடைய தேவனால் கூடும். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். അബ്രഹാമിന് 100 വയസ്സ് പ്രായമുള്ളപ്പോൾ ஆபிரகாமுக்கு 100வது വയസ്സാன பொழுது അവൻ ആ സന്തതി ജനിച്ചു. அவனுக்கு ஒரு குழந்தை அவன் അപ്പോൾ ആ பெற்றான். സന്തതിയെ കുറിച്ച് ഒരു ദർശനം അബ്രഹാമിനുണ്ടായി. சந்ததியை குறித்து ஒரு தரிசனத்தை அவன் பெறுகிறார். മൂന്നാമത്തെ ദർശനം, மூன்றாவது தரிசனம் என்ன? അത് മോറിയായെ കുറിച്ചുള്ള ദർശനം. அது மோரியா மலை குறித்து உள்ள தரிசனம். ആ ദർശനം
ദർശനം ഉണ്ടായി. அந்த தரிசனம் பெற்றுக்கொண்டான். ഉടനെ ആ ദാസന്മാരെ എല്ലാം ഒഴിവാക്കി. அவனுடைய அடிமைகள் எல்லாம் அவன் மாற்றி விட்டான். എല്ലാവരെയും ഒഴിവാക്കി. எல்லாரையும் மாற்றி விட்டான். ഇപ്പോ അപ്പനും മോനും തമ്മിലുള്ള സംഭാഷണമാണ്. தகப்பனும் மகனும் மாத்திரம் இருந்து பேசுகிறார்கள். ആ ദർശനം നമുക്ക് ഉണ്ടായാലേ നമുക്ക് നമ്മുടെ ദൈവത്തോട് ഇങ്ങനെ സംസാരിക്കാൻ ഒക്കത്തുള്ളൂ. அந்த தரிசனம் நாம் பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் கர்த்தரிடத்திலே நம்மால் பேச முடியும். ഇല്ലേ നമ്മുടെ വേദനകളെല്ലാം നമ്മൾ നാട്ടുകാരോടും കൂട്ടുകാരോടും പറഞ്ഞുകൊണ്ടേ ഇരിക്കും. இல்லை என்றால் நம்முடைய வேதனைகள் துக்கங்கள் பாரங்கள் எல்லாம் நம்முடைய நாட்டுக்கார நம்முடைய நம் கூட இருக்கிறவர்கள் அவர்களிடம் தான் சொல்லிக் கொண்டிருப்போம். അബ്രഹാം തലപൊക്കി നോക്കി. ஆபிரகாம் தலையை உயர்த்தி பார்த்தான். അപ്പോൾ മോറിയ മല കണ്ടു. இதோ மோரியா மலையை பார்த்தான். അവൻ ദാസന്മാരോട് പറഞ്ഞു ഇവിടെ ഇരിപ്പീൻ. அவனுடைய அடிமைகள் அவனுடைய சகோதரர்களை பார்த்து சொன்னான், ഞങ്ങൾ രണ്ടു പോയിക്കൊള്ളാം. நீங்கள் இங்கே இருந்து விடுங்கள், நானும் என்ற மகனும் அங்கே சென்று விட்டு வருகிறோம். ഒരു അപ്പനും മോനും തന്നെ ഉള്ളൂ. தகப்பனும் மகனும் மாத்திரம் தான். ഇടയ്ക്കിടയ്ക്ക് മോൻ ചോദിക്കൂ. மகன் இடைக்கு அவன் கேட்பான், അപ്പച്ചാ കത്തി ഉണ്ടല്ലോ. அப்பா கத்தி இருக்கிறது, അപ്പാ വിറകുണ്ടല്ലോ. அப்பா விறகு இருக்கிறது, അപ്പാ തീ ഉണ്ടല്ലോ. அப்பா நெருப்பு இருக்கிறது. യാഗമൃഗം എവിടെ? அந்த பலி செலுத்தக்கூடிய அந்த பொருள் எங்கே? യാഗമൃഗം എവിടെ? அந்த பலி பொருள் எங்கே? അപ്പൻ പതുക്കെ തിരിഞ്ഞു നോക്കും. அப்பா திருப்பி சொல்லுவார், അത് യഹോവ കരുതിക്കൊള്ളും. அது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். പിന്നെയും കാലടികൾ മുൻപോട്ട് പോകുകയാണ്. அது பிறகும் அவர்கள் நடந்து செல்வார்கள். അപ്പനും മോനും തമ്മിലുള്ള സംഭാഷണമാണ്. இதோ தகப்பனும் மகனும் பேசிக்கொண்டே செல்கிறார்கள். ഇങ്ങനെ മോറിയയുടെ ദർശനം ഉണ്ടായാലേ மோரியா மலையினுடைய தரிசனம் நீ பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் ദൈവത്തോട് തുറന്ന് സംസാരിക്കാൻ ഒക്കത്തുള്ളൂ. நீ தேவனை பார்த்து திறந்த இருதயத்தோடு பேசிக்கொள்ள ഈ முடியும். ദർശനം നമുക്കില്ലെങ്കിൽ, இந்த தரிசனம் உனக்கு இல்லை என்றால், അയ്യോ നമ്മുടെ ഭാരങ്ങളെല്ലാം മറ്റുള്ളവരോട് പറഞ്ഞുകൊണ്ടേയിരിക്കും. ஐயோ நம்முடைய பாரங்களை மற்றவர்களுக்கு தான் சொல்லிக் கொண்டிருப்போம். നമുക്ക് മോറിയയുടെ ദർശനം ഉണ്ടാകട്ടെ. உனக்கு மோரியா மலைയുടെ தரிசனம் உண்டாகட்டும். 1000 പ്രാവശ്യം ഇസഹാക്ക് ചോദിക്കുമ്പോൾ 1000 முறை இதோ ஈசாக்கு கேட்கும் பொழுது അബ്രഹാമിന് ഒരേ വാക്കുള്ളൂ. ஆபிரகாமிடத்திலே ஒரே ஒரு பதில் தான் എവിടെ இருக்கிறது. യാഗമൃഗം എവിടെയെന്ന് ചോദിക്കുമ്പോൾ அந்த பலி பொருள் எங்கே என்று கேட்கும் பொழுது ഒരേ ഒരു വാക്ക് മാത്രമേ ഉള്ളൂ. ஒரே ஒரு வார்த்தையில் அவன் சொல்லுகிறான், മോനെ യഹോവ കരുതിക്കൊള്ളും. மகனே கர்த்தர் பார்த்துக் கொள்வார். മോനെ യഹോവ കരുതിക്കൊള്ളും. மகனே கர்த்தர் பார்த்துக் கொள்வார். മോനെ യഹോവ കരുതിക്കൊള്ളും. மகனே கர்த்தர் பார்த்துக் கொள்வார். അപ്പോൾ ഇസഹാക്ക് ഏറ്റുപറയുകയാണ്. இதோ ஈசாக்கு அவன் அறிக்கை செய்கிறான், കത്തിയുണ്ട്, கத்தி இருக்கிறது, വിറകുണ്ട്, விறகு இருக்கிறது, തീയുണ്ട്, நெருப்பும் இருக்கிறது. ആട്ടിൻകുട്ടിയെ യഹോവ കരുതിക്കൊള്ളും. ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். അബ്രഹാം വിശ്വാസികളുടെ പിതാവാണ്. ஆபிரகாம் விசுவாசிகளுடைய தகப்பனாக നമുക്ക് ഇതുപോലൊരു ദർശനം ഉണ്ടാകണം. இதை போன்ற தரிசனம் நமக்கும் தேவை. നമുക്ക് കനാന്റെ ഒരു ദർശനം ഉണ്ടാകണം. நமக்கும் கானானை குறித்து ஒரு தரிசனம் தேவை. എങ്കിലേ നമുക്ക് ഈ വിശുദ്ധന്മാരോടുകൂടെ ദൈവത്തിന്റെ വീട്ടിൽ ഈ ജീവിക്കാൻ ഒക്കത്തുള്ളൂ. அப்பொழுதுதான் பரிசுத்தவான்களோடு தேவனுடைய வீட்டிலே நாம் வாழ்க்கை செய்ய முடியும். ഇത് പാലും തേനും ഒഴുകുന്ന ദേശമാണ്. இது பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இருக்கிறது. കനാന്റെ ദർശനം നമുക്ക് ഉണ്ടാകണം. கானானின் தரிசனம் நமக்கு முதலாவது உண்டாக வேண்டும். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். അടുത്ത കാലത്തൊരു മനുഷ്യനെ കണ്ടു. கடந்த நாட்களிலே ஒரு மனிதனை நான் பார்த்தேன். ഹൈന്ദവ പശ്ചാത്തലത്തിൽ ജനിച്ചതാണ്. அவன் இந்து குடும்பத்திலிருந்து வந்தவன். ഒരു ബ്രാഹ്മണ ഫാമിലിയിൽപ്പെട്ടവനാ. பிராமண குடும்பத்திலிருந்து வந்தவன். 15 വർഷത്തോളം താൻ ഒരു ഗുരുകുലത്തിൽ പോയി പഠിച്ചതാ. 15 வருடங்களாக ஒரு குருகுலத்திலே அவன் சென்றவன் படித்து வருகிறான். അവൻ ഇങ്ങനെ ഗുരുകുലത്തിൽ ധ്യാനത്തിൽ ഇരിക്കുമ്പോൾ യേശു അവന് പ്രത്യക്ഷനായി എന്നോട് പറഞ്ഞു. குருகுலத்திலே அவன் தியானித்துக் கொண்டிருந்த பொழுது இயேசு தென்பட்டார் என்று சொல்லுகிறார். അവൻ അന്ന് തുടങ്ങി ഇങ്ങനെ തപ്പിപ്പിടിച്ച് നടക്കുകയാ. அன்றைக்கு முதல் அவன் தேடி தேடி வருகிறான். അനേക കൂട്ടായ്മകളിൽ അവൻ പോയി. பல ஐக்கியத்திலே அவன் சென்று പല வருகிறான். ആരാധനകളിൽ പങ്കെടുത്തു. அநேக ஆராதனைகளிலே அவன் பங்கு பெறுகிறான். അവിടെയൊന്നും അവന് വിശ്രാമം കണ്ടെത്തിയില്ല. அந்த இடத்திலே அவனுக்கு இளைப்பாறுதல் இல்லை. ഒരു ദിവസം ആരോ അവനെ ഇങ്ങനെ ഒരു കൂട്ടായ്മയിൽ കൊണ്ടുവന്നു. ஒரு நாளிலே இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்திலே கொண்டு അവൻ வந்தான். ആ കൂട്ടായ്മ കഴിഞ്ഞ് ഇറങ്ങി പോകുമ്പോൾ இந்த ஐக்கியத்திற்கு வந்த பொழுது അവനോടുകൂടെ പണ്ട് ആ ഗുരുകുലത്തിൽ ഉണ്ടായിരുന്ന ഒരാളെ കണ്ടെത്തി. அந்த தூரத்திலே அவன் கண்ட ஒரு நபரை அவன் பார்த்தான். അവൻ അദ്ദേഹത്തോട് സംസാരിച്ചു. அந்த ஆளோடு அவன் பேச தொடங்கினான். ആ മിസ്റ്റർ അശോക, அசோகா, മിസ്റ്റർ അശോക, மிஸ்டர் அசோகா, നാം അവിടെ പഠിച്ച ഒരു ശ്രേഷ്ഠനായ ഗുരുവില്ലേ? நாம் அந்த இடத்திலே ஒரு மேன்மை பொருந்திய ஒரு குரு இடத்துல படித்தோம் அல்லவா? എല്ലാ ഗുരുക്കന്മാർക്കും മീതെയുള്ള ഒരു ഗുരുവില്ലേ? எல்லா குருக்களுடைய மேன்மையான ஒரு குரு இருக்கிறாரே. ആ ഗുരുവിന്റെ ശിഷ്യന്മാരാണ് ഈ സമൂഹം. அந்த குருவினுடைய சீஷர்மார்களோ இவர்கள் எல்லாம். അദ്ദേഹത്തിന് വലിയ അത്ഭുതം തോന്നി. அவருக்கு பெரிய அற்புதம் உண்டானது. ഞാൻ അദ്ദേഹത്തോട് ചോദിച്ചു, ഇപ്പോൾ അദ്ദേഹത്തിന്റെ മനസ്സ് എന്തു പറയുന്നു? அவன் சொன்னான், உன்னுடைய மனசு என்ன சொல்லுகிறது? അപ്പോൾ അദ്ദേഹം പറയാണ്, എന്റെ മനസ്സ് പറയുന്നു ഞാൻ തേടിയ വഴി ഇത് തന്നെയാണ്. அவன் சொன்னான், என்னுடைய மனசும் இதுதான் சொல்லுகிறது, நான் தேடி வந்த வழி இதுதான். നമുക്ക് കനാന്റെ ഒരു ദർശനം ഉണ്ടായിരിക്കണം. தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு கானானை குறித்த ஒரு தரிசனம் നമ്മുടെ தேவைப்படுகிறது. ജീവിതത്തെ കുറിച്ച് ഒരു ദർശനം ഉണ്ടാകണം. நம்முடைய
ஜீவத்தை குறித்த ஒரு தரிசனம் അത് ഒരു தேவைப்படுகிறது. ദിവസമോ 2 ദിവസമോ കൊണ്ട് സാധ്യമല്ല. ஒரு நாளிலோ 2 நாளிலோ அது முடியவே முடியாது. 25 വർഷം അബ്രഹാം എന്നവൻ ഏറ്റുപറഞ്ഞു. ஆபிரகாம் 25 வருடங்களாக அவன் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறான். അതിനുശേഷമാണ് ഇസഹാക്ക് ജനിച്ചത്. பிறகுதான் ஈசாக்கு பிறந்தான். നിനക്ക് നിന്റെ ജയ ജീവിതത്തെ കുറിച്ച് ഒരു ദർശനം ഉണ്ടായിരിക്കണം. உனக்கு ஜெய ஜீவிதத்தை குறித்த ஒரு தரிசனம் നിന്നാൽ தேவைப்படுகிறது. അസാധ്യമാണ്, உன்னால் முடியாது, എന്നാൽ നിന്റെ ദൈവത്താൽ അത് സാധ്യമത്രേ. தேவனால் அது கூடும். അടുത്തത് മോറിയായുടെ ദർശനം ഉണ്ടാകണം. அடுத்து மோரியா மலையை குறித்த ஒரு ആ தரிசனம். ദർശനം വരുമ്പോൾ அந்த தரிசனம் வரும்பொழுது നമ്മുടെ ഭാരങ്ങൾ പിന്നെ ആരോടും നമ്മൾ പറയത്തില്ല. நம்முடைய பாரங்கள் அதன் பிறகு யாரிடத்திலேயும் சொல்ல போக നമ്മുടെ மாட்டோம். ബന്ധങ്ങളെല്ലാം അപ്പനോടായിരിക്കും. நம்முடைய ஐக்கியம் எல்லாம் பிதா நம்முடைய தகப்பனோடு இருக்கும். ആടെവിടെ? தகப்பனே ஆடு எங்கே? അപ്പ ആടെവിടെ? அப்பா ஆடு எங்க അപ്പൻ போனது? പറയുന്നു ദൈവം കരുതും, ദൈവം കരുതും, ദൈവം കരുതും. அப்பா சொல்லுகிறார் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். അങ്ങനെ ഒരു ദർശനം നമുക്കുണ്ടാകണം. அப்படிப்பட்ட தரிசனம் நமக்கு தேவை. നാലാമത്തെ ദർശനം நான்காவது தரிசனம் ദൈവം ശില്പിയായി നിർമ്മിച്ച നഗരത്തെ കുറിച്ചുള്ള ദർശനമാണ്. தேவன் கைகளால் உண்டாக்கப்பட்டதான அந்த நகரத்தை குறித்த தரிசனம். അബ്രഹാമിന് നാലാമതൊരു ദർശനമുണ്ട്. ஆபிரகாமுக்கு நான்காவது தரிசனம் உண்டானது. ആ ദർശനം എന്താണ്? அந்த தரிசனம் என்னவாக இருந்தது? ദൈവം ശില്പിയായി നിർമ്മിച്ച ഒരു നഗരമുണ്ട്. தேவன் கைகளாலே பணித மனிதர் கைகளால் அல்ல, தேவனே பணித ஒரு நகரம் இருக்கிறது. ഈ നഗരമെല്ലാം നശിച്ചു പോകും. நாம் பார்க்கிற நகரம் எல்லாம் அழிந்து போகும். ഈ നഗരമെല്ലാം മുടിഞ്ഞു പോകും. இந்த நகரம் எல்லாம் அழிந்து போகும். എന്നാൽ ദൈവം ശില്പിയായി നിർമ്മിച്ച ഒരു നഗരമുണ്ട്. தேவனுடைய கைகளால் உண்டாக்கப்பட்டதான ஒரு நகரம் ഈ இருக்கிறது. ദർശനം അബ്രഹാമിനെ വലിയവനാക്കി. இந்த தரிசனம் தான் ஆபிரகாமை பெரியவனாக ദൈവം மாற்றியது. അബ്രഹാമിനെ വിളിക്കുക. தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார். എന്തിന്? எதற்காக அழைத்தார்? അവനിൽ കൂടെ സകല ജാതികളെയും അനുഗ്രഹിക്കുക. அவன் மூலமாக சகல ஜாதிகளையும் ஆசீர்வதிக்க முடியாது. കാലങ്ങൾ പിന്നെയും കടന്നുപോയി. காலங்கள் உருண்டு ஓடின. ഇതാ ദൈവം മറ്റൊരുവനെ വിളിക്കുന്നു. இதோ கர்த்தர் வேற ஒருத்தனையும் அழைக்கிறார். അവന്റെ പേര് മോശെ എന്നാണ്. அவனுடைய பேர் மோசேயாக இருந்தது. ആ മോശയെ ദൈവം വിളിച്ചു. மோசேயும் கர்த்தர் அழைத்தார். അപ്പോൾ മോശയ്ക്ക് 80 വയസ്സുണ്ടായിരുന്നു. அப்பொழுது மோசேக்கு 80 வயதாக இருந்தது. അവൻ ഒരു ലേവ്യ കുടുംബത്തിൽ ജനിച്ചവനാണ്. அவன் லேவி குடும்பத்தை சேர்ந்தவனாக இருந்தான். ജന്മം കൊണ്ട ഒരു അടിമയുടെ മകനായിരുന്നു. அவன் பிறப்பிலே ஒரு அடிமையின் பிறப்பில் தான் എന്നാൽ பிறந்தான். പിൽക്കാലത്ത് അവൻ ഒരു രാജകുമാരനായി മാറി. பின்ன வந்த நாட்களிலே அவன் ராஜாவின் வீட்டிலே தங்க வேண்டியது. ഒടുവിൽ അവൻ അവിടെ വിട്ട് ഓടിപ്പോകേണ്ടി വന്നു. பிறகு அந்த இடத்துல ஓடி போக வேண்டியதாக അവൻ வந்தது. അന്ന് വയോധ്യനായി. அவன் வயசான பிறகு അവന്റെ ആരോഗ്യം നഷ്ടപ്പെട്ടു തുടങ്ങി. அவனுடைய ஆரோக்கியம் எல்லாம் போன பிறகு അവന്റെ മനസ്സിലെ പ്രതീക്ഷകളെല്ലാം അറ്റുപോയി. அவனுடைய மனதில் இருந்த நம்பிக்கை இல்லாம அவன் விட்டு അവൻ ഒരു போன ആട്ടിടയനായി തീർന്നു. அவன் ஒரு மேய்ப்பனாக இருந்தான். അവൻ ആടുകളെ മേയിച്ചുകൊണ്ട് പർവ്വതത്തിലേക്ക് പോയി. ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பனாகத்தான் அவன் இருந்தான். അപ്പോൾ ദൈവം അവന് പ്രത്യക്ഷനായി. அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுகிறார். ദൈവം മോശയെ വിളിച്ചു. கர்த்தர் மோசேயை அழைக்கிறார். മോശയോട് ദൈവം പറയുകയാണ്, மோசேயிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், മോശേ, ഞാൻ അബ്രഹാമിന്റെയും ഇസഹാക്കിന്റെയും യാക്കോബിന്റെയും ദൈവമാണ്. மோசே நான் ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபின் தேவனாக இருக்கிறேன். ആരാണ് ഈ അബ്രഹാമിന്റെ ദൈവം? இந்த ஆபிரகாமின் தேவன் யார்? അത് വാഗ്ദത്തങ്ങളിൽ വിശ്വസ്തനാണ്. அவர் வாഗ്ദത്തത്തിൽ உண்மை உள்ளவர். ഞാൻ ഇസഹാക്കിന്റെ ദൈവമാണ്. நான் ஈசாக்கின் தேவனாக അത് இருக்கிறேன். കരുതുന്ന ദൈവമാണ്. நான் உனக்காக கருதுகிற தேவன். ഞാൻ യാക്കോബിന്റെ ദൈവമാണ്. நான் யாக்கோபின் தேவன். ഞാൻ നിന്നെ രൂപാന്തരപ്പെടുത്തുന്ന ദൈവമാണ്. நான் உன்னை மறுரூபமாக்குற தேவன். അബ്രഹാമിന്റെ ദൈവം പിതാവായ ദൈവമാണ്. ஆபிரகாமின் தேவன் பிதாவாகிய தேவன். ഇസഹാക്കിന്റെ ദൈവം കർത്താവായ യേശുവാണ്. ஈசாக்கின் தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. യാക്കോബിന്റെ ദൈവം പരിശുദ്ധാത്മാവാണ്. யாக்கோபின் தேவன் பரிசுத்தாவியாகிய അപ്പോൾ தேவன். മോശ ചോദിച്ചു, നീ ആരാണെന്ന് ഞാൻ പറയണം. അപ്പോൾ மோசே கேட்கிறார், நீர் யார் என்று சொல்லு. അപ്പോൾ ദൈവം പറഞ്ഞു, നീ പോയി പറക, அப்புறம் கர்த்தர் சொல்லுகிறார், நீ போய் சொல், ഞാൻ അബ്രഹാമിന്റെ ദൈവമാണ്. நான் ஆபிரகாமின் தேவன். വാഗ്ദത്തം ചെയ്തത് നിവർത്തിക്കുവാൻ വിശ്വസ്തനാണ്. வாഗ്ദത്തം செய்ததை நிறைவேற்றுகிற தேவன். ഞാൻ ഇസഹാക്കിന്റെ ദൈവമാണ്. நான் ஈசாக்கின் தேவன். എന്നിൽ ആശ്രയിക്കുന്നവന് വേണ്ടി കരുതുന്ന ദൈവമാണ്. என்னை நம்புகிறவர்களை நான் ஆதரிக்கிற தேவன். ഞാൻ യാക്കോബിന്റെ ദൈവമാണ്. நான் விசாரிக்கிற தேவன் ஈசாக்கின் தேவன். യാക്കോബിനെ ഇസ്രായേലാക്കി മാറ്റിയ ദൈവമാണ്. யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றிய தேவன். നമ്മെ വിളിച്ച ദൈവം വിശ്വസ്തനത്രേ. நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ഇപ്പോൾ മോശയെ ദൈവം വിളിക്കുക. இப்பொழுது மோசேயை கர்த்தர் அழைக்கிறார். എന്തിനു വേണ്ടി? எதற்காக அழைத்தார்? ഇസ്രായേലിനെ മിസ്രൈമിൽ നിന്ന് വിടുവിക്കുവാൻ. இஸ்ரவேலர்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுவிக்க முடியாது. മോശ അവിടേക്ക് പോയി.
மோசே அந்த இடத்தில் சென்றார். അത്ഭുതങ്ങളാലും അടയാളങ്ങളാലും ജനത്തെ വിടുവിച്ചു. அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் அந்த தேசத்தில் ജനത്തെ മിസ്രൈമിൽ നിന്ന് വിടുവിച്ചു കനാനിലേക്ക് കൊണ്ടുപോയി. ஜனத்தை எகிப்து தேசத்தில் விடுவித்து മോശയെ കുറിച്ചുള്ള ദൈവത്തിന്റെ പദ്ധതി ദൈവം നിവർത്തിച്ചു. மோசே குறித்து தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். കാലങ്ങൾ പലതും കടന്നുപോയി. காலங்கள் பலதும் கடந்து சென்றன. ദൈവം ദാവീദിനെ വിളിക്കുകയാണ്. இதோ தாவீதையும் கர்த்தர் அழைக்கிறார். ദാവീദ് ഒരു കുഞ്ഞു ബാലനായിരുന്നു. தாவீது ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தார். അവന്റെ അപ്പച്ചൻ ഒരു ആട്ടിടയനായിരുന്നു. அவருடைய தகப்பனார் ஒரு மேய்ப்பனாக இருந்தார். അവന്റെ വീട്ടിൽ ഒരുപാട് സഹോദരങ്ങൾ ഉണ്ടായിരുന്നു. அவருடைய வீட்டிலே अनेक சகோதரர்கள் இருந்தார்கள். ഒരു കുഞ്ഞു ബാലൻ, ஒரு குட்டி பையன், പവിഴ നിറമുള്ളവൻ, அவன் பார்க்க அழகாக இருக்கிறான். അവൻ ആടുകളെ മേയ്ക്കുന്ന വേലയിൽ നിന്ന് ദൈവം വിളിച്ചെന്നാണ് പറയുന്നത്. சிவப்பு மேனி உள்ளவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தர் அவனை அழைக்கிறார். അവിടെ നിന്ന് ദൈവം ദാവീദിനെ വിളിച്ചു. அந்த இடத்திலிருந்து கர்த்தர் தாவீதை அழைக்கிறார். എന്തിനാ? எதற்காக அழைத்தார்? വീണ്ടെടുത്ത ജനത്തെ നീതിയോടെ ഭരിക്കുവാൻ. நான் மீட்டுக்கொண்ட என்னுடைய ஜனத்தை நீ நீதியோடு அரசாட்சி செய்ய வேண்டும். കാലങ്ങൾ പലതും കടന്നുപോയി. காலங்கள் பலதும் கடந்து சென்றன. ദൈവം കോരസ് എന്നൊരു രാജാവിനെ വിളിക്കുക. கோரேஸ் என்ற ராஜாவை கர்த்தர் அழைக்கிறார். കോരസ് പാർസി രാജാവായിരുന്നു. கோரேஸ் பார்சிய ராஜாவாக இருந்தார். അവന് ദൈവവുമായി ബന്ധമുണ്ടായിരുന്നില്ല. தேவனோடு ஐக்கியம் இல்லாதவனாக പക്ഷേ இருந்தார். ദൈവത്തിന് അവനോട് ബന്ധമുണ്ടായിരുന്നു. ஆனால் கர்த்தருக்கோ அவனோடு ஒரு ஐக்கியம் இருந்தது. ദൈവം പറയുന്നു, കോരസേ, கர்த்தர் சொல்கிறார், கோரேசே, നീ എന്നെ അറിയാതിരിക്കെ நீ என்னை அறியவில்லை. ഞാൻ നിന്നെ ഓമന പേർ ചൊല്ലി വിളിച്ചിരിക്കുക. ஆனால் நானோ உன் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். എന്തിനു വേണ്ടി? எதற்காக? നീ ബാബേലിനെ തകർത്ത് ശാലേമിനെ പണിയണം. நீ பாபேலை தகர்த்து நீ சாலேமை கட்ட வேண்டும். അങ്ങനെ ദൈവം അനേകരെ വിളിക്കുകയുണ്ടായി. ஆகவே கர்த்தர் அநேகரை அழைக்கிறார். ദൈവം ആദാമിനെ വിളിച്ചു. கர்த்தர் ஆதாமை அழைத்தார். ദൈവം നോഹയെ വിളിച്ചു. கர்த்தர் நோயை அழைத்தார். ദൈവം അബ്രഹാമിനെ വിളിച്ചു. கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். ദൈവം മോശയെ വിളിച്ചു. கர்த்தர் மோசேயை அழைத்தார். ദൈവം ദാവീദിനെ വിളിച്ചു. கர்த்தர் தாவீதை ദൈവം அழைத்தார். ഇപ്പോൾ പാർസി രാജാവായ കോരസിനെ വിളിക്കുന്നു. இதோ பாசிய ராஜாவாகிய கோரேசை கர்த்தர் அழைக்கிறார். ഇവരെ എല്ലാം വിളിക്കുമ്പോൾ ദൈവത്തിന് ഒരു പദ്ധതി ഉണ്ടായി. இவர்கள் எல்லாரும் கர்த்தர் அழைக்கும் பொழுது இவரை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. എല്ലാം അവരിൽ നിവർത്തിച്ചു. அந்த நோக்கம் எல்லாம் அவர்கள் மீதிலே கர்த்தர் நிறைவேற்றினார். ദൈവമക്കളെ, பிரிய தேவஜனங்களே, ഞാനും നിങ്ങൾ ഒരു അന്തിമ നിമിഷത്തിൽ വന്നെത്തിയിരിക്കുക. நாமும் நீங்கள் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். ഞാനും നിങ്ങളും ഇവരെ പോലെ വിളിക്കപ്പെട്ടവരാണ്. இவரை போன்றவே நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். അബ്രഹാമിനെ വിളിച്ചതുപോലെ നമ്മളെ വിളിച്ചതാണ്. அபிரகாமை அழைத்தது போல நம்மையும் அழைத்திருக்கிறார். ദൈവം നമ്മെ വിളിച്ചെന്ന് നമുക്ക് ബോധ്യമുണ്ടോ? தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்ற இந்த சிந்தை நமக்கு இருக்கிறதா? യഥാർത്ഥമായ ഒരു ബോധ്യമുണ്ടോ ദൈവം എന്നെ വിളിച്ചെന്ന്? உண்மையாகவே கர்த்தர் என்னை அழைத்தார் என்ற அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ഒരിക്കൽ ഒരു പയ്യൻ ശുശ്രൂഷയ്ക്കായി വരികയാണ്. ஒரு முறை ஒரு பையன் ஊழியத்துக்கு வந்த பொழுது അപ്പോൾ അദ്ദേഹത്തിന്റെ കയ്യിൽ പാസ്റ്റർമാരെ ഒരു ഫോം ഫിൽ ചെയ്യാനായിട്ട് കൊടുത്തു. அந்த இடத்துல ஒரு படிவம் கொடுத்து பாஸ்டர்மார் அவர்கள் இந்த ஃபார்மை நீ பூர்த்தி செய்து வர வேண்டும் என்று சொன்னார்கள். ഇങ്ങനെ ഫോം ഫിൽ ചെയ്ത് அவர் இந்த ஃபார்மை பூர்த்தி செய்து ബഹുമാനപ്പെട്ട பொழுது പരേതനായ പാസ്റ്റർ വെസ്ലി ചാൻഡയിൽ ഏൽപ്പിച്ചു. பாஸ்டர் வெஸ்லி அவர்கள் மதிப்புக்குரிய வெஸ்லி பாஸ்டர் அவர்கள் கையிலே கொடுத்தார். മലയാളത്തിലാണ് എഴുതിയിരുന്നത്. மலையாளத்தில் தான் நான் எழுதியது. അദ്ദേഹത്തിന് വായിച്ചിട്ട് പെട്ടെന്ന് മനസ്സിലായില്ല. எழுதியது பாஸ்டருக்கு புரியவில்லை. അപ്പൊ അത് എന്റെ കയ്യിൽ തന്നു. பாஸ்டர் என்னுடைய கையில் கொடுத்தார். അദ്ദേഹം ഇതൊന്ന് വായിച്ച് കേൾപ്പിച്ചാട്ടെ. பாஸ்டர் சொன்னார், இதை வாசித்து காண்பி. അപ്പൊ ഞാനത് വായിച്ചു. நான் வாசித்து காண்பித்தேன். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. கர்த்தருக்கு மகிமை അതിലൊരു உண்டாகட்டும். വാക്യം എഴുതിയിരിക്കുകയാണ്. அதிலே ஒரு வசனம் எழுதியிருக்கிறார். ഉയരത്തിൽ നിന്ന് കൈ നീട്ടി നീ എന്നെ പിടിച്ചു. உயரத்திலிருந்து கரத்தை நீட்டி என்னை நீ பிடித்திருக்கிறீர். ബലമുള്ള ശത്രുവിന്റെ കയ്യിൽ നിന്ന് എന്നെ വിടുവിച്ചു. பலமுள்ள அந்த சத்துருடைய கையிலிருந்து விடுவித்திருக்கிறீர். അതാണ് ദൈവം വിളിച്ച വിളി. அதுதான் கர்த்தர் அழைத்த அழைப்பு. അപ്പൊ അതിന്റെ റെഫറൻസ് എഴുതിയിട്ടുണ്ടായിരുന്നു. அதிலிருந்து வார்த்தை வசனத்தை അപ്പൊ எழுதியிருக்கிறார். ഞാൻ ആ പയ്യനോട് ചോദിച്ചു, ഇതാണോ ദൈവം വിളിച്ചത്? அந்த வசனத்தை பார்த்து அந்த பையனிடத்தில் கேட்டேன், இந்த வசனம் അപ്പൊ ഞാൻ கர்த்தர் உன்னை அழைத்தாரா? ബൈബിൾ ഭാഗം നോക്കി. அந்த பைபிளை புரட்டி ഇപ്പോൾ ഇത് பார்த்தான். ദാവീദ് രാജാവ് പറഞ്ഞിരിക്കുക. இது தாவீது ராஜா சொன்ன வசனம். ഞാൻ ചോദിച്ചു, തമ്പി ഇങ്ങനെയാണോ ചീഫ് പാസ്റ്റർമാർ എഴുതി കൊടുക്കേണ്ടത്? நான் சொன்னேன், சீஃப் பாஸ்டருக்கு எழுதி கொடுக்க வேண்டியது இப்படிதான் எழுதி கொடுக்குவதா? ഇങ്ങനെയാണോ ദൈവം വിളിച്ചെന്ന് എഴുതേണ്ടത്? இப்படிதான் கர்த்தர் அழைத்தார் என்று எழுதுவதா? അപ്പൊ അദ്ദേഹം എന്നോട് പറഞ്ഞു, എന്റെ പാസ്റ്റർ ഇത് തന്നെ ഒപ്പിച്ചോണ്ട് വന്ന പാട് എനിക്കറിയാം. അപ്പോൾ அவர் சொல்லுகிறார், இது எழுதுவதற்கே நான் எங்கெங்கேயோ சுற்றி அலைந்து கொண்டு தான் வந்து எழுதி தீர்த்தேன். ഇത് തന്നെ എഴുതിക്കൊണ്ടുവന്ന പാട് എനിക്കറിയാം. இதை எழுதுவதற்கு நான் பட்ட சிரமம் இருக்கிறதே, அதுவே போதும் என்று ஆகிவிட்டது. അപ്പൊ ഞാൻ ചോദിച്ചു, ഈ ബലമുള്ള ശത്രു ആരാണ്? அப்ப நான் கேட்டேன், பலமுள்ள சத்துரு யாரு தம்பி? അതെന്റെ അപ്പനാണ്. அது என்னுடைய அப்பா. എന്റെ അപ്പന്റെ കയ്യിൽ നിന്ന് എന്നെ വിടുവിച്ചു എന്നാ ഞാൻ എഴുതി. என்னுடைய தகப்பன் கையிலிருந்து கர்த்தர் விடுவித்து அதுதான் எழுதி. ഞാൻ പോയി പാസ്റ്റർ വെസ്ലിച്ചാനോട് ഇത് പറഞ്ഞു நான் കൊടുത്തു. பாஸ்டர் வெஸ்லி அவர்களிடத்தில் சொன்னேன். വെസ്ലിച്ചാൻ ചോദിച്ചു, ഇങ്ങനെ ദൈവം വിളിച്ചെന്ന് പറഞ്ഞവനെ എങ്ങനെയാണ് കൊണ്ടുവരുന്നത്? பாஸ்டர் கேட்டார், இப்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார், இவனை எப்படி ஊழியத்தில் எடுப்பது? ഞാൻ പറഞ്ഞു, എന്തായാലും കൊണ്ടുപോവാ, പിന്നീട് എന്തെങ്കിലും ആയി തീരട്ടെ. எப்படியாவது நீ வா அப்புறம் என்ன நடக்குது என்று பார்ப்போம். എന്നാൽ ഒരു എണ്ണപ്പെട്ട സമയം കഴിഞ്ഞപ്പോ അങ്ങ് പോയി.
அவர்கள் அப்ப ஊழியத்துக்கு வந்த பொழுது அவர்கள் எண்ணி வரும்பொழுது அந்த எண்ணத்திலே இவன் இல்லை. ഞാൻ ചോദിച്ചു തമ്പി നീ പോകുകയാണോ? நான் சொன்னேன், தம்பி நீ போய் விட்டாயா? അന്നേ ഞാൻ അച്ഛനോട് പറഞ്ഞില്ലേ ഇത്രയുള്ള വിളിയേ ഉള്ളൂ, വിളി കഴിഞ്ഞു ഞാൻ പോവുക. நான் அன்றைக்கே சொன்னேன், இவ்வளவுதான் கர்த்தனை அழைத்திருக்கிற வழி, என்னோட அழைப்பெல்லாம் முடிந்து விட்டு நான் போகிறேன். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். അപ്പോൾ ദൈവം നമ്മെ എല്ലാം വിളിച്ചതാണ്. கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ശുശ്രൂഷകരെ ദൈവം വിളിച്ചതാണ്. ஊழியக்காரர்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். ദൈവമക്കളെ ദൈവം നമ്മളെ വിളിച്ചതാണ്. தேவ ஜனங்களே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ദൈവം അബ്രഹാമിനെ വിളിച്ചതുപോലെ, ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தது போல, ദൈവം മോശയെ വിളിച്ചതുപോലെ, மோசேயை கர்த்தர் அழைத்தது போல, ദൈവം ദാവീദിനെ വിളിച്ചതുപോലെ, தாவீதை கர்த்தர் அழைத்தது போல, ദൈവം കോരേശിനെ വിളിച്ചതുപോലെ, கோரேசனை கர்த்தர் அழைத்தது போல, ഓ തേജസ്സുള്ള ദൈവം എന്നെ വിളിച്ചതാണ്. ஓ மகிமையுள்ள கர்த்தர் ஆண்டவரை அழைத்திருக்கிறார். വിശ്വസ്തനായ ഒരു ദൈവം എന്നെ വിളിച്ചതാണ്. உண்மையுள்ள கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். എത്ര ദൈവമക്കൾ അത് വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? വിശ്വസിക്കുന്നവർ വലത് കരങ്ങൾ ഉയർത്തിപ്പിടിച്ചാൽ, விசுவாசிகளுடைய வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்கள். വിശ്വാസത്തോടെ നിങ്ങൾ ഏറ്റുപറഞ്ഞാൽ, விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள். അബ്രഹാമിനെ വിളിച്ച ദൈവം, ஆபிரகாமை அழைத்த கர்த்தர், മോശയെ വിളിച്ച ദൈവം, மோசேயை அழைத்த கர்த்தர், ദാവീദിനെ വിളിച്ച ദൈവം, அழைத்த கர்த்தர், ദാവീദിനെ വിളിച്ച ദൈവം, தாவீதை அழைத்த கர்த்தர், ആ വിശ്വസ്തനായ ദൈവം அவர் உண்மையுள்ளவர். എന്നെ വിളിച്ചു, அவர் என்னை அழைத்திருக்கிறார். എന്നെ വിളിച്ചു, அவர் என்னை அழைத்திருக்கிறார். ദൈവം എന്നെ വിളിച്ചു, கர்த்தர் என்னையும் அழைத்திருக்கிறார். എന്നെ വിളിച്ചവൻ വിശ്വസ്തൻ. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். എല്ലാവരും ചേർന്ന് ഒരു ഹല്ലേലൂയ പറഞ്ഞിട്ട് ஹல்லேலூயா சொல்லுங்கள். ഓ നമ്മെ ദൈവം വിളിച്ചതാണ്. ஆம், கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ഇടയ്ക്കിടയ്ക്ക് നമ്മളൊന്ന് ഏറ്റു പറഞ്ഞോണം. இடையிலே நாம் அதை சொல்லி அறிக்கை செய்ய வேண்டும். അതുകൊണ്ടാണ് പൗലോസ് പറഞ്ഞത്, പത്രോസ് പറഞ്ഞു വിളിയും തെരഞ്ഞെടുപ്പ് ഉറപ്പാക്കിക്കൊള്ളണം. ஆகவே தான் பேதுரு சொல்லுகிறார், அழைப்பையும் தெரிதலும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். നിങ്ങളുടെ വിളിയും തെരഞ്ഞെടുപ്പും ഒന്ന് ഉറപ്പാക്കിക്കൊള്ളണം. அழைப்பையும் தெரிதலும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். നമ്മുടെ വിളിയും തെരഞ്ഞെടുപ്പും ഉറപ്പാക്കിക്കൊള്ളണം. நம்முடைய அழைப்பும் தெரிந்தெடுப்பும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ഇനി നമുക്ക് അടുത്ത ഭാഗത്തേക്ക് പോകാം. அடுத்த பாகத்திற்கு போவோம். നമ്മളെ എന്തിനാണ് ദൈവം വിളിച്ചത്? கர்த்தர் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார்? നമ്മളെല്ലാം സധൈര്യത്തോടെ പ്രഖ്യാപിച്ചല്ലോ. நாம் தைரியத்தோடு நாம் சொன்னோமே, ആ ധൈര്യത്തോടെ ദൈവസന്നിധിയിൽ നമ്മൾ പറഞ്ഞല്ലോ, நாம் தெய்வ சமூகத்தில் தைரியமாக அறிக்கை செய்தோமே, എന്റെ ദൈവമാണ് എന്നെ വിളിച്ചത്, தேவன் தான் என்னை அழைத்தார், എന്റെ ദൈവമാണ് എന്നെ വിളിച്ചത്. என்னை தேவன் தான் என்னை அழைத்தார். ഉയരുമ്പോൾ നിങ്ങൾ നിഗളിക്കരുത്. கர்த்தர் உன்னை உயர்த்தும் பொழுது நீ பெருமைப்படக்கூடாது. കർത്താവ് നിന്നെ താഴ്ത്തുമ്പോൾ നീ നിരാശപ്പെടരുത്. கர்த்தர் உன்னை தாழ்த்தும் பொழுது நீ துக்கப்படக்கூடாது. നീ സ്വർഗ്ഗത്തിൽ കയറുമ്പോൾ ദൈവം അവിടെയുണ്ട്. நீ பரலோகத்துக்கு போகும் பொழுது கர்த்தர் அங்கே இருக்கிறார். നീ പാതാളത്തിൽ കിടക്കുമ്പോഴും നിന്റെ ദൈവം അവിടെയുണ്ട്. நீ பாதாளத்தில் சென்று நீ கிடக்கும் பொழுது அங்கேயும் கர்த்தர் இருக்கிறார். നീ യെരൂശലേമിൽ പാർക്കുമ്പോൾ ദൈവം നിന്നോട് കൂടെയുണ്ട്. நீ எருசலேமிலே தங்கும் பொழுது கர்த்தர் உன்னோடு கூட നീ இருக்கிறார். സമുദ്രത്തിന്റെ അറ്റത്ത് പോകുമ്പോഴും ദൈവം നിന്നോട് കൂടെയുണ്ട്. நீ கடலின் ஆழத்தில் நீ சென்று இருக்கும் பொழுது அங்கேயும் கர்த்தர் உன்னோடு கூட നീ இருக்கிறார். ഈ വെളിച്ചത്തിൽ ഇരിക്കുമ്പോൾ ദൈവം നിന്നോട് കൂടെയുണ്ട്. நீ வெளிச்சத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ഇരുട്ട് നിന്നെ മൂടി മറയ്ക്കുമ്പോൾ ഇരുട്ട് ദൈവം ഉന്നെ- നിന്നോട് കൂടെയുണ്ട്. இருட்டு உன்னை மூடி மறைக்கும் பொழுது அப்பொழுதும் கர்த்தர் உன்னோடு கூட നീ இருக்கிறார். വിശ്വസ്തനായിരിക്കുമ്പോഴും ദൈവം നിന്നോട് കൂടെയുണ്ട്. நீ உண்மையுள்ளவனாக இருக்கும் பொழுதும் கர்த்தர் உன்னோடு கூட നീ இருக்கிறார். പലപ്പോഴും അവിശ്വസ്തനായി തീർന്നപ്പോഴും ദൈവം നിന്നോട് കൂടെയുണ്ട്. பல நேரத்திலே நீ உண்மை இல்லாதவனாய் போய்விட்டாய், அப்பொழுதும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ദൈവം വിശ്വസ്തൻ. கர்த்தர் உண்மை உள்ளவர். എന്താ ബൈബിൾ പറഞ്ഞത്? பைபிள் என்ன சொல்லுகிறது? അവന്റെ വിശ്വസ്തത നിനക്ക് പരിചയം പലകയുമാ. அவருடையதான உண்மை அவர் கேடகம் பரிசையும் கேடகமாக இருக்கிறது. ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകും. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ഉറപ്പോടെ വിശ്വസിക്കണം. நாம் தைரியமாக உறுதியாக விசுவாசிக்க வேண்டும். ദൈവത്തിന്റെ വചനം കേൾക്കുമ്പോൾ അത് നമ്മൾ ആത്മാവിൽ ഹൃദയത്തിൽ എഴുതി ചേർക്കണം. தேவனுடைய வசனத்தை கேட்கும் பொழுது ஆவியிலே இருதயத்திலே நாம் எழுதி கொள்ள வேண்டும். നമുക്കത് ഗ്രഹിക്കാൻ ഒക്കുന്നില്ലെങ്കിൽ ധൈര്യത്തോടെ നമ്മൾ അത് ഏറ്റു പറയണം. அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னாலும் தைரியத்தோടെ நாம் அறிக்கை செய்ய നമ്മൾ வேண்டும். ആ വചനം ഏറ്റു പറയുമ്പോൾ அந்த வசனத்தை நாம் அறிக்கை செய்யும் ആ பொழுது വചനത്തിന്റെ ശക്തി നമ്മുടെ ഹൃദയത്തെ ബലപ്പെടുത്തിക്കൊണ്ടേയിരിക്കും. அந்த வசனத்தின் வல்லமை நம்மை பலப்படுத்திக் கொண்டே இருக்கும். ആ ഹൃദയത്തിന്റെ ബലം அந்த இருதயத்தின் பலம் தான் നമ്മെ യുദ്ധകളത്തിൽ ശക്തരാക്കി നിർത്തും. யுத்த களத்திலே நம்மை பலசாலிகளாக மாற்றும். അതുകൊണ്ട് ദൈവം നമ്മെ വിളിച്ചെന്ന് ഉറപ്പോടെ നിങ്ങൾ വിശ്വസിക്കുന്നു. ஆகவே கர்த்தர் என்னை அழைத்தார் என்ற உறுதியான நம்பிக்கையாக நீங்கள் நம்ப ദൈവം வேண்டும். എന്നെ വിളിച്ചോ ഇല്ലയോ എന്ന് സംശയമുള്ള ആരെങ്കിലും ഉണ്ടോ? கர்த்தர் என்னை அழைத்தாரா இல்லையா என்ற சந்தேகத்தோடு யாராவது இங்க இருக்கிறீர்களா? ഉള്ളവരുണ്ടെങ്കിൽ ദയവായി കൈവക്കാമോ? அப்படி யாராவது இருக்கிறீர்கள் சொன்னால் தயவு செய்து கைகளை உயர்த்துவீர்களா? ഞങ്ങൾ നിങ്ങളുടെ വിളിയുടെ ഉറപ്പിനായി നിങ്ങൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കാം. உங்களுடைய அழைப்பின் உறுதிக்காக உங்களுக்காக
நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ഇല്ല, ആരും തന്നെ ഇല്ല. யாருமே இங்க அப்படி இல்லை. എല്ലാവരും ഉറപ്പോടെ വിശ്വസിക്കുന്നു. எல்லாரும் உறுதியாக நீங்கள் நம்புகிறீர்கள். ദൈവമാണ് എന്നെ വിളിച്ചത്. ஆம், கர்த்தர் தான் என்னை அழைத்தார். സാത്താൻ ഒന്ന് കേൾക്കട്ടെ, சாத்தான் அதை கேட்கட்டும், പിശാച് അത് കേൾക്കട്ടെ. சத்ரு அதை கேட்கட்டும். എന്റെ ദൈവമാണ് എന്നെ വിളിച്ചത്. என்னை கர்த்தர் தான் என்னை அழைத்தார். വിളിക്കുന്നവൻ വിശ്വസ്തൻ, அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். കേച്ചു പറഞ്ഞുകൊണ്ടേയിരിക്കാം. நாம் அறிக்கை செய்து கொண்டே ദൈവത്തിന് இருப்போம். മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. கர்த்தருக்கு மகிமை അപ്പോൾ உண்டாகட்டும். ഓരോ കാലഘട്ടത്തിലും ஒரு காலத்திலும் ദൈവം ഓരോ വ്യക്തികളെ വിളിച്ചപ്പോൾ ஒரு நபர்களை கர்த்தர் அழைக்கும் பொழுது അവരിൽ ദൈവത്തിനൊരു വലിയ പദ്ധതി ഉണ്ടായിരുന്നു. அவர்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருந்தது, വലിയ പദ്ധതി ஒரு ഉണ്ടായിരുന്നു. பெரிய திட்டம் ആ இருந்தது. പദ്ധതി അവരിൽ നിവർത്തിച്ചു. அந்த நோக்கத்தை அவர்களில் நிறைவேற்றினார். നിശ്ചയമായി നമ്മിലുള്ള പദ്ധതി ദൈവം നമുക്ക് നിവർത്തിച്ചു തരും. ஆம், உண்மையாகவே நம் பேரில் இருக்கிறதான அந்த நம்பிக்கை நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். നമ്മുടെ നീതി പ്രവൃത്തിയാണെങ്കിൽ நம்முடைய நீதியின் கிரியை என்றால் നിങ്ങൾ നിങ്ങളുടെ ആ അവസാന നീതി പ്രവൃത്തി കൂടെ ചെയ്തിട്ടേ നിങ്ങൾ മരിക്കത്തുള്ളൂ. நீங்கள் கடைசி நீங்கள் செய்ய வேண்டிய அந்த நீதியின் கிரியை செய்துவிட்டு தான் நீங்கள் மரிப்பீர்கள். ഒരു ദുഷ്ടനും പാപിയുമാണെന്നിരിക്കട്ടെ, ஒரு துஷ்டனாக இருக்கட்டும், அது துன்மார்க்கனாக இருக்கட்டும், பாவியாக இருக்கட்டும், അവന് ആ അവസാന പാപം കൂടെ ചെയ്തിട്ടേ മരിക്കത്തുള്ളൂ. அவன் கடைசி செய்யக்கூடிய பாவத்தையும் செய்துவிட்டு தான் அவன் மரிக்க போகிறான். നമ്മൾ ഓർക്കും, അയ്യോ ഇത്രമാത്രം വേദനപ്പെട്ടിട്ടും അവൻ ദുഷ്ടനായി പോകുന്നു. அவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு வலி அவன் சுமந்தும் அவன் துன்மார்க்கனாக போறானே என்று അവൻ ആ யோசிப்போம். അവസാന പാപം കൂടെ ചെയ്തിട്ടേ ശരീരവും ആത്മാവും തമ്മിൽ വേർപിരിയും. அவன் கடைசி செய்ய வேண்டிய பாவம் செய்த பிறகுதான் அவனுடைய ஆத்மா அவன் சரீரத்தை விட்டு வேறுபிரியும். നിങ്ങൾ വിശുദ്ധിയെ നീതിയെ സ്നേഹിക്കുന്നവരാണെന്നിരിക്കട്ടെ, நீங்கள் பரிசுத்தத்தை நீதியை நேசிக்கிறவர்கள் என்று இருக்கட்டும், നിങ്ങൾ അവസാന നീതി കൂടെ ചെയ്തിട്ടേ നിങ്ങൾ മരിക്കത്തുള്ളൂ. நீங்கள் கடைசி நீதியை செய்து விட்டுத்தான் நீங்கள் மரிப்பீர்கள். അതിനാണ് ദൈവം യോശുവയോട് പറഞ്ഞത്. அதற்காகத்தான் யோசுவாவோடு கர்த்தர் சொன்னார், യോശുവ സൂര്യൻ അസ്തമിക്കും മുൻപ് യുദ്ധം ചെയ്തോണം. யோசுவாவே சூரியன் அஸ்தமாகும் முன்பாகவே நீ யுத்தம் செய்ய வேண்டும். യോശുവ യുദ്ധം ചെയ്തുകൊണ്ടേയിരുന്നു. யோசுவா யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். പക്ഷേ ശത്രു തീരുന്നില്ല. சத்ருவோ அவன் நின்று போகவில்லை. സൂര്യൻ അസ്തമിച്ചാൽ യോശുവ തോറ്റുപോകും. சூரியன் அஸ்தமாகிவிட்டால் யோசுவா தோற்று போய் விடுவார். യോശുവ തിരിഞ്ഞു നിന്നു സൂര്യനോട് പറഞ്ഞു, உடனே யோசுவா சூரியனை பார்த்து சொல்லுகிறார், സൂര്യ നീ അവിടെ നിൽക്കേ എന്ന് പറഞ്ഞു. சூரியனே நீ அங்கே நில் என்று சொன்னார். കാര്യം എനിക്ക് ഇനിയും ചില ശത്രുക്കളും കൂടെ ഉണ്ട്. ஏனென்றால் இன்னும் எனக்கு விரோதமாக சத்துருக்கள் അവരെ இருக்கிறார்கள். കൂടെ കൊന്നൊടുക്കിയിട്ടേ നീ അസ്തമിക്കാവൂ. அவர்களை கொன்ற பிறகுதான் நீ அஸ்தமாக வேண்டும். നിന്റെ മേലൊരു നീതി സൂര്യനുണ്ട്. உனக்கு மேலாக ஒரு நீதி അവൻ അസ്തമിക്കും മുൻപേ നീ ആ ശത്രുവിനെ ജയിച്ചോണം. அவர் അസ്തമാകും മുമ്പാகவே നീ அந்த சத்துருவை நீ மேற்கொள்ளத்தான் ആ வேண்டும். സൂര്യൻ ഉദിച്ചപ്പോൾ മുതൽ നിന്നെ വിളിച്ചോണ്ടിരിക്കുക. அந்த சூரியன் உதித்த திசை முதல் கர்த்தரை அழைத்து അവൻ கொண்டிருக்கிறார். അസ്തമിക്കും മുൻപേ നീ ശത്രുവിനെ ജയിക്കണം. சூரியன் அஸ்தமாகும் முன்பாகவே நீ சத்துருவை அழிக்க வேண்டும். നമ്മുടെ ബഹുമാനപ്പെട്ട പാസ്റ്റർ ലാസറപ്പച്ചൻ நம்முடைய வெகுமானப்பட்ட பாஸ்டர் அவர்கள் லாசர் அவர்கள் തന്റെ കുട്ടിക്കാലത്തെ ഒക്കെ തന്നെ കേരളത്തിലായിരുന്നു. அவர்கள் சிறிய ஊழியக்காரர்கள் இருக்கும் பொழுது கேரளில் தான் இருந்தார். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். താൻ വാർദ്ധക്യത്തിൽ എത്തിയപ്പോൾ തമിഴ്നാട്ടിലേക്ക് വന്നു. முதிர்ந்தவராக பிறகு அவர் தமிழ்நாட்டிற்கு வந்தார். ഇനി അദ്ദേഹം നമ്മുടെ ഏറ്റവും മുതിർന്ന പാസ്സായി ദീർഘവർഷം നമുക്ക് മാതൃകയോടെ ജീവിച്ചു. അദ്ദേഹം വിശ്രാമത്തിലേക്ക് പോയി. அதன் பிறகு நம்ம சபையில மூத்த பாஸ்டராக அவர் செயல்பட்டார். அதன் பிறகு அவர் மகிமையிலே பிரவேசித்தார். തന്റെ അവസാന നിമിഷമായപ്പോൾ அவருடைய கடைசி நிமிடங்களிலே തന്നോട് ആത്മാവ് പറഞ്ഞു എന്നാ പറയുന്നത്, ദരിദ്രനായ ആർക്കോ എന്തോ ഒന്ന് കൊടുക്കണമെന്ന്. அவரிடத்திலே ஆவியானவர் சொன்னார், இங்கே இப்படி சொல்லி இருக்கிறார், நீ ஒரு காரியத்தை அந்த ஏழை மனிதனுக்கு கொடுக்க வேண்டும். പക്ഷെ തനിക്ക് കിടക്കയിൽ നിന്ന് എഴുന്നേക്കാനോ സംസാരിക്കാനോ ഒന്നും ഒക്കുന്നില്ല. ஆனால் அவருக்கு அவர் படுக்கிறதான படுக்கையில் இருந்து எழும்பவோ உட்காரவோ பேசவே முடியவில்லை. അദ്ദേഹം ഇങ്ങനെ കിടക്കുകയാണ്. அவர் இப்படி படுத்து கொண்டிருக்கிறார். ആത്മാവ് പറഞ്ഞു അതുകൂടെ അങ്ങ് ചെയ്യാൻ. ஆனால் ஆவியை சொல்லுகிறது, நீ அதுவும் செய்து விடு, அதுவும் செய்து விடு. ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. கர்த்தருக்கு അപ്പോൾ ஸ்தோத்திரம் ആ உண்டாகட்டும். മുറിയിലേക്ക് ഒരാൾ കയറി ചെന്നു. அப்போ அவருடைய ரூமிலே ஒருத்தர் சென்றார். ലാസറപ്പച്ചനേക്കാൾ പ്രായമുള്ള ആളാണ്. லாசர் அப்பச்சனை பாஸ்டரை விட மூத்தவர். കേരളത്തിൽ ഒന്നായി വിശ്വാസികളായി ഇരുന്ന ആളാണ്. அவர்கள் கேரளத்திலே இருவரும் விசுவாசிகளாக இருந்தவர்கள். ഒരുപോലെ സുവിശേഷം അറിയിച്ചു നടന്നവരാണ്. அப்படி இவர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து சுவிசேஷத்தை அறிவித்தவர்கள். അപ്പോൾ ഒരു 10-85 വയസ്സോളം കാണും. அந்த நேரத்திலே அவருக்கு ஒரு 85 வயது இருக்கும். കേരളത്തിൽ നിന്ന് ട്രെയിൻ കയറി അടയാർ ഫെയ്ത്തോമിൽ വന്നു. அவர் கேரளத்திலிருந்து ட்ரெயினை ஏறி அவர் அடையார் ஃபைத்தோம் வந்திருக்கிறார். ലാസറപ്പച്ചനെ കാണാൻ വന്നിരിക്കുക. லாசர் பாஸ்டர் அவர்களை பார்க்க வந்திருக்கிறார். ലാസറപ്പച്ചന്റെ മുറിക്കുള്ളിൽ കയറി ചെന്നു. லாசர் அப்பச்சன் அவருடைய ரூமுக்கு சென்றார். രണ്ടുപേരും തമ്മിൽ കണ്ടപ്പോൾ കെട്ടിപ്പിടിച്ച് കരഞ്ഞു. ரெண்டு பேரும் பார்த்தவர்கள் கட்டி பிடித்து அவர்கள் அழுதார்கள். എന്നെ തേടി വന്നതാണോ എന്ന് ചോദിച്ചു. நீ என்னையா
தேடி வந்தாய் என்று അപ്പോൾ கேட்டார். അവർ കുട്ടിക്കാലത്ത് ചെയ്ത കാര്യങ്ങളൊക്കെ പറഞ്ഞു. അപ്പോൾ சிறிய வயதிலே அவர்கள் செய்த ஊழியத்தை பேசிக் கொண்டார்கள். അതിനുശേഷം ലാസ്ത്രപ്പച്ചന് പണം എടുത്തു വെച്ച് നീട്ടി. அதன் பிறகு பாஸ்டர் அவர்கள் ஒரு பணத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார்கள். അപ്പോൾ പറഞ്ഞു അയ്യോ എനിക്ക് പണമൊന്നും വേണ്ട. അപ്പോൾ அவர் மூத்தவர் சொன்னார் எனக்கு பணம் வேண்டாம் பாஸ்டர். അദ്ദേഹം സമ്പന്നനായ മനുഷ്യനാണ്. அவர் பெரிய பணக்காரர் தான். അയ്യോ എനിക്ക് വേണ്ട എന്ന് പറഞ്ഞു. பாஸ்டர் ஐயோ எனக்கு வேண்டாம் என்று சொன்னார். പാസ്റ്റർ ലാസറസ് പറഞ്ഞു അങ്ങനെ പറയരുത്. ஆனால் பாஸ்டர் அவர்கள் சொன்னார் அப்படி நீங்க சொல்லக்கூடாது. ഞാൻ ഭൂമിയിൽ ഇത് അവസാനമായി ചെയ്യേണ്ടതാണ്. நான் இந்த பூமியிலே நான் செய்யக்கூடிய கிரியை இது கடைசி கிரியையாகும். ദയവായി എൻ്റെ കയ്യിൽ നിന്ന് വാങ്ങണമേ. தயவு செய்து என் கையில் வாங்கிக்கொள். ഉടനെ അദ്ദേഹം അത് വാങ്ങി. உடனே அவர் கையில் അതായിരുന്നു തന്റെ അവസാന നീതി പ്രവൃത്തി. அதுதான் அவர் செய்யக்கூடிய கடைசி நீதியின் கிரியை. ഇദ്ദേഹം കേരളത്തിൽ വന്ന് സാക്ഷ്യം പറഞ്ഞു. இவர் கேரளத்தில் வந்து அவர் சாட்சி சொன்னார். പിന്നെ ചില നാളുകൾ കൂടെ ജീവിച്ചു അദ്ദേഹവും മരിച്ചുപോയി. சில நாட்கள் ஜீவித்து அவரும் மரித்து போய்விட்டார். ആ സംഭവം കേട്ടപ്പോൾ എനിക്ക് അത്ഭുതം തോന്നി. இந்த சந்தர்ப்பத்தை கேட்ட பொழுது எனக்கு அற்புதம் உண்டானது. പ്രിയ സഹോദരങ്ങളെ, பிரிய சகோதரர்களே, സൂര്യൻ അസ്തമിക്കും മുൻപേ നിന്റെ പ്രവൃത്തി തികച്ചുകൊള്ളേണം. சூரியன் அஸ்தமமாகும் முன்பே உன்னுடைய கிரியை நீ முடித்துக் கொள்ள നിനക്ക് வேண்டும். ശത്രുവിനോട് യുദ്ധം ചെയ്യാൻ ഒരുക്കമാണോ? ஓ நீ சத்ருவோடு யுத்தம் செய்ய நீ ஆயத்தமா? സൂര്യനെ നിർത്തി തരുവാൻ നിന്റെ ദൈവം ഒരുക്കമാണ്. சூரியனை நிறுத்தி தர உன்னுடைய தேவன் ஆயத்தமுள்ளவராக ദൈവത്തിന് இருக்கிறார். മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവം നമ്മെ വിളിച്ചിരിക്കുന്നു. கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். നമ്മെ വിളിച്ച ദൈവം വിശ്വസ്തൻ. நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். അവൻ നമ്മിൽ ആരംഭിച്ച പ്രവൃത്തിയെ തികച്ചു തരും. நம்மில் அவர் ஆரம்பித்ததான அந்த வேலை ஊழியத்தை முடிப்பார். നമുക്ക് അടുത്ത ഭാഗത്തേക്ക് പോകാം. அடுத்த பாகத்திற்கு நாம் கடந்து ദൈവം செல்வோம். നമ്മെ എന്തിനാണ് വിളിച്ചത്? கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? നിങ്ങൾ ഇടയ്ക്കിടയ്ക്ക് ഇങ്ങനെ പറഞ്ഞുകൊണ്ടേ ഇരിക്കണം. நீங்கள் இப்படி நீங்கள் இடைக்கிடைக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ദൈവം നമ്മെ വിളിച്ചതാണ്. கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். നമ്മൾ ആരും യാദൃശ്യമായി വന്നവരല്ല. தற்செயலாக நாம் வந்தவர்கள் அல்ல. യാദൃശ്യമായി വന്നവരാണെങ്കിൽ നമ്മൾ അങ്ങ് പോവുകയും ചെയ്യും. தற்செயலாக வந்தால் தற்செயலாக நாம் போய் விடுவோம். എന്നാൽ ദൈവം വിളിച്ചതാണെങ്കിൽ, ஆனால் கர்த்தர் தான் நம்மை அழைத்தார் என்றார், എത്ര നോക്കിയാലും അവൻ വിട്ടുപോകുകയില്ല. எப்படித்தான் துன்பம் வந்தாலும் அவன் போகவே மாட்டான். അവൻ ഏതിലെ വട്ടം ചുറ്റിയാലും അതിന് ചുറ്റും കറങ്ങുന്നതല്ലാതെ അവൻ ദൈവത്തെ വിട്ടു പോകത്തില്ല. அவன் எப்படிப்பட்ட அவன் சுற்றி சுற்றி வந்தாலும் அவன் கர்த்தரை விட்டு போக അവൻ மாட்டான். ദൈവത്തെ വിട്ടാലും ദൈവം അവനെ വിടത്തില്ല. അതല്ലേ അത്ഭുതം. அவன் தேவனை விட்டு போனாலும் தேவன் அவனை விட மாட்டாரே, அதல்லே அற்புதமான காரியம். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். അവൻ ദൈവത്തെ വിട്ട് ഓടുന്നത് കാണുമ്പോൾ ദൈവം പിടിച്ചൊരു പൊട്ടിക്ക് കൊടുത്തിട്ട് പിന്നെയും താഴെ ഇട്ട് കളയും. அவன் தேவனை விட்டு ஓடுகிறான் என்று சொன்னால் கர்த்தரோட அடியை கொடுத்து அங்க உட்கார வைத்து விடுவார். ചെറിയൊരു അടി കൊടുത്തിട്ട് അവിടെ തന്നെ ഇടും. ஒரு சிறிய மேல் அடியை கொடுத்து உட்கார வைத்து விடுவார். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവം നമ്മെ എന്തിനാണ് വിളിച്ചത്? கர்த்தர் நம்மை எதற்கு அழைத்திருக்கிறார்? തിരുവഴുത്തിലേക്ക് വരുമ്പോൾ வேத வசனத்துக்கு வரும்போது ദൈവം നമ്മെ വിളിച്ചതിന്റെ പ്രധാനപ്പെട്ട ഉദ്ദേശം, கர்த்தர் நம்மை அழைத்ததுடைய முக்கியமான நோக்கம், കർത്താവായ യേശുവിന്റെ സമാധാനം നമ്മുടെ ഹൃദയത്തിൽ വാഴാനാണ് നമ്മെ വിളിച്ചത്. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆட்சி அரசாட்சி செய்யும்படியாக. കൊലോസ്യ ലേഖനം 3-ാം അധ്യായം അതിന്റെ 15-ാം വാക്യം. கொலோசியர் 3-ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். ഇതിനായിട്ടല്ലോ നിങ്ങൾ ഏക ശരീരമായി വിളിക്കപ്പെട്ടത്. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். നിങ്ങൾ എന്തിനാണ് വിളിക്കപ്പെട്ടത്? நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீர்கள்? കർത്താവായ യേശുവിന്റെ സമാധാനം നിങ്ങളുടെ ഹൃദയങ്ങളിൽ വാഴട്ടെ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. ആ സമാധാനം നിങ്ങളുടെ ഹൃദയത്തിൽ ഇരിക്കട്ടെ എന്നാണോ? அந்த சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும் என்று வாசிக்கிறோமா? അങ്ങനെ ഒരു വചനമില്ല. அப்படிப்பட்ட வசனமே இல்லை. ഒരു രാജാവ് ദേശം വാഴും പോലെ, ஒரு அரசன் ஒரு தேசத்தை ஆட்சி செய்யும் பொழுது, ഒരു പ്രഭു ദേശത്തെ വാഴും പോലെ, ஒரு ராஜா ஒரு தேசத்தை ஆட்சி செய்யும் பொழுது, യേശുവിന്റെ സമാധാനം നമ്മിൽ രാജാവായി വാഴണം. இயேசுவினுடைய சமாதானம் ஒரு ராஜாவின் சமாதானமாக நம்முடைய இருதயத்திலே ஆட்சி செய்ய வேண்டும். എന്തിനാണ് ദൈവം നമ്മെ വിളിച്ചത്? எதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார்? നമ്മെ വിളിച്ചവൻ വിശ്വസ്തൻ. நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். നമ്മെ വിളിച്ചവൻ വിശുദ്ധൻ. நம்மை அழைத்தவர் பரிசுத்தர். സൂര്യന്റെ ഉദയം തുടങ്ങി നമ്മെ വിളിച്ചു. சூரியனின் உதயம் முதல் அழைக்கிறார். എന്തിനാണ് വിളിക്കുന്നത്? எதற்காக அழைக்கிறார்? ക്രിസ്തുവിന്റെ സമാധാനം നിങ്ങളുടെ ഹൃദയത്തിൽ വാഴട്ടെ. இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் ஆளட்டும். നമ്മുടെ ഹൃദയത്തിലെ സമാധാനം എങ്ങനെയാണ്? நம்முடைய இருதயத்தில் இருக்கிற சமாதானம் எப்படி இருக்கிறது? ഒരു ചെറിയ സ്പൂണിൽ കോരുന്നതാണോ? ஒரு சின்ன கரடியிലേക്ക് கரண்டியில் இருக்கிற சமாதானமா? ചിലരുടെ ഹൃദയത്തിൽ ഒരു സമാധാനം എന്ന് പറഞ്ഞാൽ ഇതിനൊരു അരക്കപ്പ് സമാധാനം പോലും ഇല്ല. சிலருடைய வாழ்க்கையிலே இந்த கப்பில் இருக்கிறதான பாதி சமாதானம் கூட இல்லை. എന്തെങ്കിലും വരുമ്പോഴേ അവർ പറയും പ്ലീസ് എന്റെ സമാധാനം കെടുത്തി കളയരുതേ എന്ന് അഡ്വാൻസ് ആയിട്ട് പറയും. சின்ன காரியம் வந்தாலும் அவர்கள் சொல்லுவார்கள், முன்பாகவே நேர்குட்டியே சொல்லுவார்கள், தயவு செய்து என்னிடத்தில் வந்து சமாதானத்தை கெடுத்து விடாதே. അങ്ങനെയല്ല.
அப்படியல்ல നമ്മുടെ பிரியமானவர்களே. നമ്മുടെ തല തുടങ്ങി കാൽപാദം വരെ ഫുൾ കവറിംഗ് ആണ് ആ സമാധാനം. இந்த சமாதானம் என்று சொல்லுகிறது நம்முடைய தலை முதல் நம்முடைய பாதம் வரைக்கும் அது அப்படியே மூடி மறைத்து ஆட்சி செய்கிற சமாதானம். അതൊരിക്കലും നീക്കപ്പെടുന്നതല്ല. அந்த சமாதானம் ஒருபோதும் மாற்றவே முடியாது. എന്തിനാണ് യേശു നമ്മെ വിളിച്ചത്? கர்த்தர் இயேசு எதற்காக நம்மை அழைத்தார்? യേശു എന്തിനാണ് നമ്മെ വിളിച്ചത്? இயேசு எதற்காக நம்மை அழைத்தார்? സുവിശേഷത്താൽ എന്തിനാണ് വിളിച്ചത്? சுவிசேஷத்தின் மூலமாக நம்மை எதற்காக அழைத்தார்? സമാധാന പ്രഭുവായ യേശുവേ, சமாதான பிரபுவாகிய இயேசுவே, നിന്റെ സമാധാനം എന്റെ ഹൃദയത്തിൽ വാഴുവാനാ. உம்முடைய சமாதானம் என்னுடைய இருதயத்தில் ஆட்சி செய்யட்டும். അത് വിശ്വസിക്കുന്നവർ കരങ്ങൾ ഉയർത്തി ഒരു ഹല്ലേലൂയ പറഞ്ഞാട്ടെ. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். അപ്പോൾ ആ സമാധാനം ഹൃദയത്തിൽ വാഴണം. அந்த சமாதானம் இருதயத்தில் ஆள வேண்டும். ചെറിയ കാര്യം കൊണ്ട് നമ്മുടെ സമാധാനം പോവുകയാണോ? சிறிய காரியத்தில் நம்முடைய சமாதானம் போய்விடுகிறது. ആ യേശുവിന്റെ സമാധാനത്തിന്റെ പ്രത്യേകത എന്താണ്? இயேசுடைய சமாதானத்தினுடைய அந்த குணம் தான் என்ன? ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். യേശുവിന്റെ സമാധാനത്തിന്റെ പ്രത്യേകത എന്താണ്? இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்துடைய விசேஷங்கள். നമ്മുടെ കർത്താവായ യേശു സ്വർഗ്ഗത്തിൽ പോകുമ്പോൾ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு சென்ற பொழுது ശിഷ്യന്മാർക്ക് എന്താണ് കൊടുത്തത്? சீஷர்மார்களுக்கு என்ன கொடுத்தார்? യേശു സ്ഥാപിച്ച ഒരു വലിയ സ്ഥാപനം കൊടുത്തോ? இயேசு ஒரு பெரிய ஸ்தானம் இடத்தை கொடுத்தாரா? അവർക്ക് യെരൂശലേമിൽ ഒരു 100 ഏക്കർ സ്ഥലം മേടിച്ചു കൊടുത്തോ? எருசலேமில் 100 ஏக்கர் வாங்கி கொடுத்தாரா? 5-6 കുതിരകളും കുറെ രഥങ്ങളും വാങ്ങി കൊടുത്തോ? ரதங்கள், குதிரைகள், 5-6 குதிரைகள், பெரிய குதிரைகள் வாங்கி கொடுத்தாரா? അന്തിമ അത്താഴം കഴിഞ്ഞു. கடைசி ராபோதனம் முடிந்தது. അവൻ ഒലിവുമലയിലേക്ക് പോകുകയാ. அவன் ஒலிவ மலைக்கு செல்லுகிறார். അപ്പോൾ തിരിഞ്ഞു നിന്നു. அவர் திரும்பி நின்றார். ഇടയ്ക്കിടയ്ക്ക് സംസാരിക്കാൻ തുടങ്ങി. இடைக்கிடைக்கு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். യേശു പറയുകയാ, இயேசு சொல்லுகின்றார், എന്റെ സമാധാനം ഞാൻ നിങ്ങൾക്ക് തന്നേച്ചു പോകുന്നു. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். എന്റെ സമാധാനം ഞാൻ നിങ്ങൾക്ക് തന്നേച്ചു പോകുന്നു. என்னுடைய சமாதானத்தை நான் எடுத்து உங்களுக்கு கொடுத்து விட்டு ഈ போகிறேன். സമാധാനം ലോകം തരുന്നത് പോലെയല്ല. இந்த சமாதானம் உலகம் தரக்கூடிய ഈ சமாதானம் அல்ல. സമാധാനം ലോകത്തെ എടുത്തു മാറ്റാൻ കഴിയുന്നതുമല്ല. இந்த சமாதானத்தை உலகம் உங்களிடம் எடுக்க கூடாத ஒரு சமாதானம். യേശുവിന്റെ സമാധാനം നിന്റെ ഹൃദയത്തിൽ വാഴുമ്പോൾ இயேசுவின் சமாதானம் உன்னுடைய இருதயத்திலே ஆளும் பொழுது ആ സമാധാനം ലോകം തരുന്നത് പോലെയല്ല. அந்த சமாதானம் உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம் போன்ற அல்ல. ലോകം തരാത്ത സമാധാനമായതുകൊണ്ട് ലോകത്തിന് എടുത്തു മാറ്റാനും ഒക്കത്തില്ല. உலகம் தராத சந்தோஷம். ஆகவே இந்த உலகத்துக்கு அந்த சமாதானத்தை எடுத்து விட முடியாது. നമുക്ക് ലോകം കുറച്ച് സമാധാനമൊക്കെ തരാറുണ്ട്. இந்த உலகம் நமக்கு சின்ன சின்ன சமாதானங்களுக்கு നമ്മളിങ്ങനെ தரும். ബസ്സിൽ കയറി യാത്ര ചെയ്തു പോകുകയാണ്. நாம் பஸ்ஸில் யாத்திரையாக செல்லும் பொழுது കുറെ നേരം നിന്ന് നമ്മുടെ കാലുകളൊക്കെ കഴിച്ചു. நாம் பல மணி நேரம் நின்று கால்கள் எல்லாம் வலிக்கும். പെട്ടെന്ന് അടുത്തിരിക്കുന്ന ആൾ എഴുന്നേറ്റ് മാറി നമുക്കൊരു സീറ്റ് കിട്ടിയാൽ உடனே ஒருவர் எழுந்து போகிறார் என்று சொன்னால் அந்த சீட்டு கிடைத்த பொழுது ഉടനെ നമ്മൾ പറയും സമാധാനമായി. உடனே நாம் சொல்லுவோம், எனக்கு சமாதானம் கிடைத்து விட்டது என்று சொல்லுவோம். സമാധാനമായിരുന്നു எனக்கு சமாதானம் கிடைத்து விட்டது പറയത്തില്ലേ? ഞാൻ ഇവിടേക്ക് മീറ്റിങ്ങിന് വരികയായിരുന്നു. இந்த மீட்டிங்க்கு நான் வந்து கொண்டிருந்தேன். അപ്പോഴേ ട്രാൻസ്ലേഷൻ ചെയ്യാൻ മറ്റൊരു ബ്രദറിനെ ക്രമീകരിച്ചിരുന്നു. மொழிபெயர்ப்பு செய்யும்படியாக வேற பிரதரை நான் ஆயத்தப்படுத்தினேன். അദ്ദേഹത്തിന് വരാൻ തക്ക സമയത്ത് ഒക്കാത്തൊരു സാഹചര്യം ഉണ്ടായി. அந்த சகோதரனுக்கு சரியான நேரத்தில் வர முடியவில்லை. അപ്പോഴാണ് എനിക്ക് ബ്രദറിനെ തുണയായി കിട്ടിയത്. அப்பொழுது இந்த பிரதரை எனக்கு உதவியாக கிடைத்தது. അപ്പോൾ ഞാനത് പറഞ്ഞ ഉടനെ പാസ്റ്റപ്പച്ചനും എന്നോട് പറഞ്ഞു, ബ്രദർ ജോസേ എനിക്ക് സമാധാനമായി. அப்போ பாஸ்டர் சொல்றார், எனக்கும் சமாதானம் கிடைத்தது என்று சொன்னார். അപ്പൊ അതൊരു സമാധാനമാണ്. அது ஒரு பெரிய சமாதானம் தான். പെട്ടെന്നൊരു പരിഹാരം ഉണ്ടായില്ലോ. தீர்வு வந்ததே, பிரச்சனைக்கு தீர்வு வந்ததே. നമ്മുടെ കുടുംബങ്ങളൊക്കെ പറഞ്ഞു കേട്ടിട്ടില്ലേ? நம்முடைய குடும்பத்தில் நமக்கு சொல்லி இருக்கிறோம், சொல்லுவோம். കുഞ്ഞുങ്ങളുടെ വിവാഹം കഴിയുമ്പോൾ അപ്പച്ചനും അമ്മയും പറയും സമാധാനമായി. குழந்தைகள் அவர்கள் திருமணமானபொழுது சொல்லுவோம், இப்பொழுது இளைப்பாறுதல். ഭയങ്കരമായ ബാങ്ക് ലോൺ അടച്ചു തീരുമ്പോൾ നമ്മൾ പറയും സമാധാനമായി. பேங்க் லோன் அடைத்து திருமணம் சொல்லுவோம், இப்ப நிம்மதியாக இருக்கு. നിന്ന് കാല് കഴിക്കുമ്പോൾ ഇരിക്കാൻ ഒരു സീറ്റ് കിട്ടിയാൽ നമ്മൾ പറയും സമാധാനമായി. நின்று கால்கள் வலிக்கும் பொழுது ஒரு சீட் கிடைக்கும் பொழுது இப்ப நிம்மதியா இருக்கு என்று சொல்லுவோம். റിയലി അതൊരു സമാധാനമാണ്. உண்மையாவே அது ஒரு நிம்மதிதான். അത് ലോകം തരുന്ന സമാധാനമാണ്. அது உலகம் தருகிற நிம்மதி. ഒരു പരിധിവരെ ലോകത്തിന് നിങ്ങളെ സഹായിക്കാം. ஒரு அளவுக்கு தான் உலகம் உங்களுக்கு நிம்மதி தரும். നിങ്ങളുടെ വേദനയെ കുറിച്ച് പഠിച്ചാൽ, உங்களுடைய வலியை குறித்து படிக்கும் பொழுது നിങ്ങളുടെ വേദനയ്ക്ക് 3 അവസ്ഥയാണ്. உங்களுடைய வேதனை வலிக்கு 3 காரியங்கள் இருக்கிறது. നിങ്ങളുടെ ശരീരത്തിന്റെ വേദന. ஒன்று உங்கள் சரீரத்தில் இருக்கிற வலி. ശരീരത്തിലെ മുറിവ്, ചതവ്, വ്രണം ഇതൊക്കെ ശരീരത്തിൽ വേദന ഉണ്ടാക്കും. சரீரத்தில் வருகிறதான காயங்கள், சரீரத்தில் வருகிறதான புண்ணுகள் இதெல்லாம் ஒரு வலியை தரும். നിങ്ങൾ ആ രോഗവുമായി ഹോസ്പിറ്റലിൽ ചെന്നാൽ, நீங்கள் வியாதியஸ்தர்களாக ஆஸ்பத்திரிக்கு போகும் பொழுது ഒരു പരിധിവരെ ഡോക്ടർക്കും മരുന്നിനും നിങ്ങളുടെ മുറിവുകളെ പരിഹരിക്കാം. ஒரு அளவில் தான் அங்க இருக்கிறதான ஆஸ்பத்திரியில டாக்டர்களும் உங்களுக்கு சிகிச்சை செய்ய முடியும். നിങ്ങളുടെ ദേഹത്തിന്റെ വേദനയാണ്. அது உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வேதனையாக இருக்கிறது. രണ്ടാമത് മറ്റൊരു വേദനയുണ്ട്. இரண்டாவது வேற ஒரு வேதனை അത് இருக்கிறது. നമ്മുടെ ദേഹിയുടെ വേദനയാണ്. அது உங்கள் ஆவியில் இருக்கிற வேதனை. അതാണ്
ശമൂവേലിന്റെ അമ്മ പറഞ്ഞത്. அதுதான் சாமுவேலின் தாயார் சொல்லுகிறார். അയ്യോ, ഞാൻ മനോവേദനയുള്ള ഒരു സ്ത്രീയാണ്. இதோ நான் என் மனதில் மனோவேதனை உள்ளவர் ഈ ஸ்ரீ. മനോവേദന ആര് താങ്ങും? இந்த மனோவேதனையை யார் மாற்றி தருவார்? ലോകത്തിൽ അതിന് മരുന്നുണ്ടോ? உலகத்தில் அதற்கு மருந்துண்டோ? അത് ട്രീറ്റ് ചെയ്യുവാൻ ഒരു ഡോക്ടർ ഉണ്ടോ? இதை சிகிச்சை செய்ய ஒரு நபர் உண்டோ? ഇല്ല. മനോവേദന മാറ്റുവാൻ ലോകത്തിൽ ഒരു മരുന്നില്ല. மனவேதனையை மாற்றக்கூடிய ஒரு டாக்டர் இந்த உலகத்திலே இல்லை. അതിന് ദൈവത്തിന് മാത്രമേ കഴിയൂ. அது கர்த்தருக்கு மாத்திரமே கூடும். അടുത്ത നമ്മുടെ പാതാള വേദനയാണ്. அடுத்து பாதாளத்தை குறித்த അത് வேதனை. നമ്മുടെ ആത്മാവിൽ കയറി പിടിക്കും. அது நம்முடைய ஆத்மாவை பிடிக்கும். ദാവീദ് പറയുകയാണ്, தாவீது சொல்லுகிறார், മരണപാശങ്ങൾ എന്നെ ചുറ്റി. மரண வேதனைகள் என்னை சுற்றினது. മരണപാശങ്ങൾ കയറുകൾ, மரணத்தின் கயிறுகள் என்னை சுற்றின. പാതാള വേദന എന്നെ പിടിച്ചു. பாதாளத்தின் வேதனைகள் என்னை சுற்றின. അപ്പോൾ നമ്മുടെ ദേഹത്തിലുള്ള വേദനയുണ്ട്. அப்பொழுது நம்முடைய சரீரத்தில் வேதனை இருக்கிறது. നമ്മുടെ ദേഹിയിലുള്ള വേദന, நம்முடைய ആവിയിലെ വേദனை இருக்கிறது. നമ്മുടെ ആത്മാവിലുള്ള വേദനയുണ്ട്. ആത്മാവിലും വേദന இருக்கிறது. ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. கர்த்தருக்கு மகிமை പക്ഷേ உண்டாகட்டும். യേശുവിന്റെ ക്രൂശ് മരണം കണ്ടിട്ട്, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையை பார்த்து യെശയ്യാ പ്രവാചകൻ എന്തു പറയുന്നു? യേശയ്യാ தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? അവൻ നമ്മുടെ സകല വേദനകളെയും ചുമന്നു. அவருடைய எல்லா வேதனையும் சுமந்தார். അവൻ നമ്മുടെ ദേഹത്തിന്റെ വേദനകളെ ചുമന്നു. அவருடைய சரீரத்திற்கு எல்லா வேதனையும் சுமந்தார். അവൻ നമ്മുടെ ദേഹിയുടെ വേദനകളെ ചുമന്നു. நம்முடைய ஆவியில் இருக்கிற மனோ வேதனையை அவர் சுமந்தார். നമ്മുടെ ആത്മാവിന്റെ വേദനയെ ചുമന്നു. நம்முடைய மனதில் இருக்கிற ஆத்மாவில் இருக்கிற வேதனையை சுமந்தார். യേശുവിന്റെ സമാധാനം നമ്മുടെ ഹൃദയങ്ങളിൽ വാഴണം. ஆகவே தேவனுடைய சமாதானம் நம்முடைய இருதயத்தில் ஆளுகை செய்ய வேண்டும். ഞാൻ പറഞ്ഞല്ലോ, ചിലരോട് നമ്മൾ സംസാരിക്കുമ്പോഴേ പറയും, ബ്രദർ ജോസ് പ്ലീസ് എന്റെ സമാധാനം കളയരുതേ. சிலரிடத்தில் பேசும்பொழுது நான் ஏற்கனவே சொன்னேனே, பிரதர் ஜோஸ் தயவு செய்து நீங்கள் பேசாதீர்கள், என்னை சமாதானமாகவே விட்டு விடுங்கள். അപ്പൊ ഒരു വാക്കുകൊണ്ട് അവരുടെ സമാധാനം പോകും. ஒரு வார்த்தையிலே அவர்கள் சமாதானம் போய் விடுகிறது. ചില മനുഷ്യരെ കണ്ടിട്ടുണ്ടോ? சில மனிதர்கள் சொல்வார்கள், അവരുടെ ജീവിതത്തിൽ സമാധാനം എന്ന് പറയുന്ന കാണത്തില്ല. அவர்கள் வாழ்க்கையிலே சமாதானம் என்பதே ஒன்றும் கூட இல்லை. അവരുടെ മനസ്സിൽ ഇന്ത്യ പാകിസ്ഥാൻ യുദ്ധമാണ്. அவருடைய மனசில் எப்பொழுதும் இந்தியாவும் பாகிஸ்தான் யுத்தம் போலதான். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். കുറെ വർഷങ്ങൾക്ക് മുൻപേ சில வருடங்களுக்கு முன்பாக നമ്മുടെ നാട്ടിൽ ഈ കൊക്കോകോളയുടെ വലിയ കുപ്പി ഇറങ്ങി വരുന്ന, പുതിയതായി ഇറങ്ങുന്ന സമയമാണ്. நம்முடைய நாட்களே புதிதாக கொக்கோ கோலா அந்த ஜூஸ் வருகிறது. ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். അപ്പോൾ ബോംബെയിൽ നിന്ന്, அப்போது பாம்பேயில் இருந்து ബഹുമാനപ്പെട്ട പാസ്റ്റർ ബെന്നിച്ചാന് ഒരാൾ ഒരു വലിയൊരു കവർ നിറച്ച് കുപ്പി കൊടുത്തയച്ചു. மதிப்புக்குரிய பாஸ்டர் பெஞ்சமின் அவர்களுக்கு கொக்கோ கோலா ஒரு பாக்கெட், பெரிய பாக்கெட்டை ஒருவர் வாங்கி கொடுத்தார். ഞങ്ങൾ അവിടെ ട്രെയിനിങ്ങിന് നിൽക്കുന്ന കാലമാണ്. நாங்கள் அவருக்கு ட்ரைனிங்ல உதவி செய்து கொண்டிருக்கிறோம். അതിലെ ഒരു ബോട്ടിൽ കിച്ചണിലേക്ക് കൊടുത്തു വിട്ടു. அதிலே ஒரு குப்பியை எடுத்து நான் சமையல் அறையிலே கொடுத்தேன். അപ്പോൾ അവിടെ ആ കിച്ചണിലെ ലീഡറായിട്ടുള്ള ഒരു സിസ്റ്റർ ഉണ്ട്. அந்த கிச்சனிலே லீடராக இருக்கிற சகோதரரை நான் கொடுத்தேன். അവരോട് ആരോ പറഞ്ഞു കൊടുത്തു, ഇതിന്റെ മെയിൻ ആയിട്ടുള്ള സത്തെല്ലാം അടി കിടക്കൊണ്ട് ശരിക്കും കുലുക്കിട്ടേ പൊട്ടിക്കാവൂ. അപ്പോൾ யாரோ சொல்லியிருக்கார், இது நன்றாக குலுக்க வேண்டும், எவ்வளவு அதுல சத்து எல்லாம் கீழே இருக்கிறது, ஆகவே நன்றாக குலுக்க வேண்டும் யாரோ சொல்லிவிட்டார்கள். അവർക്ക് ഇത് അറിയത്തില്ലായിരുന്നു. அவர்களுக்கு தெரியவே தெரியாது. അവർ ആ കുപ്പി ശരിക്കും കുലുക്കി. அவர் நன்றாக കുലുக்குகிறார்கள். അതിനുശേഷം ഒറ്റ പൊട്ടിയിൽ പൊട്ടിച്ചു. அவர்கள் குலுக்கி திறந்தார்கள். കോള എല്ലാം കൂടെ ചീറ്റി ഫാനയിലെല്ലാം കൂടെ തെറിച്ചു. கொக்கோ கோலா அடித்து ஃபேனை பறந்து விட்டது. ഒരു തുള്ളി പോലും കിട്ടിയില്ല. ஒரு சின்ன துளி கூட கிடைக்கவில்லை. എന്നിട്ട് കമ്പനിക്കാരനെയാണ് പള്ളു പറയുന്നത്. அவர்களுடன் அந்த கம்பெனிக்காரனே அவர்கள் கெட்ட வார்த்தையில் திட்டுகிறார்கள். ചിലര് നമ്മൾ നോക്കിയാൽ ഈ കോള കുപ്പി പോലെ ഇരിക്കും. சிலர் அப்படித்தான் கொக்கோ கோலா பாட்டிலை போல இருக்கிறார்கள். നമ്മൾ പിടിച്ച് കുലുക്കിട്ടൊന്ന് പൊട്ടിച്ച് നോക്കണം. குலுக்கி பார்க்க வேண்டும், அப்புறம் திறந்து பார்க்க வேண்டும். അയ്യോ, തട്ടും പുറം കൂടെ പൊളിച്ചോണ്ട് പോയി. ஐயோ, இந்த தட்டு கூட உடைத்து விட்டு போய்விடுவார். കാരണം എന്താ? காரணம் என்ன? ഹൃദയത്തിൽ യുദ്ധമാണ്. இருதயத்தில் யுத்தம். ഹൃദയത്തിൽ ഇങ്ങനെ ഗ്യാസ് ടൈറ്റായി നിൽക്കുകയാണ്. இருதயத்தில் வாயு கேஸ் டைட்டாக இருக்கிறது. അയ്യോ, അങ്ങനെയൊന്നും അരുതേ. ஐயோ, அப்படி வேண்டவே வேண்டாம். നമ്മുടെ ഹൃദയത്തിൽ യേശുവിന്റെ സമാധാനം വാഴണം. நம்முடைய இருதயத்தில் இயேசுவின் சமாதானம் ஆளுகை செய்ய வேண்டும். ഒരാൾ നമ്മുടെ അടുക്കൽ വന്നാൽ അവന് സമാധാനം കോരി കൊടുക്കണം. நம்முடைய அருகில் ஒரு நபர் வரும்பொழுது சமாதானத்தை வாரி கோரி கொடுக்க வேண்டும். എന്താണ് ആ സമാധാനത്തിന്റെ പ്രത്യേകത? அந்த சமாதானத்துடைய விசேஷங்கள் என்ன? ഇത് ലോകം തരുന്നത് പോലെയല്ല. இது லோகம் தரக்கூடிய சமாதானம் அல்ல. ലോകത്തിന് ഇത് എടുത്തു മാറ്റാൻ ഒക്കത്തില്ല. உலகத்திற்கு இந்த சமாதானத்தை எடுத்து மாற்ற എത്ര முடியாது. ദൈവമക്കൾ അത് വിശ്വസിക്കുന്നു? எத்தனை தேவஜனங்கள் அதை ഈ விசுவாசிக்கிறார்கள்? രാത്രി നീ ഏറ്റു പറയുക, இந்த ராத்திரியில் இன்று நீ എന്റെ സമാധാനം യേശുവിന്റെ സമാധാനമാണ്. என்னுடைய சமாதானம் இயேசுவின் എന്റെ சமாதானம். യേശു എനിക്ക് തന്ന സമാധാനം. என்னுடைய இயேசு எனக்கு தந்த சமாதானம். ലോകത്തിലെ ഒരു ബാബേലിന്റെ ശക്തിയോ, உலகத்தில் இருக்கிற எந்த பாபேலின் வல்லமையும், ഒരു ബാബേലിന്റെ ശക്തിയോ எந்த பாபேலின் வல்லமையும் എന്റെ സമാധാനത്തെ തൊടത്തില്ല. என்னுடைய சமாதானத்தை தொடவே முடியாது. ധൈര്യത്തോടെ പറയാൻ കഴിയുന്നവർ കരങ്ങൾ ഉയർത്തി ഒരു ഹല്ലേലൂയ പറഞ്ഞാട്ടെ. தைரியத்தோடு சொல்ல முடியவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். പിശാച്
പിശാച് കേൾക്കട്ടെ. பிசாசு அதை கேட்கட்டும். ബാബേൽ നമുക്കെതിരെ നിൽക്കുകയാണ്. பாபேல் நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறது. യേശുവിന്റെ സമാധാനം ഹൃദയത്തിൽ വാഴണം. இயேசுவின் சமாதானம் நம்முடைய இதயத்தில் ஆளுகை செய்ய ഒരു வேண்டும். രാജാവ് വാഴും പോലെ ஒரு ராஜா ஆட்சி செய்வது നമ്മൾ போல പോകുമ്പോൾ സമാധാനമായി, நாம் போகும் பொழுதும் சமாதானம், വരുമ്പോൾ സമാധാനം. வரும் பொழுதும் சமாதானம். നമുക്കിടയിൽ ഒരു പാസ്റ്റപ്പച്ചനുണ്ടായിരുന്നു, ഫിലിപ്പപ്പച്ചൻ. பிலிப் என்ற ஒரு பாஸ்டர் நம்முடைய இடையில் இருந்தார். നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും അറിയാം, കൊട്ടാരക്കരയിൽ വെച്ച് മരിച്ചുപോയി. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கொட்டாரத்தில் வைத்து அவர் மரித்து போய்விட்டார். ആ പാസ്റ്റപ്പച്ചൻ ഇരിക്കൽ നമ്മൾ എന്നാ സീരിയസ് കാര്യങ്ങൾ ചെന്നാലും അപ്പച്ചൻ അതെല്ലാം ഷൂ ആക്കി കളയും. அந்த பாஸ்டர் அவரிடத்திலே எப்படிப்பட்ட பெரிய பெரிய சீரியஸான காரியங்கள் எடுத்து சொன்னாலும் சிறிய விதத்திலே அவர் தீர்த்து விடுவார். അപ്പൊ ഞാൻ ഓടിച്ചെന്ന് പറയാണ്, അപ്പച്ചാ நான் ஓடித்தது சொல்வேன், அப்பச்சா என்று சொல்வேன், ഇന്ന് എന്റെ സഭയിൽ സഭായോഗം നടന്നില്ല, അവിടെ ഭയങ്കര വഴക്കാണെന്ന് പറഞ്ഞു. பாஸ்டர் எங்களுடைய சபையிலே அந்த கூட்டம் காலை கூட்டம் ஆராதனை நடக்கவில்லை, பெரிய குழப்பம் என்று சொல்லுவார். അദ്ദേഹം എന്തു പറയും? அவர் என்ன சொல்வார்? കുഴപ്പമില്ല ജോസെ, കുഴപ്പമില്ല, நீ ஒன்னும் கலங்க வேண்டாம், கவலைப்படாத என்று சொல்வார். ഇത്രയും കാലം സഭായോഗം അല്ലേ നടന്നത്, ഇപ്പോഴല്ലേ ഒരു വഴക്ക് നടന്നത്? இத்தனை நாள் நன்றாக ஆராதனை நடந்தது அல்லவா, இன்றைக்கு ஒரு நாள் தானே குழப்பம், ഇപ്പോഴല്ലേ ഒരു വഴക്ക് നടന്നത്? കുഴപ്പമില്ല, ஒரு குழப்பம், ஒரு வழக்கு, ஒரு சண்டை தான் நடந்தது. അപ്പൊ ഞാൻ പറയണം, അപ്പച്ചാ എന്റെ ദേഷ്യത്തിന് ഞാൻ അവന്റെ ഒറ്റ അടി കൊടുത്തെന്ന് പറയാതിരിക്കണം. நான் உடனே சொல்லுவேன், இப்படி சொன்னேன் என்று இருக்கட்டும், பாஸ்டர் எனக்கு கோபம் வந்து ஒரு அடி அடித்து விட்டேன். അപ്പൊ അപ്പച്ചൻ എന്തു പറയും? பாஸ்டர் உடனே என்ன சொல்வார்? കുഴപ്പമില്ല, അത് പണ്ട് തന്നെ കൊടുക്കേണ്ടതായിരുന്നു, ഇപ്പോഴേലും കൊടുത്തല്ലോ. அது பரவாயில்ல, நீ ஏற்கனவே ஒரு அடி കൊടുത്തിருக்க வேண்டும், இப்பதானே கொடுத்த, பரவாயில்ல. കുഴപ്പമില്ല, കുഴപ്പമില്ല. அது பரவாயில்ல. എന്നിട്ട് അടുത്ത വാക്ക് എന്ത് പറയും? அடுத்து நான் என்ன சொல்வேன்? വഴക്കുണ്ടാക്കാതെയും തല്ലാതെയും ഇരിക്കാമായിരുന്നു. அப்புறம் அதன் பிறகு பாஸ்டர் சொல்வார், சண்டை போடாமல் அடிக்காமல் இருந்திருக்கலாம். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ഒരു പാസ്റ്റർ ഒരിക്കൽ പോകുമ്പോൾ വാഹനം തട്ടി ഒരാൾ തറയിൽ വീണു. பாஸ்டர் ஒரு முறை போகும் பொழுது வண்டி தட்டி அவர் கீழே விழுந்து விட்டார். അദ്ദേഹം പേടിച്ചു പോയി, அவர் பயந்து விட்டார். അദ്ദേഹം ഓടി അപ്പച്ചന്റെ അടുക്കെന്ന് പറഞ്ഞപ്പോ ഇങ്ങനെ സംഭവിച്ചു പോയി. அவர் ஓடி வந்து சொன்னார், பாஸ்டர் இப்படி நடந்து விட்டது. അപ്പച്ചൻ എന്ത് പറഞ്ഞു? பாஸ்டர் என்ன சொன்னார்? കാറല്ലേ ഇടിച്ചത്, ജോർജ് കുട്ടി ഇടിച്ചില്ലല്ലോ. கார் தானே இடித்தது, ஜார்ஜ் குட்டி இடிக்கவில்லை. ജോർജ് കുട്ടി പോയി കഞ്ഞി കുടിക്കും. ஜார்ஜ் குட்டி நீ போய் சமாதானமாக சாப்பிடு விடு. നമ്മളെ കൊണ്ട് ഒക്കുവോ? நமக்கு அப்படி சொல்ல முடியுமா? ജോർജ് കുട്ടി ഇടിച്ചില്ലല്ലോ, കാറല്ലേ പോയി ഇടിച്ചത്. நீ இடிக்கவில்லை, நீ ஓட்டின கார் தானே இடித்தது. കുഴപ്പമില്ല, அது பரவாயில்லை. ജോർജ് കുട്ടി പോയി കഞ്ഞി കുടിക്കും. நீ ஜார்ஜ் குட்டி நீ போய் நல்ல சாப்பிடு. എന്തൊരു വിശാലത, எவ்வளவு விசாலமான இருதயம். ആളിക്കത്തുന്ന വിഷയം കൊണ്ട് ചെന്നാ മതി, எரிகிற ஒரு பெரிய ஒரு விஷயம், அப்படிப்பட்ட பெரிய பெரிய விஷயம் கொண்டு போனாலும் അതങ്ങ് നിസ്സാരമാക്കി കളയും, சின்ன ஒரு காரியமாக தீர்த்து விடுவார். എന്നാ ചിലര് തിരിച്ചാ, சிலர் நேர்மறையாக செய்வார்கள். നമ്മളൊരു ചെറിയ മുറിവും കൊണ്ട് ചെന്നാ മതി, சிறிய காயமாக நான் சென்றால் போதும், അതിനകത്തോട്ട് ഒരു 1.5 ടൺ മുളക് പൊടി കുടഞ്ഞിട്ട് തരും. அதில் டன்னாக மிளகா பொடியை ஊற்றி தருவார்கள். അയ്യോ, നമ്മുടെ ഉള്ള സമാധാനം കൂടെ പോയി. ஐயோ, இருக்கிற சமாதானம் எல்லாம் ஒழிந்து போய்விடும். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். യെരൂശലേമിൽ നിന്ന് ഒരു മനുഷ്യൻ എരികോവിലേക്ക് പോയി. எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு ஒரு மனிதன் செல்லுகிறார். അവൻ പോകുന്ന വഴി കള്ളൻ അവനെ പിടിച്ചു, അടിച്ച് മുറിവേൽപ്പിച്ച് അർത്ഥപ്രാണനും അർത്ഥനാഥനുമായിട്ടേച്ചു പോയി. அவன் போன வழியிலே திருடர்கள் அவனை பிடித்து அவனை அடித்து அவனை முறிவு படித்து அவர்களை உயிரில்லாதவனாய் அவர் விட்டு போய்விட்டார்கள். അതിലെ ഒരു ലേവ്യൻ വന്നു, அந்த வழியிலே ലേവിയൻ வருகிறார். അവൻ കണ്ടിട്ട് കാണാത്തവനായിട്ട് അങ്ങ് പോയി. அவன் வந்துட்டும் பார்க்காதது போல போய்விட்டான். നോക്കിയിട്ട് അങ്ങ് പോയി. அவன் பார்த்தும் பார்க்காத போல சென்று விட்டான். ഇനി അവൻ ചെന്നാൽ എന്ത് ചെയ്യും? அவன் சென்றாலும் என்ன செய்வான்? അവനെ ഇവന്റെ മുറിവെല്ലാം കൂടെ നോക്കിയിട്ട് പറയും, അയ്യോ ഇങ്ങനെയൊക്കെ സംഭവിച്ചോടാ. இவனுடைய காயங்கள் எல்லாம் பார்த்து இவனுக்கு என்ன நடந்ததோ. യെരൂശലേമിലെങ്ങാനും താമസിച്ചാ പോരായിരുന്നോ? நீ எருசலேமில் இருந்திருந்தால் உனக்கு நலமாக இருந்திருக்கும். നിന്റെ സമ്പാദ്യം എല്ലാം പോയല്ലോടാ, நீ உண்டாக்குறதெல்லாம் உன்னுடைய பணம் எல்லாம் போய்விட்டது, വസ്ത്രം അഴിച്ചോണ്ട് പോയല്ലോടാ, உன்னுடைய துணியெல்லாம் ஆடையெல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், കയ്യിലും കാലും എല്ലാം മുറിവാടാ, உன்னுடைய கை காலில் எல்லாம் அடிகள். ഏതായാലും അവൻ ഒന്നും കാണാത്തവനായി പോയി, അതിന് നന്ദി. ஆனாலும் அவன் ஒன்றும் செய்யாத போய்விட்டான், அதற்கு நன்றி. ഇനി അടുത്ത ഒരുത്തൻ വന്നു, அடுத்து ஒருத்தன் வந்தான். അവനൊരു മഹാപുരോഹിതനാണ്. அவன் ஒரு பிரதான ஆசாரியன். അവൻ അങ്ങോട്ട് ചെന്നാൽ എന്ത് പറയും? அவனுக்கு சென்றால் அவன் என்ன சொல்வான்? അവൻ നോക്കിയിട്ട് പറയും, നിന്റെ മുതുകത്തെ മുറിവ് വലുതാണ്, ഒരു പാപയാഗം കഴിക്കണം. உன்னுடைய முதுகில் இருக்கிறதான அந்த அடி இருக்கிற ஒரு பெரிய அடிகிறது, ஆகவே ஒரு பாவ பலி நீ செலுத்த வேண்டும். നിന്റെ നെറ്റിയിൽ ഒരു മുറിവുണ്ട്, അതിനൊരു ഹനനയാഗം കഴിക്കണം, ஒரு குற்ற பலி நீ செலுத்த வேண்டும் என்று சொல்லுவான். ലേവ്യൻ പോയാൽ മുറിപ്പാടുകൾ എണ്ണി പറഞ്ഞു കൊടുക്കും. லேவி சென்றால் எவ்வளவு அடி என்று எண்ணி எண்ணி சொல்லி கொடுப்பான். പുരോഹിതൻ പോയാൽ മുറിവിന്റെ പരിഹാരം പറഞ്ഞു കൊടുക്കും. ஆசாரியன் போனால் அந்த அந்த அடிகளுக்கு என்ன நிவாரணம் என்று சொல்லி கொடுப்பான். ഒരു ശമരിയക്കാരൻ പോയി, ஆனால் ஒரு சமாரியர்காரன் சென்றானோ, അവന് ഔദ്യോഗികമായ സ്ഥാനമാനങ്ങളില്ല, அவனுக்கு பெரிய இடமோ ஸ்தானமோ மானங்கள் இல்லை, അവൻ ശ്രേഷ്ഠ പുരോഹിതനല്ല, அவன் ஒரு பெரிய ஆசாரியன் அல்ல, പക്ഷേ അവന് കരുണയുള്ളവനാണ്, ஆனால் அவன் இரக்கமுள்ளவன். അവൻ അവന്റെ മുറിവുകളെ ഒക്കെ കഴുകി அவருடைய காயங்கள் எல்லாம் கட்டி
പ്രിയ സഹോദരങ്ങളെ, பிரிய சகோதரனே, ഞാൻ നിങ്ങളോട് പറയട്ടെ, உன்னிடத்தில் நான் சொல்லட்டும், മുറിവേറ്റ് കിടക്കുന്നവനെ കാണുമ്പോൾ அந்த காயப்பட்டிருக்கிறவனை பார்க்கும் பொழுது നിങ്ങൾ ലേവിയനെ പോലെ കണ്ടില്ലെന്ന് നടിച്ചു പോയാലും കുഴപ്പമില്ല. லேவனை போல நீ பார்த்துட்டும் பார்க்காமல் போனாலும் பரவாயில்லை. പുരോഹിതനെ പോലെ കണ്ടില്ലെന്ന് നടിച്ചു പോയാലും കുഴപ്പമില്ല. ஆசாரனை போல நடித்து விட்டு பார்க்காதது போல போனாலும் பரவாயில்லை. എന്നാൽ എനിക്കൊരു അപേക്ഷയുണ്ട്. ஆனால் எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கிறது. ആ കള്ളൻ അവന്റെ വസ്ത്രം കീറി എടുത്തോണ്ട് പോയതിന്റെ ബാക്കി വസ്ത്രം കൂടെ നിങ്ങൾ കൊണ്ടുപോയി അവനെ പൂർണ്ണ നഗ്നനാക്കി കളയരുത്. ஆனால் நீங்கள் தயவு செய்து அவனுக்கு அந்த திருடர்கள் அவருடைய வஸ்திரத்தை எல்லாம் எடுத்து போய்விட்டார்கள். கொஞ்சம் வஸ்திரம் இருக்கிறது, அதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் പിശാച് അവനെ അടിച്ച് മുറിവേൽപ്പിച്ചെന്നേ. பிசாசு அவனை அடித்தவனை காயப்படுத்தினான். പിശാച് അവനെ അടിച്ച് മുറിവേൽപ്പിച്ചു. சத்ரு அவனை அடித்து காயப்படுத்தினான். അവന്റെ ശരീരം മുഴുവൻ മുറിവാ, அவருடைய சரீரம் முழுவதும் காயங்கள். ആ മുറിവുകളെ കെട്ടാനാണ് ദൈവം നമ്മെ അയച്ചത്. அந்த காயங்களை கட்டும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். യേശുവിന്റെ സമാധാനം നമ്മിൽ വാഴട്ടെ. ஆகவே இயேசுவின் சமாதானம் நம்மை ஆளுகை செய்யட்டும். എന്താണ് ഈ സമാധാനത്തിന്റെ പ്രത്യേകത? இந்த சமாதானத்தின் விசேஷங்கள் என்ன? ഇത് ലോകം തരുന്നത് പോലെയല്ല. ஒன்று, இது லோகம் தரக்கூடிய சமாதானம் அல்ல. ലോകം തരുന്നതല്ലാത്തത് കൊണ്ട് உலகம் தராத சமாதானமாக இருக்கிறது. ഇത് ലോകത്തിന് എടുത്തു മാറ്റാൻ സാധ്യമല്ല. ஆகவே இந்த சமாதானத்தை உலகத்தால் எடுக்க முடியாது. രണ്ടാമത് ഈ സമാധാനത്തിന്റെ പ്രത്യേകത എന്താ? இரண்டாவது, இந்த சமாதானத்தின் குணம் என்ன? യെശയ്യാ പ്രവാചകൻ പറയുന്നു, ஏசாயா சொல்லுகிறார், നിന്റെ സമാധാനം നദി പോലെ ഒഴുകും. உன்னுடைய சமாதானம் நதி போல அது பாய்ந்து செல்லும். യെശയ്യാ പ്രവചനം 48:18 വരുമ്പോൾ, ஏசாயா 48:18 வரும் பொழுது അവിടെ യെശയ്യാവ് പറയുകയാണ്, அந்த இடத்துல ஏசாயா சொல்லுகிறார், നിന്റെ സമാധാനം നദി പോലെ ഒഴുകും. உன் சமாதானம் நதியை போல பாய்ந்து செல்லும். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் നമ്മുടെ உண்டாகட்டும். ഹൃദയത്തിൽ ഒഴുകിയ സമാധാനം നദിയാണ് ദൈവമക്കളെ. நம்முடைய இருதயத்தில் வந்திருக்கிற சமாதானம் அது நதி போன்றது பிரியமானவர்களே. എല്ലാ നദികൾക്കും ഒരു ഉത്ഭവസ്ഥാനമുണ്ട്. எல்லா நதிகளுக்கும் ஒரு தொடக்கம் இடம் இருக்கிறது. ബൈബിൾ പറയുന്ന ജോർദാൻ ഒഴുകുന്നത് ഹെർമോനിൽ നിന്നാണ്. பைபிள் வேதவசனம் சொல்லுகிறது யோர்தான் எர்மோன் அந்த மலையிலிருந்து தொடங்குகிறது. നമ്മുടെ രാജ്യത്തിലെ ഗംഗ ഒഴുകുന്നത് ഹിമാലയത്തിൽ നിന്നാണ്. நம்முடைய ராஜ்யத்திலே கங்கா ஆரம்பிக்கிறது இமாலயன் மலையில் இருந்துதான். എല്ലാ നദികളും ഒഴുകുന്നത് ഉയരത്തിൽ നിന്നാണ്. எல்லா நதிகளும் புறப்படுகிறது உன்னதத்தில் இருந்து. നമ്മുടെ ഹൃദയത്തിൽ വാഴുന്ന സമാധാനം, நம்முடைய இருதயத்தில் வாழுகிற அந்த சமாதானம் നദി പോലെ ഒഴുകുകയാണ്. அது நதி போல ஒழுகுகிறது. ആ സമാധാനം എവിടെയാണ് തുടങ്ങിയത്? அந்த சமாதானம் எங்கே ஆரம்பித்தது? ഈ നദി എവിടെയാണ് ആരംഭിച്ചത്? இந்த நதி எந்த இடத்திலே ഇത് കർത്താവായ ஆரம்பித்தது? യേശുവിന്റെ ക്രൂശിലാണ്. இது കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിൻ സിലുവയിൽ അവൻ തുടങ്ങിയത്. സമാധാനത്തിന്റെ ശിക്ഷ ഏറ്റിരിക്കുന്നു. അവൻ സമാധാനത്തിൻ ആക്കിനെ തീർപ്പ് അവൻ ഏറ്റുകൊണ്ടു. ആകാശത്തിനും ഭൂമിക്കും മധ്യേ തൂക്കപ്പെട്ടിരിക്കുന്നു. അവർ വാനത്തിലും ഭൂമിയിലും മധ്യേ അവർ തൊങ്കപ്പെട്ടാർ. 1900 വർഷമായി 1900 வருஷங்கள் ആ சென்றது. സമാധാനത്തിന്റെ നദി ഭൂമിയിലേക്ക് ഒഴുകിയ அந்த சமாதானம் இந்த பூமியை நோக்கி பாய்ந்து ഇത് வந்தது. എവിടെ നിന്ന് ഒഴുകുന്നു? இது எங்கே இருந்து பாய்ந்து வருகிறது? യേശുവിന്റെ ക്രൂശിൽ നിന്ന്. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தில் യെശയ്യാ இருந்து. പ്രവാചകൻ എന്തു പറയുന്നു? ஏசாயா தீர்க்கதரிசி என்ன നമ്മുടെ சொல்லுகிறார்? സമാധാനത്തിന്റെ ശിക്ഷ അവന്റെ മേലായി. நம்முடைய சமாதானத்தின் ஆக்கினை தீர்ப்பு அவர் மீது வந்தது. അവന്റെ മുതുക ഉഴവിച്ചാല് പോലെ കീറി. அவருடைய முதுகை உழுகிறதை போல അവന്റെ உழுதார்கள். മുഖത്തെ താടിരോമം വലിച്ചു പറിച്ചു. அவருடைய முகத்தில் இருக்கிற முடி ரோமத்தை எல்லாம் அவர் பறித்தார்கள். അവന്റെ തലയിൽ മുൾക്കിരീടം വെച്ചടിച്ചു. அவருடைய தலையிலே முற்கிடம் வைத்து അവന്റെ அடித்தார்கள். വിലാപ്പുറം കുത്തി തുളച്ചു. அவருடைய விலாவிலே அவர் ஈட்டியை வைத்து അവന്റെ குத்தினார்கள். കൈകാലുകൾ ആണികൊണ്ട് അടിച്ചു. அவர்கள் கைகளும் கால்களும் ஆணிகள் பாய்ந்தன. ഇതാ അവിടെ നിന്ന് സമാധാനം ഒഴുകിയ. இது வந்ததிலே சமாதானம் പ്രിയ ஒழுகிறது. ദൈവ വൈതലേ, தேவனுடைய பிள்ளையே, ദൈവം നിന്നെ എന്തിനാണ് വിളിച്ചത്? கர்த்தர் எதற்காக உன்னை அழைத்தார்? യേശുവിന്റെ സമാധാനം വാഴുവാൻ. இயேசுவினுடைய சமாதானம் உன்னில் ஆளுகை ആ செய்யும்படியாக. സമാധാനം ലോകം തന്നതല്ല. அந்த சமாதானம் உலகம் தந்த ആ சமாதானம் அல்ல. സമാധാനത്തെ ലോകത്തിനെടുക്കാൻ സാധ്യമല്ല. அந்த சமாதானம் உலகம் எடுக்க முடியாது. ഈ സമാധാനം ഒരു നദിയാണ്. இந்த சமாதானம் ஒரு நதியை ഇത് എവിടെ போன்றது. നിന്ന് ഒഴുകി ആരംഭിച്ചു? இது எந்த இடத்திலிருந்து ഇത് ஆரம்பித்தது? യേശുവിന്റെ ക്രൂശിൽ നിന്ന്. இது இயேசுவின் சிலுவையிலிருந்து ആ தொடங்கிய ക്രൂശിൽ நதி. നിന്ന്. இயேசுவின் சிலுவையிலிருந்து தொடங்கிய യേശുവിന്റെ நதி. ക്രൂശിൽ നിന്ന്. இயேசுவின் சிலுவையிலிருந்து தொடங்கிய நதி. കഴിഞ്ഞ 1900 വർഷമായി 1900 வருஷங்களாக ആ നദി ഇങ്ങനെ ഒഴുകിക്കൊണ്ടേയിരിക്കും. இந்த நதி அந்த இடத்திலிருந்து பாய்ந்து வருகிறது. ഈ രാത്രിയിലും ആ നദി നമ്മുടെ മധ്യേ ഒഴുകിയെത്തിയിരിക്കുക. இன்று இரவும் அந்த நதி நம்முடைய இடையிலே பாய்ந்து നമ്മുടെ வருகிறது. ദൈവം എത്ര വിശ്വസ്ത. நம்முடைய தேவன் எத்தனை உண்மை உள்ளவர். ദൈവം നമ്മെ വിളിച്ചത് അവന്റെ സമാധാനം വാഴുവാൻ. தேவன் நம்மை அழைத்தது அவருடைய சமாதானம் நம்மில் ஆளுகை ആ செய்ய முடியாது. സമാധാനം നമ്മിൽ ഒരു രാജ
രാജാവായിരിക്കട്ടെ. அந்த சமாதானம் நம்மில் ஒரு ராஜாவாக இருக்கட்டும். യേശുവിന്റെ സമാധാനം നമ്മിൽ ഒരു രാജാവായിരിക്കട്ടെ. தேவனுடைய சமாதானம் நம்மிடத்திலே ஒரு ராஜாவாக ஆட்சி செய்யட்டும். നമുക്ക് നമ്മിൽ തന്നെ സമാധാനമായിരിക്കാം. நமக்குள்ளாகவே சமாதானத்தை பாதுகாத்துக் கொள்வோம். നമുക്ക് നമ്മിൽ തന്നെ സമാധാനമായിരിക്കാം. நாம் நமக்குள்ளாகவே சமாதானத்தில் வாழ்க்கை செய்வோமாக. മറ്റുള്ളവരോട് സമാധാനമായിരിക്കാം. நாம் மற்றவர்களிடத்திலே சமாதானமாக பரிமாறுவோமாக. ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். നമ്മിൽ സമാധാനമില്ലാതെ പോയാൽ நமக்கு உள்ளாகவே சமாதானம் இல்லை என்றால் നമ്മൾ അരിഷ്ടരായിരിക്കും. நிர்பாக்கியமுள்ளவர்களாக போய்விடுவோம். പലരുടെയും മനസ്സിൽ യുദ്ധമാണ്. ஏற்கனவே மனதில் யுத்தம். നമ്മളൊക്കെ ഭൂമിയിൽ എണ്ണപ്പെട്ട ദിവസമല്ലേ ജീവിക്കുന്നത്. இந்த உலகத்திலே எண்ணப்பட்ட நாட்கள் தான் நாம் ஜீவிக்க போகிறோம். നമുക്ക് ഒരു 70 വയസ്സുണ്ടെന്ന് പറഞ്ഞാൽ நமக்கு 70 வயசு இருக்கிறது என்று சொன்னால் 70 വയസ്സെന്ന് പറയുമ്പോൾ ஒரு 70 வயசு என்று சொல்லும் பொழுது നമുക്ക് ഏതാണ്ട് 25,567 ദിവസമേ ഉള്ളൂ. 25,565 நாட்கள் மாத்திரம் தான் இருக்கிறது ஒரு மனிதனுக்கு. അതിനകത്ത് ഒരു 8,000 ദിവസം ഭക്ഷണം കഴിച്ചും വസ്ത്രം ധരിച്ചും പോകും. அந்த நாட்களிலே 8000 நாட்கள் வஸ்திரம் தரித்து அவன் அழகை பார்த்து அப்படியே சென்று விடுகிறது. ശിശുപ്രായവും വാർദ്ധക്യവും എന്ന് പറഞ്ഞങ്ങ് പോകും. குழந்தை பருவம், முதிர்ந்த பருவம், அப்படியும் சில நாட்கள் போய் விடுகிறது. അതിന്റെ ശേഷം അതിൽ മൂന്നിലൊന്ന് ഉറങ്ങിപ്പോകും. அதன் பிறகு பாக்கி சிலது நம்ம தூங்கி உறங்கியே தீர்த்து விடுவோம். പിന്നെ നമ്മൾ എന്തോ ജീവിച്ചെന്ന്. அதன் பிறகு நம்ம எத்தனை நாட்கள் ஜீவிக்க போகிறோம்? ഇടയ്ക്കിടയ്ക്കൊക്കെ കാൽക്കുലേഷൻ ചെയ്യുന്നത് നല്ലതാണ്. இடைக்கிடைக்கு நம்ம கணக்கு போட்டு பார்ப்பது நல்லது. നമുക്ക് ആവറേജ് 70 വയസ്സാ. நமக்கு சதவீதம் நோக்கும் பொழுது 70% தான். 70 வயசு வரைக்கும் தான் நாம் ஜீவிக்க போகிறோம். ஆவரேஜ் ஏஜ், ஒரு ஆவரேஜ் வாழ்க்கை ஆயுசை பார்க்கும் பொழுது 70 வருஷம் தான். அப்ப 69 വയസ്സുള്ള അപ്പച്ചന്മാരും അമ്മമാരും ഒക്കെ എന്ത് ചെയ്യണം? 69 வயசு உள்ள தாத்தாவும் பாட்டியும் என்ன செய்ய வேண்டும்? ഇടയ്ക്കിടയ്ക്ക് കണക്കൂട്ടണം. കർത്താവേ, ഇനി 365 ദിവസം കൂടെ ഉള്ളൂ. ഇനി 365 നാட்கள் മാത്രം தான் இருக்குது கர்த்தாவே. പിന്നെ ഞാൻ പോണം. நான் போகிறேன். എന്നെ പാക്ക് ചെയ്ത് വിടും. என்னை பேக் செய்து என்னை அனுப்பி விடுவார்கள். ഞാൻ ഇടയ്ക്കിടയ്ക്ക് എന്റെ ആയുസ് കണക്കൂട്ടും. இடைக்கிடைக்கு நான் என்னுடைய நாட்களை எண்ணி பார்ப்பேன். കർത്താവേ, ഇനി എനിക്ക് 20 വർഷം കൂടെ തന്നാലും, கர்த்தாவே இனி ஒரு 20 வருஷம் எனக்கு தந்தாலும் എനിക്കൊരു 6,500 അല്ല 6,700 ദിവസം കൂടെ ഉള്ളൂ. 6,800 നാட்கள் മാത്രമേ உள்ளன. അത് കഴിഞ്ഞ് ഞാൻ മരിച്ചു പോകും. அதன் பிறகு நான் மரித்து போய்விடுவேன். ഞാൻ വഴിയാത്രക്കാരനാണ്. நான் வழியில் யாத்திரை செய்கிறவனை போல. ഈ 365 ദിവസം ഉള്ളിടത്ത് നമ്മൾ വഴക്കുണ്ടാക്കാൻ പോകണം. 360 நாட்கள் மாத்திரமே இருக்கு. இந்த இடத்துல நம்ம சண்டை போட்டு திரியலாமா? നമുക്ക് സമാധാനമായി ജീവിച്ചുകൂടെ? சமாதானத்தில் நம்ம ஜீவித்து போக முடியாதா? അതിനാണ് മോശ പറഞ്ഞത്. அதற்காக தான் மோசே சொல்லுகிறார், ഞങ്ങളുടെ നാളുകൾ എണ്ണുവാൻ ഞങ്ങളെ ഒന്ന് ഉപദേശിക്കണം. எங்களை நாட்கள் எண்ணக்கூடிய புத்தி ஞானத்தை எங்களுக்கு தந்தருளும். എല്ലാ ദിവസവും എണ്ണാൻ ഇരിക്കേണ്ട, ഒടുവിൽ ഭ്രാന്ത് പിടിച്ചു പോകും. எல்லா நாளும் இருக்க வேண்டாம், எண்ண வேண்டாம். ഇടയ്ക്ക് ഉറക്കമില്ലാത്തവൻ രാത്രിയിൽ എഴുന്നേറ്റിരുന്ന് ഒന്ന് കാൽക്കുലേഷൻ ചെയ്ത് எல்லா நாளும் எண்ணினால் எனக்கு பைத்தியம் பிடிக்கும். உனக்கு தூக்கம் வராத அந்த இரவு இருக்கிறதே, அந்த ராத்திரியிலே நீ எண்ணிப்பார். കർത്താവേ, ഇപ്പൊ ഒരു 45 വയസ്സായി, ഇനി ഒരു 15 വർഷം കൂടെ ഉണ്ട്. கர்த்தாவே 45 வருடங்கள் ஆகிவிட்டது, இனி ஒரு 15 വർഷം കൂടെ, இனி 15 வருடங்கள் கூட இருக்கிறது. മൊബൈൽ എടുത്തിട്ട് 15 × 365 കാലം നിന്ന് അടിച്ചു നോക്കണം. 15 into 365 என்றை நீங்கள் அடித்து பார்க்க வேண்டும். വീണ്ടും അതിനെ 7 കൊണ്ട് അടിക്കണം. അപ്പൊ എത്ര സഹായം കിട്ടുമെന്ന് അറിയാം. அதன் பிறகு 7ஐயும் நீங்கள் கூட்ட வேண்டும். அப்படி எப்படி காலை ஆராதனை கிடைக்கும் என்று பார்க்கலாம். അപ്പൊ ചുരുങ്ങിയ സമയമേ ഉള്ളന്നേ. சுருங்கிய சில நாட்கள் மாத்திரம் தான் இருக்கிறது. എന്തിനാണ് കുസ്തിക്ക് പോകുന്നത്? இந்த நாட்கள் எதற்கு சண்டைக்கு போக போகிறோம்? നമ്മളെ വിളിച്ചത് എന്തിനാണ്? கர்த்தர் எதற்காக நம்மை அழைத்தார்? യേശുവിന്റെ സമാധാനം വാഴട്ടെ. இயேசுவுடைய சமாதான மாளிகை செய்யட்டும். ആ സമാധാനത്തിന്റെ പ്രത്യേകത എന്താ? அந்த சமாதானத்தின் விசேஷங்கள் என்ன? അത് ലോകം തരുന്നത് പോലെയല്ല. இந்த உலகம் தரக்கூடிய சமாதானம் அல்ல. മാത്രമല്ല, ഒരു നദിയാണ്. அது மாத்திரமல்ல, இது ஒரு ஆறை போல, நதியை போல, നദി പോലെ ഒഴുകിയാണ്. நதி போல பாய்ந்து வருகிறது. ആദ്യം ഒഴുകി എന്നിലേക്ക് എത്തി. அது முதலாவது பாய்ந்து என்னிடத்தில் வந்தது. അതിനുശേഷം ഇദ്ദേഹത്തിലേക്ക് എത്തി. அதன் பிறகு இந்த நபரிடத்தில் வந்தது. പിന്നെ 1000 പേരിലേക്ക് ഒഴുകി. அதன் பிறகு 1000 இப்படி பாய்ந்து செல்கிறது. 2000 വർഷങ്ങൾക്ക് അപ്പുറം, கடந்த 2000 வருஷங்களுக்கு பிறகு ആ സമാധാനത്തിന്റെ പ്രഭു അവിടെ തകർക്കപ്പെട്ടു. சமாதானத்தின் பிரபு இதோ இந்த சிலுவையிலே അവിടെ தகர்க்கப்பட்டார். നിന്ന് സമാധാനത്തിന്റെ നദി ഒഴുകിയോ. அந்த இடத்திலிருந்து சமாதானத்தின் நதி பாய்ந்து வருகிறது. ആകയാൽ യേശുവിന്റെ സമാധാനം പ്രാപിക്കാം. ஆகவே இயேசுவுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். അടുത്ത ഭാഗത്തേക്ക് നാം പോകുമ്പോൾ அடுத்த பாகத்தில் போகும் பொழுது ഈ സമാധാനത്തിന് മറ്റൊരു പ്രത്യേകതയുണ്ട്. இந்த சமாதானத்துக்கு வேற ஒரு விசேஷங்கள் இருக்கிறது. കൊലോസ്യ ലേഖനം 1-ാം അധ്യായം 20-ാം വാക്യം. கொலோசியர் 1-ാം அதிகாரம் 20-ാം വചനം. അവിടെ പൗലോസ് പറയുന്നത്, அங்கே பவுல் சொல்லுகிறார், അവൻ ക്രൂശിൽ ചൊരിഞ്ഞ രക്തത്താൽ ഉണ്ടാക്കിയ സമാധാനം. அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தால் உண்டாக்கி இருக்கிற சமாதானம் என்று சொல்லுகிறார்.
அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி ആ ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். അപ്പോൾ ക്രൂശിലെ രക്തത്താലുള്ള സമാധാനമാണ്. சிலுவையிலே இரத்தத்தினால் உண்டாகின നിങ്ങളുടെ சமாதானம். സമാധാനത്തിന്റെ പിന്നിൽ യേശുവിന്റെ രക്തമുണ്ട്. உங்களுடைய சமாதானத்திற்கு பின்பாக இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. യേശുവിന്റെ രക്തമുണ്ട്. இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. അവൻ ക്രൂശിൽ ചൊരിഞ്ഞ രക്തത്താൽ സമാധാനമുണ്ടായി. அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினால் சமாதானத்தை உண்டு பண்ணினார். അതിന്റെ അർത്ഥം എന്താണ്? அதனுடைய அர்த்தம் என்ன? ആ രക്തത്താൽ നമുക്കൊരു വിടുതൽ പാപമോചനമുണ്ട്. அந்த இரத்தத்தினால் பாவத்திலிருந்து ஒரு விடுதலை மீட்பை பெற்றுக்கொள்கிறோம். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். പാപമോചനം പ്രാപിച്ച ഒരു വിടുതലാണ്, ഒരു സമാധാനമാണ്. பாவ மீட்பை மன்னிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு மீட்பு, ஒரு மோചனம். നമ്മൾ എത്ര മനോഹരമായ വസ്ത്രമൊക്കെ ധരിച്ചു നടന്നാലും எத்தனை அழகான வஸ்திரங்களை நாம் தரித்து நாம் நடந்தாலும் നമ്മുടെ ഉള്ളിൽ പാപശക്തി ആധിപത്യം പിടിച്ചു കിടക്കുന്നിടത്തോളം കാലം സമാധാനം കിട്ടത്തില്ല. நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தின் வல்லமை நம்மை அடிமைப்படுத்துகிறது என்று சொன்னால் நமக்கு சமாதானமே இருக்காது. അതുകൊണ്ടാണ് ബൈബിൾ പറയുന്നത് ദുഷ്ടന് സമാധാനമില്ല. அதற்காக தான் வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம், துன்மார்க்கனுக்கு சமாதானம் என்பதே இல்லை. അങ്ങനെയാണെങ്കിൽ നീതിമാന്മാർക്ക് സമാധാനമുണ്ട്. அப்படி என்றால் நீதிமான்மாருக்கு சமாதானம் இருக்கிறது. അങ്ങനെയെങ്കിൽ സഹോദരങ്ങളെ, നമ്മുടെ ദുഷ്ടതകൾ കഴുകി കളയണം. ஆகவே சகோதரர்களே, நம்முடைய துன்மார்க்கத்தனத்தை நம்ம கழுவி மாற்ற അതിന് வேண்டும். യേശുവിന്റെ രക്തം വേണം. அதற்கு இயேசுவின் ரத்தம் தேவைப்படுகிறது. പാപമില്ലെന്ന് പറഞ്ഞാൽ നാം നമ്മെ തന്നെ വഞ്ചിക്കും. நமக்கு பாவம் இல்லை என்று சொன்னால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். എന്നാൽ നമ്മുടെ പാപങ്ങളെ ഏറ്റു പറയുമ്പോൾ ஆனால் நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது സകല അനീതി പോക്കി നമ്മെ ശുദ്ധീകരിക്കും. நம்முடைய சகல அநியாயத்தை போக்கி நம்ம சுத்திகரிக்கிறார். പാപമോചനത്തോട് കൂടെ കിട്ടുന്നതാണ് ഈ സമാധാനം. பாவ மன்னிப்பின் மூலமாக கிடைக்கிறதுதான் இந்த சமாதானம். ഇന്ന് രാത്രി ആ രക്തത്തിൽ നമുക്ക് ആശ്രയിക്കാം. இன்று இரவிலே அந்த இரத்தத்தில் நாம் நம்பிக்கை ആ வைப்போம். രക്തം നമ്മുടെ പാപക്കറകളെ കഴുകട്ടെ. அந்த இரத்தம் நம்முடைய பாவ கரைகளை மாய்த்து ആ விடட்டும். രക്തം പാപക്കറകളെ കഴുകട്ടെ. அந்த இரத்தம் நம்முடைய பாவ கரைகளை கழுவிட ആ வேண்டும். രക്തം നമുക്ക് സമാധാനം തരട്ടെ. அந்த இரத்தம் நமக்கு சமாதானத்தை தர യേശു வேண்டும். നിങ്ങളെ എന്തിനു വിളിച്ചു? இயேசு எதற்காக உங்களை அழைத்தார்? അവന്റെ സമാധാനം നിങ്ങളുടെ ഹൃദയത്തിൽ വാഴുവാൻ. அவருடைய சமாதானம் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. വീണ്ടും തിരുവഴുത്തിലേക്ക് നാം കടന്നു വരുമ്പോൾ திரும்பவும் தேவ வசனத்துக்கு வரும்பொழுது പൗലോസ് ശ്ലീഹ പറയുന്ന ഒരു വാക്കുണ്ട്. பவுல் அப்போஸ்தலன் இப்படி சொல்லுகிறார். ഫിലിപ്പിയ ലേഖനം 4-ാം അധ്യായം 7-ാം വാക്യം. பிலிப்பியர் 4-ாம் அதிகாரம் 7-ாம் வசனத்திலே അവിടെ പൗലോസ് പറയുന്നു, அங்கே பவுல் சொல்லுகிறார், സകല ബുദ്ധിക്കും മീതെ കവിയുന്ന സമാധാനം. எல்லா ஞானத்திற்கும் மேலான தேவனுடைய சமாதானம். സകല ബുദ്ധിക്കും മീതെ കവിയുന്ന സമാധാനം. சகல ஞானத்திற்கும் மேலான தேவனுடைய சமாதானம். എനിക്ക് ബുദ്ധിയുള്ളത് കൊണ്ടാണ് ഞാൻ ഓരോ കാര്യങ്ങൾ ചിന്തിക്കുന്നത്. எனக்கு ஞானம் புத்தி இருக்கிறதுனால தான் நான் பல காரியங்களை நினைக்கிறேன். ഞാൻ ചിന്തിക്കുന്നത് കൊണ്ടാണ് പല കാര്യങ്ങളെ കുറിച്ച് ഞാൻ അറിവ് കണ്ടെത്തുന്നത്. நான் நினைக்கிறதன் மூலமாக தான் பல அறிவு எனக்கு கிடைக்கிறது. ആ അറിവ് എന്നിലേക്ക് വരുമ്പോൾ എന്നിൽ ഭയവും നിരാശയും ഉണ്ടാക്കുകയാണ്. அந்த அறிவு என்னிடத்தில் வரும் பொழுது எனக்கு பல காரியங்கள் என்னால் செய்ய முடிகிறது. എന്നാൽ ഞാൻ ചിന്തിക്കുന്ന എല്ലാ ചിന്താ മണ്ഡലങ്ങൾക്കും മീതെ, ஆனால் நான் யோசிக்கிற எல்லா யோசனைகளுக்கு மேலாக, എന്റെ സകല ചിന്താ മണ്ഡലങ്ങൾക്കും മീതെ எல்லா யோசனைகள் மண்டலத்தின் மேலாக കവിഞ്ഞൊഴുകുന്നതാണ് യേശുവിന്റെ സമാധാനം. தேவனுடைய அளவில்லாத சமாதானம். സകല ബുദ്ധിക്കും മീതെ കവിയുന്ന ദൈവത്തിന്റെ സമാധാനം. சகல ஞானத்தையும் மேலாக இருக்கிற தேவனுடைய சமாதானம். നിങ്ങളുടെ സമാധാനം എങ്ങനെയായിരിക്കും? உங்களுடைய சமாதானம் எப்படி இருக்க അത് வேண்டும்? സകല ബുദ്ധിക്കും മീതെ കവിയുന്നതായിരിക്കട്ടെ. அது சகல ஞானத்தையும் மேற்கொள்ளக்கூடிய அது சமாதானமாக இருக்க வேண்டும். ഒരിക്കൽ ലാറ്റിൻ അമേരിക്കയിൽ ഒരു യുദ്ധം ഉണ്ടായി. ஒரு முறை லாட்டின் அமெரிக்காவில் யுத்தம் അപ്പോൾ ആ நடந்தது. രാജ്യത്തിൽ ഒരു നിയമം വന്നു. அந்த இடத்திலே ஒரு கட்டளை എല്ലാ புறப்படப்பட்டது. യൗവനക്കാരും പോയി ആർമിയിൽ ചേരണം. எல்லா வாலிபர்களும் சென்று பட்டாளத்தில் சேர வேண்டும். ഇപ്പോൾ ഒരു കുടുംബത്തിൽ 5 കുഞ്ഞുങ്ങൾ ഉണ്ടായിരുന്നു. அந்த இடத்திலே ஒரு குடும்பத்திலே 5 பிள்ளைகள் ആ இருந்தார்கள். കുഞ്ഞുങ്ങൾ കുട്ടികളായിരിക്കുമ്പോഴേ അവരുടെ അപ്പൻ മരിച്ചുപോയി. அந்த குழந்தைகளாக இருக்கும் பொழுதே அவருடைய தகப்பனார் மரித்து എന്നാൽ போய்விட்டார். അമ്മ അവരെ ദൈവഭക്തരായി വളർത്തി. தாயார் மிகவும் பக்தியோடு வளர்த்தார்கள். ഒടുവിൽ അവർ 5 പേരും ആർമിയിൽ പോയി ചേരേണ്ടി വന്നു. கடைசியாக 5 பேர்களும் சென்று ஆர்மியிலே അപ്പോൾ சேர்ந்தார்கள். യുദ്ധകളത്തിൽ ആരെങ്കിലും മരിച്ചാൽ அவர்கள் யுத்தத்திலே யாராவது மரித்து போய்விட்டால் അവിടെ ഒരു ടെലഗ്രാം വരും. அந்த இடத்திலே ஒரு டெலிகிராம் வரும். അത് അവിടുത്തെ പള്ളി പുരോഹിതന്റെയിലാണ് കിട്ടുന്നത്. அங்க இருக்கிறதான ஆசாரியன் ஐயர் கையில தான் இது கிடைக்கிறது. അപ്പോൾ ഒരു ടെലഗ്രാം കിട്ടി. அந்த பள்ளியில் இருக்கிற அந்த ஆசாரியனிடத்தில் இந்த ഒരു டெலிகிராம் ദിവസം கிடைத்தது. പ്രഭാതത്തിൽ അമ്മ പുറത്തു വരുമ്പോൾ காலை வேளையில் தாயார் கடந்து வந்த ഈ பொழுது പുരോഹിതൻ ഈ ടെലഗ്രാം പേപ്പറുമായി വരികയാണ്. அந்த சபையில் இருக்கிற ஆசாரியர் இந்த டெலிகிராமாக வருகிறார். അമ്മയ്ക്ക് മനസ്സിലായി அவர் അമ്മ புரிந்து கொண்டார், എന്തോ കാര്യം സംഭവിച്ചു. ஏதோ ஒரு காரியம் நடக்க അമ്മ போகிறது. ഓടി ചെന്ന് ആ പുരോഹിതന്റെ അടുക്കൽ ചെന്നു. அந்த അമ്മ அந்த ஆசாரியனிடத்தில் சென்றார். ആ പുരോഹിതനോട് ചോദിച്ചു, அந்த ஆசாரியத்தில் கேட்கிறார், ആരാണ് മരിച്ചത്? யார் மரித்து போய்விட்டார்கள்? എന്റെ മൂത്ത മകൻ മരിച്ചോ? என்னுடைய மூத்த மகன் மரித்து അതോ போய்விட்டாரா? രണ്ടാമത്തെ മോൻ മരിച്ചോ? இல்லை என்றால் இரண்டாவது மகன் மரித்து എന്റെ போய்விட்டாரா? മൂന്നാമത്തെ മോൻ മരിച്ചോ? மூன்றாவது மகன் மரித்து എന്റെ போய்விட்டானா? നാലാമത്തെ മോൻ മരിച്ചോ? நான்காவது மகன் மரித்து போய்விட்டானா? എന്റെ ഇളയ കുഞ്ഞ്, എന്റെ പൊന്നോമനെ, അവൻ മരിച്ചോ? நான் அதிகம் நேசிக்கிறேன், கடைசி
கடைசி கடைக்குட்டி மரித்து ആ போய்விட்டான். പുരോഹിതന്റെ കൈകൾ വിറയ്ക്കാൻ തുടങ്ങി. அப்பொழுது தாயாரோட கைகளெல்லாம் ஆடத் தொடங்கின. അദ്ദേഹത്തിന് പറയുവാനൊന്നുമില്ല. அவருக்கு சொல்ல முடிய வார்த்தைகளே അവൾ இல்லை. പിന്നെയും 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 ചോദിച്ചുകൊണ്ടിരുന്നു. பிறகு அடுத்து அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். അദ്ദേഹം കരഞ്ഞുകൊണ്ട് പറഞ്ഞു, அந்த ஆசாரியர் அழுது கொண்டே നിന്റെ 5 കുഞ്ഞുങ്ങളും വെടിയേറ്റ് മരിച്ചുവോ? உன்னுடைய 5 குழந்தைகள் மீது ஒரு வெடி வைத்து மரித்து போய்விட்டார்கள். മുഴങ്കാൽ മടക്കി உடனே அந்த தாயார் കൈകളും முழங்கால் സ്വർഗ്ഗത്തിലേക്ക് ഉയർത്തി. முழங்கால் படிட்டு கைகளை உயர்த்தினார். சொர்க்கத்திலே ദൈവമേ, നീയാണ് എനിക്ക് 5 കുഞ്ഞുങ്ങളെ തന്നത്. பரலோகத்தை பார்த்து சொன்ன ஆண்டவரே, நீர் தானே இந்த குழந்தைகளை எனக்கு എന്റെ தந்தீர். കീഴെ കുഞ്ഞായിരിക്കുമ്പോൾ അവന്റെ അപ്പച്ചൻ മരിച്ചു പോയതാ. என்னுடைய கடை குட்டி அவன் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தகப்பனார் மரித்து ഞാൻ അവനെ போய்விட்டார். പൊന്നുപോലെ വളർത്തി. நான் அவனை பொண்ணு போல வளர்த்தேன். അവൻ നീതിയിൽ നിന്നെ സ്നേഹിച്ചു. அவன் நீதியாக உன்னை ஆராதித்தானே. അവൻ ഇപ്പോൾ രാജ്യത്തിന് വേണ്ടി വെടിയേറ്റ് മരിച്ചു. இப்பொழுதோ இந்த நாட்டுக்கு வேண்டி அவன் மரித்து അവൾ விட்டிருக்கிறான். സന്തോഷത്തോടെ ദൈവത്തെ സ്തുതിച്ചു. அவள் சந்தோஷத்தோடு கர்த்தரை துதித்தாள். അവൾക്ക് എവിടെ നിന്ന് സമാധാനം കിട്ടി? அவளுக்கு சமாதானம் எங்கிருந்து கிடைத்தது? അവളുടെ ഹൃദയത്തിൽ വാണ ബുദ്ധി സകല ബുദ്ധിക്കും ഇതേ കവിയുന്ന സമാധാനമാണ്. அவளுக்கு இருந்ததான ஞானம் சகலவிதமான അവളുടെ മീതെ അവളുടെ ഉള്ളിലുള്ള സമാധാനം, அவளில் உண்டான சமாதானம் சகல ஞானத்தையும் അതെ, അവളുടെ സകല ചിന്തകൾക്കും മുകളിലായിരുന്നു. சகலவிதமான சிந்தையும் அதிகமாய் இருந்ததான அந்த ആ சமாதானம். പുരോഹിതൻ അമ്പരന്നു പോയി. அந்த ஆசாரியன் நடுங்கி விட்டார். അദ്ദേഹം ഓർത്തു, ഇവളൊരു മാനസികരോഗിയാണോ? அவன் யோசித்தான், இவள் பைத்தியக்காரி. അവൾ പറഞ്ഞു, അല്ല. പുരോഹിതനോട് പറഞ്ഞ, അല്ല യജമാനനല്ല. அவள் சொன்னார், இல்ல நான் பைத்தியக்காரி அல்ல, എനിക്ക് അങ്ങനെയുള്ള കുഴപ്പമൊന്നുമില്ല. எனக்கு தலையில ஒரு பிரச்சனை இல்லை. യേശു എനിക്ക് തന്ന സമാധാനം എന്റെ ചിന്താമണ്ഡലങ്ങൾക്ക് മീതെ കൈവിഞ്ഞൊഴുകുന്ന സമാധാനം. இயேசு எனக்கு தந்திருக்கிற சமாதானம் என்னுடைய தலை சிந்தை மண்டலத்தை விட அதிகமான சமாதானம். ദൈവം നമ്മളെ എന്തിനാണ് വിളിച്ചത്? கர்த்தர் எதற்காக அழைத்தார்? കർത്താവായ യേശുവിന്റെ സമാധാനം വാഴുവാൻ. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் ஆளுகை செய்யும்படியாக. ആരെങ്കിലും സമാധാനമില്ലാത്തവരായിട്ടുണ്ടോ? இன்றைக்கு இந்த இடத்திலே யாராவது சமாதானம் இல்லாமல் இருந்தால், ദൈവം നിനക്ക് സമാധാനം തരുമ്പോൾ, தேவன் உனக்கு சமாதானம் தரும் பொழுது, അതിന് വിരോധമായി ബാബേൽ എഴുന്നേറ്റ് നിൽക്കുകയാണ്. இதோ உனக்கு விரோதமாக பாபேல் எழும்பி இருக்கிறது. നമുക്ക് ഇന്ന് രാത്രി മുഴങ്കാൽമേൽ നിന്ന് നമുക്കൊന്ന് ഏറ്റു പറയാം, இன்று இரவு நாம் முழங்காலில் நின்று அறிக்கை എന്റെ செய்வோம். യേശു എന്നെ വിളിച്ചതാണ്. என்னுடைய இயேசு என்னை அழைத்திருக்கிறார். അവൻ എന്നെ വിളിച്ചത്, அவர் என்னை அழைத்திருக்கிறார். അവന്റെ സമാധാനം എന്റെ ഹൃദയത്തിൽ വാഴാനാണ്. அவருடைய சமாதானம் இருதயத்தில் ஆளுகை செய்யும்படியாக. എന്റെ ഹൃദയത്തിൽ ആ സമാധാനം വാഴാനാണ്. அவருடைய சமாதானம் என்னுடைய இருதயத்தில் ஆளுகை എന്റെ செய்யும்படியாக. ഹൃദയത്തിൽ ഒരു രാജാവുണ്ട്. என்னுடைய இருதயத்தில் ஒரு ராஜா അവൻ இருக்கிறார். സമാധാന പ്രഭുവാണ്. அவர் സമാധാനத்தின் பிரபு. കഴിയുന്നിടത്തോളം എല്ലാവരും ഒന്ന് മുഴങ്കാൽമേൽ உங்களுக்கு ഇരുന്നാൽ. முடிந்தால் தயவு செய்து முழங்கால் படியுங்கள். ഏതാനും നിമിഷങ്ങൾ മാത്രം. கொஞ்ச நிமிடங்கள் மாத்திரம். ആരും നിരാശപ്പെട്ടു ദൈവസന്നിധി വിട്ടു പോകരുത്. யாரும் அதைரியப்பட்டு தேவனுடைய சமூகத்தை விட்டு எழுந்து போக கூடாது. ആരും ബാബേലിന്റെ ചങ്ങല ചുമന്നുകൊണ്ട് നിങ്ങൾ മടങ്ങി പോകരുത്. ஒருவராவதும் பாபேலுடைய சங்கிலியை தரித்தவர்களாக எழும்பி போக ഈ கூடாது. രാത്രി ബാബേലിന്റെ സന്തതിയെ നമുക്ക് പാറമേൽ അടിച്ചു കൊല്ലാം. பாபேலுடைய பிள்ளைகளை இன்றைக்கு அந்த பாறை மேல் அடித்து கொன்று போட ഈ போகிறோம். രാത്രി നീ ഒന്ന് ഏറ്റു പറഞ്ഞാട്ടെ, இன்றிரவு நீ அறிக்கை செய். എന്നെ വിളിച്ചത് വിശ്വസ്തനായ ദൈവം. என்னை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ள தேவன். എല്ലാവരും വലത് കരങ്ങൾ ഉയർത്തി எல்லாரும் வலது கரங்களை உயர்த்துங்கள். വിശ്വാസത്തോടെ നിങ്ങൾ ഏറ്റു പറഞ്ഞു. விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள். എത്ര പേർക്ക് യേശുവിന്റെ മുഖം കാണാൻ ഒക്കുന്നു? எத்தனை பேருக்கு இயேசுவின் முகத்தை பார்க்க കർത്താവായ முடிகிறது? യേശുവിന്റെ മുഖം കണ്ടവർ ദയവായി വലത് കരങ്ങൾ ഉയർത്തിപ്പിടിച്ചു. இயேசுவின் முகத்தை ഇപ്പോൾ பார்க்கிறவர்கள் உங்கள் வலது கரத்தை പിതാവൻ உயர்த்துங்கள். പിതാവിന്റെ വലതു ഭാഗത്തിരിക്കുന്നത് കണ്ടില്ലേ? இதோ பிதாவுடைய வலது வாரிசில் இருப்பதை நீங்கள் അവൻ ഇപ്പോൾ பார்ப்பதில்லையா? സിയോനിലെ രാജാവാ. இதோ சியோனில் ராஜாவாக. പുറമേയുള്ള കണ്ണുകളെ അടച്ചാട്ട്, உங்களுடைய எழுத்தின்படியான கண்களை அடையுங்கள். അകമേയുള്ള കണ്ണുകളെ തുറന്നാട്ട്. உங்கள் உள்ளான കണ്ണുகளை திறந்து கொள்ளுங்கள். എത്ര പേർ യേശുവിനെ കണ്ടു? எத்தனை பேர் இயேசுவை பார்த்தீர்கள்? യേശുവിനെ കണ്ടവർ കരങ്ങൾ ഉയർത്തിപ്പിടിച്ചു. இயேசுவை பார்த்து விட்டவர்கள் கைகளை ഈ உயர்த்துங்கள். രാത്രിയിൽ യേശുവിനോട് പറഞ്ഞാട്ട്, இன்று இரவு இயேசுவினிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், യേശുവേ അങ്ങയാണ് എന്നെ വിളിച്ചത്. இயேசுவே நீர்தான் என்னை அழைத்தீர். എന്നെ വിളിച്ചവൻ വിശ്വസ്തൻ. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். എന്നെ വിളിച്ചവൻ വിശ്വസ്തൻ. அழைத்தவர் உண்மை உள்ளவர். എന്നെ വിളിച്ചവൻ വിശ്വസ്തൻ. அழைத்தவர் உண்மை உள்ளவர். എന്റെ സമാധാനം യേശുവിന്റെ സമാധാനമാണ്. என்னுடைய சமாதானம் இயேசுவின் ആ சமாதானம். സമാധാനം എന്റെ ഹൃദയത്തിൽ വാഴട്ടെ. அந்த சமாதானமுடைய வாழ்க்கையிலே என் இதயத்தில் ആ ஆளுகை செய்யட்டும். സമാധാനത്തെ ലോകത്തിന് തൊടാൻ ഒക്കത്തില്ല. அந்த சமாதானத்தை உலகத்தால் தொட முடியாது. ആ സമാധാനം രക്തം ചൊരിഞ്ഞ സമാധാനമാണ്. அந்த சமாதானம் இரத்தத்தால் இரத்தம் சிந்தி வந்த ആ சமாதானம். സമാധാനം സകല ബുദ്ധിക്കും മീതെ കവിയുന്ന அந்த സമാധാനമാണ്. சமாதானம் சகல ஞானத்தை மேற்கொள்ளக்கூடியதா
ഏറ്റു പറയാ. நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். ആത്മാവിന്റെ സാന്നിധ്യം നമ്മുടെ ഹൃദയത്തെ ഉണർത്തട്ടെ. ஆவியின் அந்த சமூகம் நம்முடைய இருதயத்தை எழுப்புதடைய നിങ്ങൾ செய்யட்டும். മറുഭാഗത്തേക്ക് ശ്രദ്ധിക്കുക. நீங்கள் மற்ற பாகத்தை சிந்தியுங்கள். ഇതാ മറുഭാഗത്ത് ബാബേലിന്റെ കോട്ട കണ്ടില്ലേ? இதோ பாபேலுடைய அந்த கோட்டைகளை பார்ப்பதில்லையா? ബാബേൽ രാജാവ് നിന്നെ ഭരിക്കരുത്. பாபேலுடைய ராஜாவினை ஆளுகை செய்ய கூடாது. ബാബേലിന്റെ രാജാവ് നിന്നെ ഭരിക്കരുത്. பாபேலின் ராஜாவினை ஆளுகை செய்ய അവൻ கூடாது. ഒടുവിൽ ആലയം തീയിട്ട് ചുട്ടുകളയും. அவன் கடைசியிலே தேவாலயத்தை சுற்றி விடுவான். അവൻ നിന്റെ കിന്നരങ്ങളെ എല്ലാം മോഷ്ടിച്ചു കൊണ്ടുപോകും. உன்னுடைய சிந்தனைகளை எல்லாம் அவன் திருடி விடுவான். അവൻ നിന്റെ കൈകളിൽ ചങ്ങലയിടും. உன்னுடைய கைகளிலே சங்கலை போட்டு ആകയാൽ ഈ രാത്രി ബാബേലിനെ ശാസിച്ചാൽ இந்த ராத்திரியிலே பாபேலை கடிந்துகள். അവൻ നിന്നെ പേർ ചൊല്ലി വിളിച്ചിരിക്കുന്നു. அவன் பேர் சொல்லி உன்னை அழைத்திருக்கிறான். നീ ബാബേലിനെ തകർത്ത് ശാലേമിനെ പണിയുക. பாபேலை உடைத்து நீ യെരൂശലേமை பணிவாயாக. ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. கர்த்தருக்கு மகிமை ഈ உண்டாகட்டும். രാത്രിയിൽ നമുക്ക് ഏറ്റു പറയാം. இந்த இரவிலே நாம் அறிக்கை செய்வோம். എന്നെ വിളിക്കുന്നവൻ വിശ്വസ്തൻ. என்னை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். എല്ലാവരും ഒന്ന് പറഞ്ഞാൽ எல்லாரும் ஒன்று சொல்லுங்க. എന്റെ സമാധാനം യേശുവിന്റെ സമാധാനം. என்னுடைய சமாதானம் இயேசுவின் சமாதானம். സകല ബുദ്ധിക്ക് മീതെ കവിയട്ടെ. சகல ஞானத்தையும் அதிகமாக வருகிற എന്റെ தேவனுடைய சமாதானம். ചിന്താ മണ്ഡലത്തിന് മീതെ അത് കവിയട്ടെ. என்னுடைய சிந்தா மண்டலத்திலே கவிகிற தேவ சமாதானம். യേശുവിന്റെ സമാധാനം എന്റെ പാപം ക്ഷമിച്ച് ലഭിച്ചതാ. தேவனுடைய சமாதானனுடைய பாவத்தை எல்லாம் கழுவி விட்டது. പാപശക്തി എന്നെ വിട്ടു പോകട്ടെ. பாவ வல்லமை என்னை விட்டு போகட்டும். രോഗശക്തി എന്നെ വിട്ടു പോകട്ടെ. வியாதியின் வல்லமை என்னை விட்டு அகலட்டும். ശാപശക്തി എന്നെ വിട്ടു പോകട്ടെ. சாபத்தின் வல்லமை என்னை விட்டு போகட்டும். ഭയത്തിന്റെ ആത്മാവ് എന്നെ വിട്ടു பயத்தின் പോകട്ടെ. ஆவி என்னை விட்டு போகட்டும். യേശു മുഖാന്തരം ജയം ഉണ്ടാകട്ടെ. இயேசுவின் மூலமாக ஜெயம் உண்டாகட்டும். പരിശുദ്ധാത്മാവിന് ഹൃദയങ്ങളെ ഏൽപ്പിച്ചു കൊടുക്കാം. பரிசுத்த ஆவியானவருடைய இருதயத்தை ஒப்புக்கொடுங்க. നമുക്ക് ഒന്നിച്ച് ദൈവത്തെ സ്തുതിക്കാം. நாம் ஒரு மனதோடு கர்த்தரை துதிப்போமாக. ബാബേലിന്റെ കോട്ടകൾ ഇടിയട്ടെ. பாபேலின் கோட்டைகள் ബാബേലിന്റെ இடிந்து ചങ്ങലകൾ അഴിയട്ടെ. சங்கல் உரிந்து உடையட்டும். ബാബേലിന്റെ രാജാവ് ലജ്ജിക്കട്ടെ. பாபேலின் ராஜா வெட்கப்படுவானாக. ഇതാ ശാലേം രാജാവ് നിന്റെ അടുക്കൽ വരുന്നു. இதோ சாலேமின் ராஜா உன் பக்கத்தில் வந்திருக்கிறார். അബ്രഹാമിന്റെ അടുക്കൽ ചെന്നതുപോലെ നിന്റെ അടുക്കൽ വരുന്നു. ஆபிரகாமிடத்திலே சென்றது போல உன் இடத்தில் வந்திருக்கிறார். അവന്റെ കയ്യിൽ അപ്പമുണ്ട്. கையிலே அப்பம் இருக்கிறது. അവന്റെ കയ്യിൽ മീനുണ്ട്. கையிலே திராட்சை ரசம் ഈ இருக்கிறது. രാത്രി അവൻ നിന്നെ അനുഗ്രഹിക്കും. இந்த இரவு அவனை ஆசீர்வதிக்க ആ போகிறார். അപ്പം നിത്യജീവന്റെ അപ്പമാണ്. அது அதனுடைய நித்திய ஜீவனின் ആ அப்பம். അപ്പം രോഗശാന്തിയുടെ അപ്പമാണ്. அது தெய்வீக சுகத்தின் ആ அப்பம். അപ്പം വിശുദ്ധന്മാരുള്ള കൂട്ടായ്മയുടെ അപ്പമാണ്. அது பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தின் அப்பம். ആ വീഞ്ഞ് ആനന്ദത്തിന്റെ വീഞ്ഞ്. ஆனந்தத்தின் திராட்சை ரசம். നീ ആരെ എതിരേൽക്കും? நீ അവரை எதிரேற்கிறாய். ആരെ എതിരേൽക്കും? நீ யாரை எதிரேற்க போகிறாய்? ശാലേം രാജാവിനെ എതിരേൽക്കുമോ? சாலேம் ராஜாவை எதிர்ப்பேற்க ഇതാ போகிறாய். അബ്രഹാമിനെ എതിരേച്ച് ചെന്നപ്പോൾ അവൻ എതിരേച്ച് വരുന്നു. ஆபிரகாம் எதிர்கொண்டது போல இதோ அவர் உன்னை எதிர்ப்பட்டு നീ வருகிறார். കൈ നീട്ടുവീൻ, അവൻ നിനക്ക് നിത്യജീവന്റെ അപ്പം തരും. நீ கை நீட்டுக, நீ உன்னுடைய கையை நீட்டு, இதோ அவர் அப்பத்தை தர போகிறார். അവന് ദശാംശമായ സ്തോത്രം അർപ്പിക്കുക. அவருக்கு தசமமாக ஸ்தோத்திரத்தை நீ அர்ப்பி. നിന്റെ ദശാംശമായ സ്തോത്രം അർപ്പിക്കുക. அந்த தசமமாகிய ஸ்தோத்திரத்தை நீ அர்ப்பணம் செய். അപ്പോൾ അബ്രഹാമിന് കൊടുത്ത പോലെ അപ്പവും വീഞ്ഞും നിനക്ക് തരും. ஆபிரகாம் கொடுத்தது போல அப்பமும் திராட்சரசமும் ആ தரப்போகிறார். അപ്പം നിത്യജീവനത്രേ. அந்த அப்பம் நித்திய ആ ஜீவனாகும். അപ്പം നിന്റെ രോഗസൗഖ്യമത്രേ. அந்த அப்பம் உன்னுடைய வியாதி சுகமாக்குகிற ആ അപ്പം அப்பம். കൂട്ടായ്മയുടെ ബന്ധമത്രേ. பரிசுத்தவான்களே ஐக்கியமாக இருக்கிறது. യേശുവാണ് എന്നെ വിളിച്ചത്. இயேசுவை அழைக்கிறார். എന്നെ വിളിക്കുന്നവൻ വിശ്വസ്തൻ. என்னை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். എന്നെ വിളിക്കുന്നവൻ என்னை വിശ്വസ്തൻ. அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். അവൻ എന്നെ അനാഥനായി വിടത്തില്ല. அவரை திக்கற்றவர்களாய் விடா. അവൻ എന്നെ അനാഥനായി വിടത്തില്ല. அவரை திக்கற்றவராக விடா. അവൻ എന്നെ അനാഥനായി വിടത്തില്ല. உன்னை திக்கற்றவராக விட மாட்டார். അവന്റെ ബലമുള്ള ഭുജത്തിൽ നിന്ന് ഒരു ദുഷ്ടൻ എന്നെ വലിച്ചു പറിക്കത്തില്ല. அவருடைய வல்லமையிலுள்ள வலங்கரத்திலிருந்து பிசாசு உன்னை பறித்துக் கொள்ள முடியாது. യേശു ജീവിക്കുന്നതുകൊണ്ട് ഞാൻ இயேசு ஜீவிக்கிறார். ஆகவே நீயும் ஜீவிக்கிறாய். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. പരിശുദ്ധാത്മാവ് നമ്മുടെ ഹൃദയത്തെ ഉണർത്തട്ടെ. பரிசுத்த ஆவியானவருடைய இருதயத்தை எழுப்புதலை നമുക്ക് செய்கிறார். എല്ലാവർക്കും നാമം ഏറ്റുപറയാം. எல்லாரும் தேவனுடைய നാമத்தை ഉയർത്തി சொல்லுங்கள். വെളിച്ചങ്ങൾ വീശുന്നു, അന്ധകാരം മാറുന്നു. വെളിച്ചങ്ങൾ വീശുന്നു, അന്ധകാരം മാറുന്നു. ആമേ. ദൈവത്തിൻ വെളിച്ചങ്ങൾ വീശുന്നു, അന്ധകാരം മാറുന്നു. വെളിച്ചങ്ങൾ വീശുന്നു, അന്ധകാരം മാറുന്നു. ദൈവത്തിന്റെ ആത്മ ഉള്ളിലാകുമ്പോൾ, ദൈവത്തിന്റെ ആത്മ ഉള്ളിലാകുമ്പോൾ പാപത്തിന്റെ എല്ലാ അന്ധകാരവും, ആമേ. പാപത്തിന്റെ എല്ലാ അന്ധകാരവും எல்லா உள்ளத்தில் நின்னும் நீங்கி போகട്ടെ. எல்லா உள்ளத்தில் നിന്നും നീങ്ങി പോകട്ടെ. പാപത്തിന്റെ എല്ലാ
അന്ധകാരവും പാപത്തിന്റെ എല്ലാ അന്ധകാരവും എല്ലാ ഉള്ളത്തിൽ നിന്നും നീങ്ങി പോകട്ടെ, എല്ലാ ഉള്ളത്തിൽ നിന്നും നീങ്ങി പോകട്ടെ. വെളിച്ചങ്ങൾ വീശുന്നു, അന്ധകാരം മാറുന്നു, വെളിച്ചങ്ങൾ വീശുന്നു, അന്ധകാരം മാറുന്നു. ദൈവത്തിന്റെ ആത്മാ ഉള്ളിലാകുമ്പോൾ വെളിച്ചങ്ങൾ വീശുന്നു, അന്ധകാരം മാറുന്നു, വെളിച്ചങ്ങൾ വീശുന്നു, അന്ധകാരം മാറുന്നു. ദൈവത്തിന്റെ ആത്മാ ഉള്ളിലാകുന്നു, ദൈവത്തിന്റെ ആത്മാ ഉള്ളിലാകുന്നു. വെളിച്ചങ്ങൾ വീശുന്നു, അന്ധകാരം മാറുന്നു, വെളിച്ചങ്ങൾ വീശുന്നു, അന്ധകാരം മാറുന്നു. ദൈവത്തിന്റെ ആത്മാ ഉള്ളിലാകുന്നു, ദൈവത്തിന്റെ ആത്മാ ഉള്ളിലാകുന്നു. വെളിച്ചങ്ങൾ വീശുന്നു, അന്ധകാരം മാറുന്നു, വെളിച്ചങ്ങൾ വീശുന്നു, അന്ധകാരം മാറുന്നു. ദൈവത്തിന്റെ ആത്മാ ഉള്ളിലാകുന്നു, ദൈവത്തിന്റെ ആത്മാ ഉള്ളിലാകുന്നു. വെളിച്ചങ്ങൾ വീശുന്നു, അന്ധകാരം മാറുന്നു, വെളിച്ചങ്ങൾ വീശുന്നു, അന്ധകാരം മാറുന്നു. ദൈവത്തിന്റെ ആത്മാ ഉള്ളിലാകുന്നു, ദൈവത്തിന്റെ ആത്മാ ഉള്ളിലാകുന്നു. വെളിച്ചങ്ങൾ വീശുന്നു, അന്ധകാരം മാറുന്നു, വെളിച്ചങ്ങൾ വീശുന്നു, അന്ധകാരം മാറുന്നു. ദൈവത്തിന്റെ ആത്മാ ഉള്ളിലാകുന്നു, ദൈവത്തിന്റെ ആത്മാ ഉള്ളിലാകുന്നു. கர்த்தர் நம்மோடு கூட பேசின அவருடைய வார்த்தைகளுக்காக நாம் ஆண்டவரை நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, 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 hallelujah. ஆதாமை அழைத்தவர், ஆபிரகாமை அழைத்தவர், மோசையை அழைத்தவர், நம்மையும் அழைத்திருக்கிறார். அந்த ஒரு தரிசனத்தோடு கூட கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அந்த அழைப்பை நாம் நினைவு கூர்ந்தவர்களாய் அனுதினமும் ஜீவிக்க நம்மை ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. தேவனுடைய சமாதானம் உங்களுடைய இருதயங்களில் ஆளுகை செய்ய கடவுது. இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் என்று எழுதியிருக்கிற அந்த தேவனுடைய வசனத்தின்படி தேவனுடைய சமாதானம் நம்முடைய இருதயங்களில் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருந்தார். நாமும் கூட கேட்ட தேவனுடைய வசனங்களின்படி காணப்படும்படியாய் நான் நம்மை ஒப்பு கொடுத்து கொண்டிருந்தோம். எத்தனையோ சந்தர்ப்பங்களில் தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களில் ஆளுகை செய்யாதபடி காணப்பட்டிருந்தது. கர்த்தருடைய சமூகத்தில் அதற்காக நாம் மனஸ்தாபப்பட்டோம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அதை ஒத்துக்கொண்டோம். அவர் தன்னுடைய சமாதானத்தை நமக்கு வைத்துவிட்டு போயிருக்கிறாரே. பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய தகப்பனாகி அவர் வைத்துவிட்டு போன அந்த சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யாதபடி சில சமயங்களில் காணப்பட்டிருக்கிறோமே. அதற்காக மனஸ்தாபப்பட்டு ஒப்பு கொடுத்த போது கர்த்தர் ஒன்று கூட நம்மை சுத்திகரிக்கவும், ஒன்று கூட தம்முடைய சமாதானத்தை தந்து அந்த சமாதானம் நம்மை ஆளுகை செய்யத்தக்க விதத்தில் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறபடி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. உன்னுடைய சமாதானமானது அது நதியைப் போலவும் உன்னுடைய நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும் என்ற அந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசினாரே. நதிக்கு ஒரு உற்பத்தி ஸ்தானம் உண்டு, அதுபோல சமாதானமாகி அந்த நதிக்கு ஒரு உற்பத்தி ஸ்தானம் உண்டு. அதுதான் கல்வாரி. ஆண்டவர் கல்வாரியில் சிந்தின அந்த பரிசுத்த ரத்தம் நமக்குள்ளே அந்த சமாதானத்தை அது உண்டாக்கி இம்மட்டுமாய் இந்த சமாதானத்தில் நாம் வளரும் பலப்படவும் அந்த ரத்தம் நமக்கு தொடர்ந்து நதியைப் போல நமக்குள்ளே பாய்ந்து கொண்டிருக்கிறதே. அதற்காக ஆண்டவரை நாம் நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்தரிப்போம்.
Praise the Lord, 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 praise the Lord. Praise the Lord, 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 praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise. எப்படிப்பட்ட துக்கங்கள், துயரங்கள், வேதனைகள் கடந்து வந்தாலும் எல்லா புத்திக்கும் மேலான அந்த தேவ சமாதானம் நமக்குள்ளே ஆளுகை செய்யும் போது அது எந்த விதத்திலும் நம்முடைய சமாதானத்தை குலைத்து விட முடியாது. எப்படிப்பட்ட துக்கங்கள், வேதனைகள் வந்தாலும் எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் நமக்குள்ளே இருக்கிறபடினால், அவருடைய சமாதானம் நமக்குள்ளே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறபடினால் எல்லா சந்தர்ப்பத்திலையும் நாம் சமாதானத்தை வெளிப்படுத்துகிறவர்களாகவே காணப்படுவோம். அதற்காக ஒன்று கூட இந்த இரவு நேரத்தில் நான் நம்மை ஒப்பு கொடுத்தோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறபடினால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Praise the Lord, 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 praise the Lord. தம்முடைய வார்த்தைகளை பேசும்படியாய் தம்முடைய தாசனை கர்த்தர் பலப்படுத்தி இருந்தபடினால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. ஒருவேளை பலவிதமான சமாதான குறைவுகளோடு கூட நாம் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் என்னை அழைத்த தேவன் அவருடைய சமாதானம் என்னை ஆளுகை செய்ய வேண்டும் என்றே அழைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய், தேவ சமாதானத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய், ஆவியிலையும் ஆத்மாவிலும் சரீரத்திலையும் அந்த சமாதானத்தை சுமந்தவர்களாய் இங்கிருந்து கடந்து செல்ல கர்த்தர் தயவு பாராட்டி இருக்கிறபடி நாம் ஆண்டவரை நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. திரியேக தேவனுக்கு எல்லா துதி கன மகிமையை தந்து நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்திலே இந்த தேசத்தில் இப்படிப்பட்டதான ஆசீர்வதிக்கப்பட்டதான சுவிசேஷ கூட்டங்களை தேவன் தந்தபடினால நன்றியோடு துதிக்கிறோம். எத்தனையோ போராட்டங்கள் மத்தியிலேயும் எதிர்ப்புகள் மத்தியிலேயும் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக எல்லா தடைகளை நீக்கி கர்த்தாவே இந்த கூட்டத்தை நீர் ஆயத்தப்படுத்தி தந்தபடினால நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த முதலாவது நாள் கூட்டத்தை தேவன் தாமே ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் பொறுப்படுத்தி மகிமையாய் நடத்தினபடினால நன்றியோடு துதிக்கிறோம். தடைகளை எல்லாம் நீக்கிவிட ஜனத்தை நீர் கூட்டி சேர்த்தபடினால் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்ததான ஒவ்வொரு ஜனத்தோடும் இந்த மாலை வேளையில் நீர் இடப்பட்டபடினால் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அஸ்தமிக்கும் வரைக்கும் உம்முடைய ஜனத்தை நீர் அழைக்கிறீர் ஆண்டவரே. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று இன்றைக்கு உம்முடைய ஜனத்தை நீர் அழைத்துக் கொண்டிருக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த கல்வாரியில் ஆண்டவரே நீர் அழைத்ததான கர்த்தர் இன்றைக்கு உம்முடைய ஜனத்தை நீர் அழைத்துக் கொண்டிருக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆதாமை அழைத்தவர், நோவாவை அழைத்தவர், ஆபிரகாமை அழைத்தவர், மோசே அழைத்தவர், தாவீதை அழைத்தவர் ஆண்டவரே. இன்றைக்கும் அடிமைத்தனத்தில் இருக்கிறதான ஜனங்கள் உம்முடைய வாக்குத்தத்தங்களை பெற்று உமக்கு சுதந்திரவாளியாய் காணப்படும்படியாக உம்முடைய ஜனத்தை நீர் அழைத்து இந்த இடத்தில் இந்த மாலை வேளையில் கொண்டபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, உம்முடைய சமாதானத்தை அடைந்து கொள்ளும்படியாக, சமாதானம் இல்லாததான ஜனங்கள் உம்முடைய சமாதானத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படியாக சமாதானத்தை நீர் வைத்து போனீர் ஆண்டவரே. சமாதானத்தின் ராஜாவாகிய கர்த்தர் என் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னவர் அந்த மேலான சமாதானத்தை இந்த மாலைவேளையில் ஒவ்வொருடைய இருதயங்களை ஊற்றினபடினால் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சமாதானம் இல்லாமல் துக்கத்தோடு பாரத்தோடு வந்தவருடைய எல்லா பாரங்களை அகற்றி ஆண்டவரே நிறைவான சமாதானத்தை ஒவ்வொருடைய இருதயங்களில் நீர் ஊற்றினபடினால் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நமக்கு ஸ்தோத்திரம். எல்லா புத்திக்கு மேலான சமாதானம் ஒவ்வொருடைய சிந்தைகளையும் இருதயத்தையும் முற்றுமாய் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் இந்த தேசத்தில் சமாதானம் இல்லாமல் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்களே. வருகிறதான நாட்களில் வருகிறதான கூட்டங்களில் தேவ சமூகத்தில் வந்து உம்முடைய நிறைவான சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தொடர்ந்துள்ளதான கூட்டங்களில் ஆவியான வல்லமையாய் கிரியை நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும்படியாய் நம்முடைய தாசனையும் பலப்படுத்தினபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனப்படுத்தும் எல்லா கனவும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் காவலும் நம் அனைவரோடும் கூட எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.